ஹே, கதை கேட்க நீங்க வந்துட்டீங்களா? கதை சொல்ல நானும் வந்துட்டேன். நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டிராமா முடிஞ்சதுனால நான் புதுசா ஒரு டிராமா ஸ்டார்ட் பண்றேன்னு சொன்னேன். பட் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு, சாரி. இன்னைக்கு ஒரு டிராமா புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுவும் ஒரு தாய் டிராமா தான். இது என்ன மாதிரியான டிராமா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவ ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்கா. பட் ஆனா அவளுக்கு பயங்கரமா துரோகம் பண்ற அவங்க புருஷன். அதை அவ எப்படி கண்டுபிடிக்கிறா, புருஷனையும் கள்ளக்காதலியும் எப்படி வந்து டார்ச்சர் கொடுக்குறா அப்படின்றதுதான் கதை. எப்பயும் சொல்றதுதான் இப்பயும் சொல்றேன். எஸ்எஸ் வாய்ஸ் ஓவரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பார்த்ததுக்கு அப்புறம் லைக் பண்ணுங்க, மறக்காம போறதுக்கு முன்னாடி எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நிறைய பேர் பாக்குறீங்க, பட் ஆனா வந்து லைக்கே போட மாட்டீங்க, கமெண்ட்டும் போட மாட்டீங்க. தயவு செஞ்சு ஏதாவது ஒண்ணு பண்ணீங்கன்னா கூட எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். சோ இப்போ வாங்க நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து ஆரம்பிக்கும் போது ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட பேர் வந்து ஜான். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க வந்து ஒரு டாக்டர், அது வந்து சைக்காட்ரிஸ்ட். ரெண்டு பேர் வந்திருக்காங்க, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, பயங்கரமா பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே வந்து கண்டிப்பா பிரிஞ்சிருவோம் அப்படின்ற சூழ்நிலையில தான் இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயின் வந்து ஃபேமிலின்றது எப்படி, ஃபேமிலினா குழந்தைங்களுக்கு அப்பா அம்மா ரெண்டு பேருமே வேணும், உங்களுக்கு புருஷன் வேணா, உங்களுக்கு பொண்டாட்டி வேண்டாம், ஆனா குழந்தைங்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவும் வேணும் அம்மாவும் வேணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கும் போது இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க கொஞ்ச நாளுக்கு வந்து ஒரு பிரேக் எடுங்க, ரெண்டு பேரும் தனித்தனியா இருங்க, அதுக்கப்புறமா ஒருத்தர் மிஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பா நீங்களும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இவங்களுமே ஓகேன்னு ஒத்துட்டு போறாங்க. நைட்டு வீட்டுல ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு யாரோ ஒருத்தன் வரான். ஐயோ யாடா அவன் அப்படின்னு பார்த்தா அவளோட புருஷங்கார தான். இவனோட பேர் வந்து டன். இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஒரு ஹோட்டல் நடத்திக்கிட்டு இருக்கான். அதனால அங்கங்க ஃபாரினுக்கு அப்பப்ப போயிடுவான். இப்ப கூட கொஞ்ச நாளா வந்து ஜப்பான்ல இருந்துட்டு இப்பதான் நடுராத்திரி வீட்டுக்கு வரான். வந்த உடனே வந்து பொண்டாட்டியா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். மறுநாள் காலையில ஹீரோயின் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கா. அப்ப கூட வந்து பொண்டாட்டியை விடாம புருஷங்காரன் செம்மையா ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். பயங்கர பாசமா இருக்கான். எதுக்காக இவ்வளவு சீக்கிரம் நீங்க வந்துட்டீங்க ஜப்பான்ல இருந்து அப்படின்னு சொல்லி கேக்குறா. நான் என்ன பண்றது, அங்க போன மீட்டிங் வந்து அந்த அளவுக்கு கை கொடுக்கல, நமக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், இந்த போன மீட்டிங்கே வேஸ்ட் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்ப அவனோட ட்ரெஸ்ஸை எடுக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அந்த நியூட் லிப்ஸ்டிக்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, போட்டதே தெரியாத மாதிரி இருக்குமே, அந்த லிப்ஸ்டிக் வந்துட்டு விழுது. என்னது இது, நீ வந்து ஃபாரின்லாம் போக ஆரம்பிச்சு இதெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும் போது, இல்லப்பா, ஜஸ்ட் வந்து அங்க கிளைமேட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது, அதனால நான் அது ட்ரைனஸ்க்காக யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். இவங்களோட ஃபேமிலியில வந்துட்டு ரெண்டு பசங்க இருக்காங்க. அதாவது டீனேஜ் பையன் ஒருத்தன் இருக்கான், பையனை விட குட்டியா பொண்ணு இருக்கா. பையனுக்கு வந்து அந்த அளவு படிப்பு வரல, அதனால ஹீரோயின் வந்து திட்டிக்கிட்டே இருக்கா படிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனா அப்பங்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, பரவாயில்ல படிக்கலன்னா என்ன, இப்போ அவனுக்கு வந்து நம்ம பிசினஸ் பண்ணி கொடுத்துருவோம், எதுக்காக நீ அவனை ப்ரெஷர் பண்ற, அவனுக்கு வர்றதை தான் அவனால செய்ய முடியும், ஓவரா ப்ரெஷர் பண்ணாத அப்படின்னு சொல்லி பையனுக்கு சப்போர்ட் பண்றான். குட்டி பொண்ணு இருக்கா இல்லையா, கிடைச்ச கேப்ல எல்லாம் வந்து அண்ணங்காரனை போட்டு கொடுக்கறதுல உஷாரா இருக்கா. ஆனா புருஷங்காரனை பொறுத்த வரைக்கும் பொண்ணு மேல பயங்கர பாசமா இருக்கான். இங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள அந்யோன்யம் அந்த அளவுக்கு அந்யோன்யமா இருக்காங்க. பயங்கர ஒரு லவ்வபிளான கப்பலா இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் பயங்கர நல்ல பேரு. இவ வந்து பயங்கர ஃபேமஸான டாக்டராகவும் இருக்கா. நம்ம ஹீரோயினுக்கு வந்து இன்னொரு டாக்டர் ஃப்ரெண்ட் இருக்காங்க. இவங்களோட பேரு வந்து பெங்கி. ஆக்சுவலா இவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, கிட்டத்தட்ட ஹீரோயினுக்கும் அவங்க புருஷனுக்கும் 20 வருஷமா ஃப்ரெண்டா இருக்காங்க. ரொம்ப ஃபேமிலிலேயே க்ளோஸா இருப்பாங்க போல. அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஜப்பான் போயிட்டு உன் புருஷங்காரன் எனக்கு என்னதான் வாங்கிட்டு வந்தான் அப்படின்னு கேட்கும் போது, எனக்கே அவன் ஒன்னும் வாங்கிட்டு வரல அப்படின்னு சொல்றான். குளிருக்கு வந்து ஸ்கார்ஃப் போடுவோம் இல்லையா, அந்த ஸ்கார்ஃபை வந்து ஹீரோயின் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருப்பா. அது வந்து யாருது அப்படின்னு பார்த்தா புருஷங்காரனுது. அதுல ஒரு ஹேர் இருக்கு, அதுவும் பெரிய ஹேரா இருக்கு, கலர் வேற மாதிரி இருக்கு. கண்டிப்பா இது நம்மளோட ஹேர் இல்ல, வேற யாரோட ஹேர் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு டவுட் வர ஆரம்பிக்குது. இப்போ ஒரு பொண்ணை காட்டுறாங்க இல்லையா, இவ வந்துட்டு ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட பேஷண்ட் தான். இவளோட பேர் வந்து பாத்தீங்கன்னா டாய். இவ பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கா. அதனால ஹீரோயின் தான் வந்து இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப அவ என்ன கேக்குறான்னா, நான் தூங்குறதே கிடையாது, தயவு செஞ்சு எனக்கு தூக்க மாத்திரை கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின், கண்டிப்பா நான் தூக்க மாத்திரை தரவே மாட்டேன், என்னைக்குமே வந்து அது முழுமையான தீர்வே ஆகாது, நீ என்கிட்ட வந்து கண்டினியூவா செக்ஷனுக்கு வந்துகிட்டே இருந்த அப்படின்னா நான் கொஞ்சம் கொஞ்சமா உன்னை குணப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது கோவப்பட்டு அங்க இருந்து போயிடுறா.
ஆக்சுவலா வந்துட்டு என்னன்னு பார்த்தா இந்த ஹாஸ்பிட்டலே வந்து ஒரு மினிஸ்டர் தான் வச்சிருக்காங்க, லேடி மினிஸ்டர். அவங்க வந்து இந்த ஹாஸ்பிட்டலோட ஆனிவர்சரி ப்ரோக்ராம் நடத்த போறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் அங்க இருக்க சேர்மனையும் கூப்பிட்டு வச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் என்ன கேக்குறா அப்படின்னு பார்த்தா, நான் வந்து என்னோட ஹஸ்பண்டையும் கூட்டிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, தாராளமா கூட்டிட்டு வாமா, நானும் ரொம்ப நாளா உன் ஹஸ்பண்டை பார்க்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன், உன்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருப்பாங்க அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்களே அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப இவ என்ன நோட் பண்றா அப்படின்னு பார்த்தா, அந்த லேடி இருக்காங்க இல்லையா, அவங்களோட முடி வந்துட்டு அவ பார்த்த முடி கலர்லயே இருக்கு. அதனால இவளுக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. இவளுக்கு மனசே சரியில்லாதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, புருஷன்காரனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹோட்டலுக்கே போறா. அங்க பார்க்கும் போது எல்லாருமே பார்த்தா கிட்டத்தட்ட அதே முடி கலர்ல தான் இருக்கு. என்னடா பண்றது, யாரடா யோசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர குழப்பத்துல இருக்கா. அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா, இவளோட புருஷங்காரனோட செக்ரட்டரி வெளியில வர, அவ பிள்ளையையும் கூட்டிட்டு. அப்ப உடனே வந்து இவ பேசுற மாதிரி பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் என்ன கேக்குறானா, நீங்க வேலையை விட்டு நின்னுட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களே அப்படின்னு கேட்கும் போது, ஆமா நான் வேலையை விட்டு நின்னேன், பட் ஆனா எனக்கு வெளியில எங்கேயும் செட் ஆகல, அதனால மறுபடியும் வந்துட்டு நான் இங்கேயே ஜாயின் பண்ணிட்டேன். இவர் வந்து எங்க எல்லாரையும், அதாவது ஸ்டாஃப்ஸ் எல்லாரையுமே நல்லபடியா பாத்துக்கிறாரு உங்க ஹஸ்பண்ட், அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றா. ஓ அப்பனா நீங்களும் ஜப்பானுக்கு அவர் கூட போனீங்களா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும்போது, நான் மட்டும் போல, எங்களோட டீம் மொத்தமாவே போயிருந்தோம் அப்படின்னு சொல்றா. இவளோட ஹேருமே கிட்டத்தட்ட அதே கலர்ல தான் இருக்கு. புருஷன்காரன் எப்போ ஆபீஸ்ல இருந்து கிளம்புவான் அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கிறா. அந்த டைமுக்கு அவ என்ன சொல்றான்னா, 5 மணிக்கு ஷார்ப்பா எல்லாருமே கிளம்பிடுவோம், மத்த ஸ்டாஃப்ஸ் தான் இருப்பாங்க, ஆபீஸ் ஸ்டாஃப்ஸ் எல்லாரும் நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு செம டவுட் ஆகுது. ஏன்னா எப்பயுமே அவன் வந்து ஆபீஸ்ல இருந்து வர்றது 8 மணி. அப்ப அந்த டைம் அவன் எங்க போறான் அப்படின்றது அவளுக்கு பயங்கர குழப்பமாகுது. அந்த டைமுக்கு பசங்க 2 பேரும் ஹீரோயினை பார்த்த உடனே வேக வேகமா ஓடி வராங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணு ஏதோ சொல்றதுக்கு வரா. இவன் பையன் வந்து வாயை பொத்திடுறான் சொல்ல விடாம. நைட்டு இவங்களை பாக்குறதுக்காக இவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் வராங்க போல, அதனால டின்னர் எல்லாம் ஹீரோயின் ரெடி பண்ணிட்டு இருக்கா. பசங்க மேல போய் தூங்கிட்டாங்க அப்படின்னு சொல்றா. சோ இப்ப நமக்கு புதுசா ஒரு கப்பலை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. இவரோட பேர் வந்து டாம், இவளோட பேர் வந்து கேக். இவங்க எல்லாருமே வந்து பயங்கரமா ரொம்ப வருஷமா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க போல. இந்த கேக் இருக்கா இல்லையா, அவ இப்பதான் கொரியா போயிட்டு ரிட்டர்ன் ஆன அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்ப அவளோட முடி கலரை பார்த்தா அதுவுமே அதே மாதிரி இருக்கா. ஹீரோயினுக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அதே நேரத்துக்கு இந்த டாம் இருக்காரு, அவர் வந்து ஆக்சுவலா வந்து லைட்டா ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் வழிகிற மாதிரி இருக்கு. கேக் வந்து நோட் பண்ணிடுறா, ஹீரோயின் ஏதோ மாதிரி டிஸ்டர்பா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்னதான் உனக்கு ஆச்சு, உண்மையாவே ஒர்க் ப்ரெஷரா இல்ல வேற எதுனா குழப்பத்துல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, சரி நீ கொரியாவுக்கு போனேன்னு சொன்னியே, நீ தனியா தான் போனியா, டாம் வரலையா அவன் கூட அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல நான் மட்டும் தான் போயிட்டு இருந்தேன், என்னோட வேலை விஷயமா போனேன் அப்படின்னு சொல்றா. உடனே ஓ அப்படியே அங்க இருக்க போட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா அப்படின்னு சொல்லி மொபைல்ல போட்டோஸை வேற வாங்கி பாக்குறா. அதுக்கப்புறம் ஹீரோயினால இவகிட்ட சொல்லாம இருக்க முடியல. உடனே எல்லாத்தையும் சொல்லிடுறா. ஏய் அவன் வந்து உனக்கு துரோகம் பண்ணுவான்னு நீ நினைக்கிறியா, சான்ஸே கிடையாது. அந்த ஸ்கார்ஃப்ல இருந்த முடி ஜஸ்ட் அதை கீழே போட்டுட்டு எடுத்திருந்தா கூட கீழே இருந்த முடி ஒட்டிட்டு வந்திருக்கும். நீ குழப்பிக்கிற உன்னை தேவையில்லாம. கண்டிப்பா அவன் வந்துட்டு இந்த மாதிரி பண்றதுக்கான சான்சஸே கிடையாது. நீ என் புருஷனை சொன்னீங்கன்னா கூட நான் ஏத்துப்பேன், உன் புருஷன் உன்னை ரொம்ப லவ் பண்றான் அப்படின்னு சொல்றா. மறுநாள் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. அங்க போயிட்டு டாக்டர் ஃப்ரெண்டு கிட்டயும் இதே சொல்லி புலம்பும் போது அவளுமே என்ன சொல்றானா, கண்டிப்பா ஒரே ஒரு ஹேரை வச்சு அவன் உனக்கு துரோகம் பண்றான் அப்படின்ற முடிவுக்கெல்லாம் வரக்கூடாது, நீ தப்பு பண்ற, இவ்வளவு வருஷம் கழிச்சு என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினுக்கு வந்துட்டு குழப்பமாவே இருக்கு. நீ சொல்ற எல்லாம் உண்மைதான், இருந்தாலும் என் மனசு ஏதோ இந்த வாட்டி எனக்கு தப்பாவே தான் தோணுது அப்படின்னு சொல்றா. சடனா 4:30 மணிக்கு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளுக்கு இருக்க அப்பாயின்மெண்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு அவனோட ஹோட்டல் வாசல்ல போய் நின்னுட்டு இருக்கா. அவனும் கரெக்டா 5 மணிக்கு வேலை முடிஞ்சு எங்கேயோ கிளம்புறான். உடனே இவளுமே ஃபாலோ பண்ணிட்டே போற வழியிலேயே வந்துட்டு காரை நிறுத்திட்டு ஒரு பெரிய பொக்கே வாங்குறான். இவளுக்கு கன்ஃபார்மே ஆயிடுது. அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி எங்கதான் போறான் அப்படின்னு பார்த்தா ஒரு முதியோர் இல்லத்துக்கு போறான். இது முதியோர் இல்லம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பணக்காரங்க எல்லாம் விடுவாங்க இல்லையா, அவங்க அப்பா அம்மாவை பாத்துக்கிறதுக்கு காசு கட்டி, அந்த மாதிரியான ஒரு இடம். ஆமா, அவனோட அம்மாவை பாக்குறதுக்காக தான் போறான். இவளும் தற்செயலா வந்து மீட்டிங்க்கு பக்கத்துல வந்திருந்தேன், நானும் அம்மாவை பாக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றா. அப்பாடா, இன்னைக்காவது எனக்கு வரணும்னு தோணுச்சு, இவனாவது எனக்கு வந்து பாத்துட்டு போறான், நீ வரவே மாட்ற, பிள்ளைங்களை கூட்டிட்டு வர மாட்ற அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. உடனே வந்துட்டு புருஷங்காரன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா,
அம்மா வந்து கொஞ்சம் டிப்ரெஷன்ல இருக்காங்களாம் கொஞ்ச நாளா. அதனால வந்து இங்க இருந்து போன் வந்தது. கொஞ்சம் அடிக்கடி அம்மா வந்து பாத்துக்க சொன்னாங்க. அதனால நான் டெய்லி இங்கதான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். உடனே இவளுக்கே மனசு கஷ்டமாயிட்டு இவ சொல்லிடுறா எல்லா உண்மையும். நான் உன்னை ஃபாலோ பண்ணி தான் வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு என்ன நீ நினைக்கிற, ஒருவேளை நான் பொய் சொன்னதுதான் தப்பு, நான் உன்கிட்ட சொல்லாம இருந்ததுதான் தப்பு, அதனாலதான் வந்து நீ என்ன சந்தேகப்படுற மாதிரி ஆயிடுச்சு, இதுல உன் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி இவளை சமாதானப்படுத்துறான். அதுக்கப்புறம் சாரி, எதா இருந்தாலும் இனிமே நான் உன்கிட்ட உண்மையே பேசுவேன் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கானா. இதை எல்லாத்தையும் அவங்க அம்மா வந்து தொலைல நின்று பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு அவங்களுக்கு இந்த மாசத்துக்கான ரெண்ட் பே பண்ணிட்டு இருக்கா. அப்ப அங்க இருக்கவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த வாட்டி வந்துட்டீங்க 2 பேரும், தயவு செஞ்சு அடிக்கடி அவங்கள வந்து பாருங்க, அவங்க ரொம்ப லோன்லியா இருக்காங்க அப்படின்னும் போது, அப்ப வேற யாரும் வர்றது இல்லைன்னு சொல்ல வரீங்களா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா அந்த பாட்டியை கேட்கும் போது என் பையன் வந்து எனி டைமும் பிசினஸ் பிசினஸ்னு இருப்பான், அதே மாதிரி என்னோட மருமகளும் டாக்டர் அவளும் பிஸியா இருப்பா, பசங்க ஸ்கூலுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, அதுக்காக தான் சொன்னேன், நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் ஹீரோயினுக்கு செம்ம ஆத்திரம் ஆயிடுது இவன் போய் சொல்றான்னு. நைட்டு வந்து புருஷங்காரன் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா, ஆக்சுவலா வந்துட்டு நம்மளோட ஹோட்டல் ரொம்ப லாஸ்ல போயிட்டு இருக்கு, அதை வந்து எப்படியாவது சரி பண்ணணும்னு ஆசைப்படுறேன், அதனால நீ என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, அதுக்காக நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், அதாவது உன்னோட ஓனர் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து பெரிய ஹோட்டல் பிசினஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அவரை எப்படியாவது எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்றான்னா, ஆல்ரெடி நான் அதுக்காக பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே இவனுக்கு பயங்கர சந்தோஷம். அந்த பார்ட்டி நடக்கிற நாளும் வந்துடுது. நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போறாங்க. அங்க ஆல்ரெடி ஃப்ரெண்டு டாக்டர் ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு இவர்கிட்ட பேசும்போது இவர் பெருசா அவங்கள கண்டுக்கவே மாட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியா வந்து மினிஸ்டரும் அவங்களோட ஹஸ்பண்டும் இருக்காங்க, அவங்கள போய் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும் போது இவங்க 2 பேருக்குமே வந்து வேவ் லென்த் செமையா ஒர்க் அவுட் ஆயிடுது. அதாவது 2 பேரும் வந்து ஹோட்டல் பிசினஸ் பண்றாங்க இல்லையா, அதனால இவங்க 2 பேருமே க்ளோஸ் ஆயிடுறாங்க. இந்த மினிஸ்டர் என்ன பண்றாங்க அப்படின்னா, என் பொண்ணை பார்த்து நீ ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இல்லையா, ஃபாரின்ல போய் படிச்சுட்டு இப்பதான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அவளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. இவளோட பேர் வந்து கேட். ஹீரோயின் தனியா நின்றுட்டு இருக்கும் போது டாய் இருக்கா இல்லையா, அவளை வந்துட்டு பாக்குறா. அவ வந்து அங்க ஸ்டால்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. அந்த டைமுக்கு ஒருத்தன் இவ கிட்ட வந்து வழியும் போது இவ சும்மா சூப்பரா ஹேண்டில் பண்றா அவனை. அதுக்கப்புறம் அவளை பார்த்து, நீ சான்ஸே இல்லை, நீ ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்க, ஆனா எதனால ட்ரீட்மெண்ட்டுக்கு வர மாட்டேற அப்படின்னு கேட்கும் போது, அதான் சொல்லிட்டீங்களே நானே ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கேன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றா. இருந்தாலும் நீ வந்து ட்ரீட்மெண்ட்டுக்கு வரணும், நீ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. இங்க பாருங்க, அதெல்லாம் விட்டுருங்க, நான் வந்துட்டு எந்த வேலைனாலும் செய்வேன், காசு கொடுத்தீங்கன்னா போதும், ஆனா என்ன நான் செக்ஸ் ஒர்க் மட்டும் கண்டிப்பா பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின், அப்பனா எனக்கு உன்னோட நம்பர் வேணும் அப்படின்னு கேட்கிறா. இவளுமே உடனே இவளோட நம்பர் கொடுக்குறா. அதுக்கப்புறம் டாய் வந்து யாரோ ஒருத்த கூப்பிடுறான் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா போறா. ஆனா இவளோட உடம்புல அங்கங்க காயம் இருக்கிறது மட்டும் ஹீரோயின் பாக்குறா. பார்ட்டியில புருஷங்காரன் பயங்கரமா குடிச்சிடறான். அதனால அவனுக்கு வயிறெல்லாம் கலக்க ஆரம்பிச்சிடுது. உடனே வந்துட்டு என்ன பண்றான்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்ல நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டு ஹேங் ஓவருக்கு மருந்து வாங்குறான். அந்த டைமுக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த டாயை மறுபடியும் காட்டுறாங்க. அவகிட்ட வந்துட்டு அந்த கூட ஒருத்தன் கூட்டிட்டு போனானே, அவன் அவளை மிரட்டி அடிச்சு காசு கொடு காசு கொடுன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்கலாம் அப்படின்னு போகிற நேரத்துக்கு புருஷங்காரன் வந்துடுறான். எனக்கு பயங்கரமா தலை சுத்தலா இருக்கு, தயவு செஞ்சு வண்டியை எடு அப்படின்னு சொல்றான். வேற வழி இல்லாம ஹீரோயினும் கிளம்பிடுறா. மறுநாள் ஹீரோயின் வந்து டாயை மீட் பண்றா. ஆனா இந்த விஷயம் எல்லாம் எதுவும் கேட்க மாட்டா. ஜஸ்ட் அவ என்ன சொல்றான்னா, இவளுக்கு மெடிசன் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு காசும் கொடுத்துட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ண சொல்றா. உடனே அவளும் அவ்வளவுதானே, சிம்பிள் மேட்ரு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. டாயும் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அன்னைக்கு ஈவினிங்கே வந்து அவன் ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது ஃபாலோ பண்ணி போறா. ஃபாலோ பண்றது மட்டும் இல்லாம அது எல்லாத்தையும் வீடியோ எடுக்கிறான். இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஒரு லக்ஸரியான அபார்ட்மெண்ட் உள்ள போறான். அதனால அதுக்கு மேல அவளை உள்ள விட மாட்டாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே ஹீரோயின் டென்ஷன் ஆகுறா. எப்படியாவது உள்ள போய் பாரு, எப்படியாவது போக முடியுமா பாரு அப்படின்னு சொல்லும் போது, மேடம் அது பயங்கர லக்ஸரியான அபார்ட்மெண்ட், அது 5 ஸ்டார் ஹோட்டலை விட மோசமா இருக்கு, அதனால என்ன உள்ள விடவே மாட்டாங்க அப்படின்னு. உடனே இவ என்ன பண்றான்னா போனை கட் பண்ணிட்டு யோசிக்கிறா. உடனே அந்த புருஷங்காரனுக்கு போன் பண்ணிட்டு, குழந்தைங்களை இன்னைக்கு என்னால பிக் பண்ண முடியாது, அதனால நீங்களே போய் பிக் பண்ணுங்க அப்படின்னு சொல்றா. இப்ப வாசல்லே நின்னுகிட்டு இருக்க டாய் வந்துட்டு போட்டோ எடுக்கிறா, வீடியோ எடுக்கிறா. அப்போ ஒரு பொண்ணு அங்க வரா. ஆனா அவ வந்து ஃபுல்லா கேப்பை போட்டு மறைச்சிருக்கா மூஞ்ச. அந்த டைமுக்கு அவ வேற ஒரு காரை எடுத்துட்டு போறா. அந்த காரோட நம்பர் எல்லாத்தையுமே இவ போக்கஸ் பண்றா. இவங்க கிளம்பும் போது வந்துட்டு ஒரு குட் பை கிஸ் மட்டும் கொடுக்குறாங்க. ஆனா அது அவளால போட்டோ மட்டும் எடுக்க முடியல. இதை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டு ஹீரோயின் கிட்ட காட்டுறா. எனக்கு ஒரு விஷயம் நல்லாவே தெரியும், கன்ஃபார்மா அவங்க குட் பை கிஸ்
கொடுத்தாங்க, பட் என்னால அதை வந்து கவர் பண்ண முடியல அப்படின்னு சொல்றா. ஹீரோயினுக்கு செம ஆத்திரம், ஏன்னா வந்து ஃபேஸ் அதுல தெரியவே இல்லை. இப்ப ஹீரோயின் கிட்ட இவருக்கு என்ன பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கணும், அதை நீ தான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் வந்து வீட்டுக்கு வர பார்த்தா பசங்க வந்து இவளுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக அவங்களே குக்கெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க. என்னதான் ஆச்சு உங்க 2 பேருக்கும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, அப்பா சொன்னாரு நீங்க வந்து பயங்கரமா கஷ்டப்படுறீங்க, நீங்க ரொம்ப டயர்டா இருக்கீங்கன்னு சொல்லி, அதனாலதான் நாங்களே இனிமே எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம், நீங்க உட்காருங்க, நீங்க எந்த வேலையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி குட்டி பொண்ணு சொல்றா. அதுக்கப்புறம் எங்கடா புருஷங்காரனை காணோம் அப்படின்னு சொல்லி தேடி போய் பார்த்தா அவன் என்னன்னா வீட்டுல கொஞ்சம் ஒர்க் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்ன நீ வேலைக்கும் போயிட்டு வந்துட்ட, இந்த வேலை எல்லாமும் செஞ்சுட்டு இருக்க, உனக்கு டயர்டே ஆகாதா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, உனக்காக செய்யறமா, நீ ஆல்ரெடி ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டே இருந்த, அப்ப நான் இந்த டயர்டெல்லாம் பார்க்க முடியுமா என்ன, உனக்காக என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டயலாக் அடிக்கிறான். இன்னைக்கு நான் வந்து குழந்தைங்களை பிக் பண்ண முடியல, உன்னை பிக் பண்ண சொல்லிட்டேனே, அதனால உனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சா அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம்மா ஆக்சுவலா வந்துட்டு எனக்கு ஹெவி ஒர்க் தான் இருந்தது, இருந்தாலும் நாளைக்கு நான் பண்ணி பண்ணி கவலைப்படாத, உனக்காக தானே அப்படின்னு சொல்லும் போது பாப்பா என்ன சொல்றேன்னா, அப்பா அப்பா இனிமே ரெகுலரா நீயே வந்து கூட்டிட்டு வாப்பா, நீ ரொம்ப பிஸியா இருக்க, இப்பெல்லாம் வரதே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து பிஸியா இருக்கேன் உண்மைதான், நான் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆக போறேன், நீங்க எல்லாம் பாத்துக்கிட்டே இருங்க, அடுத்த வெக்கேஷனுக்கு உங்க எல்லாரையும் நான் சிங்கப்பூர் கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட உடனே பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது. நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி குட்டி பொண்ணை பாக்கிறதுக்காக ஹீரோயின் போறா. அங்க பார்த்தா அந்த பொண்ணு வந்து என்ன சொல்றான்னா, அம்மா நம்ம சிங்கப்பூர் போவோம் இல்லம்மா, கண்டிப்பா போவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா இருக்கா. ஹீரோயினுக்கு அவ சந்தோஷத்தை எப்படிடா நம்ம நிறைவேற்ற முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி பயங்கரமான குழப்பத்துல இருக்கா. அதே நேரத்துக்கு பையனை பார்க்கலாம் அப்படின்னு போறா. பட் ஆனா இவளுக்கு வந்து மெசேஜ் வருது, டாய் தான் மெசேஜ் அனுப்புறா. என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் கிட்ட பேசியிருக்கேன், கண்டிப்பா அந்த காரோட அட்ரஸ் என்ன யாருது அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்றேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறா. இங்க பார்த்தா இவளோட டப்ல வாட்டர் டேப் ஒர்க் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் பாத்ரூம்க்கு போயிட்டு நம்ம ஒன்னா குளிக்கலாம் அப்படின்னு சொல்றா. அப்ப இவனுக்கு கரெக்டா ஒரு போன் கால் வந்துடுது. அதனால என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இவளை அவாய்ட் பண்ணிட்டு போயிடுறான். இவளுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இவளுக்கு ஜுவல்லரி செய்யறது வந்து ஹாபி போல, அதனால என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அதுக்குன்னு ஒரு தனி ரூம் வச்சிருக்கா. அங்க போயிட்டு உட்காந்து டொக்கு டொக்குன்னு எதையோ தட்டிக்கிட்டே இருக்கா. அப்ப கரெக்டா வந்து அவங்க புருஷங்காரன் வந்துடுறான். என்ன ஆச்சு உனக்கு, நீ ஏதோ டென்ஷனா இருக்க அப்படின்னு மட்டும் எனக்கு நல்லாவே தெரியுது, எதா இருந்தாலும் டைரக்டா என்கிட்ட பேசு, நீ எதுக்காக என்கிட்ட சொல்ல மாட்டுற அப்படின்னு கேட்கும் போது, நான் டென்ஷனா இருக்கேன்னு எதை வச்சு நீ சொல்ற அப்படின்னு கேக்குறா. இல்லனா இந்த ரூம்க்கு நீ வரவே மாட்ட, எப்ப நீ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கியோ அப்பதான் இந்த ரூம்க்கு வந்து இதெல்லாம் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும், அதனால என்கிட்ட எதா சொல்லு, ஒரு வேலை இன்னும் நான் அஃபேர் வச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற டவுட் உனக்கு இருந்துகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் இப்போ ஆமா அப்படின்னு சொன்னேன்னா நீ என்ன உண்மையா சொல்ல போற அப்படின்னு சொல்றா. இத பாரு, என்னோட வாழ்க்கையில ஒரு பொண்ணு இருக்கா அப்படின்னா அது ஒருத்தி, அது நீ மட்டும்தான், தயவு செஞ்சு என்ன நம்பு, நீ அதுக்கப்புறம் நம்ம 2 குழந்தைங்க, இவங்களுக்காக தான் நான் வாழ்க்கையை நடத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இதை நம்புறதா நம்ப வேண்டாமா அப்படின்னு புரியல. கொஞ்ச நேரத்திலேயே வந்துட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பயங்கரமா ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறானா. ஹீரோயினுக்கு கொஞ்சம் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு பிடிக்கல. அதனால உடனே என்ன சொல்றான்னா, இல்ல எனக்கு டயர்டா இருக்கு, நீ ரூமுக்கு போ, நான் தூங்குறதுக்கு வரேன் கொஞ்ச நேரம் கழிச்சு அப்படின்னு சொல்லிடுறா. மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு, அவர் தான் இவளோட சீனியர். அவர் பார்த்தா சடனா கொஞ்ச நாளா வந்து ஹாஸ்பிட்டலுக்கே வராம இருக்காரு. அதனால அவளோட பேஷண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப டென்ஷன்ல இருக்காங்க. ஹீரோயின் தான் அவங்களை எல்லாரையுமே இப்ப சமாளிச்சு ஆகணும் அப்படின்றதுக்காக ஹீரோயின் வந்து எல்லாரையுமே பாத்துக்கிறா. அதுக்கப்புறம் கடைசியா வந்து சேர்மன் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரை நம்ம போய் பார்த்தே ஆகணும் அப்படின்னு கிளம்பிடுறாங்க. அங்க அவரோட வீட்டுக்கு போய் பார்த்தா கன்றாவியா வீட்டை வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமா குடிச்சிட்டு எல்லாத்தையும் அப்படி அப்படியே போட்டு வச்சிருக்காரா, கால் வைக்க கூட இடம் இல்லை. என்னதான் ஆச்சு இவருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு என்ன ஆச்சு, நான் நல்லாதான் இருக்கேன், 2 மாசமா நான் ரெஸ்ட் எடுக்கிறேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன பண்றான்னா, இவர்கிட்ட தனியா போய் பேசுறா. நம்ம தான் வந்து பேஷண்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடாது, எந்த விஷயமா இருந்தாலும் அதுல இருந்து கடந்து வரணும் அப்படின்றத சொல்லி கொடுப்போம், ஆனா நீங்களே இப்படி இருக்கும் போது நான் என்ன பண்ண முடியும் சார் அப்படின்னு கேக்குறா. நான் என்ன பண்றது, நானும் எல்லா பேஷண்ட்டுக்கும் வந்துட்டு இழப்புன்றது சாதா விஷயம்தான், அதை வந்து நம்ம நார்மலா ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பேன், ஆனா எப்போ என்னை விட்டு அவ போனாலோ அதை என்னால ஏத்துக்கவே முடியல, என்ன பண்றது, அடுத்தவங்களுக்கு தான் அட்வைஸ் எல்லாம் பண்ண முடியும்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு.
இவளுக்கே வந்துட்டு அவரை பார்க்கும் போது ரொம்ப சங்கடமா இருக்கு. கட்டி பிடிச்சி சமாதானப்படுத்துறா. அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, நமக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்க கூட இருக்கிற டைம் சந்தோஷமா அனுபவிச்சுக்கணும். ஏன்னா எப்ப அது நம்ம கையை விட்டு போகும்னு தெரியாது அப்படின்னு சொல்றாரு. அதையே யோசிச்சுக்கிட்டே கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கா. இந்த டாம் இருக்கான் இல்லையா, ஆக்சுவலா இந்த டாம்ன்றவன் வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு பக்கத்து வீட்லயே தான் இருக்கான் போல. எதையோ நின்னு ரொம்ப நேரமா பாத்துக்கிட்டு இருக்கான். என்னடா அவன் பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வீட்டு ஜன்னல்ல ஹீரோயின் ட்ரெஸ் மாத்திக்கிட்டு இருக்கிறது கிளியரா தெரியுது. அததான் அவன் பாத்துக்கிட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு கேக் வந்த உடனே என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஒண்ணும் இல்ல, இங்க நிலா ரொம்ப அழகா இருக்கு, அததான் பாத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு போய் சொல்றான். அவளும் வந்து அப்படியா அப்படின்னு எட்டி பாக்குறா. ஆனா கிளியரா வந்து ஹீரோயினோட வீட்டு ஜன்னல் தெரியறது அவளுக்கு தெரியுது. இவளுக்கு ஓரளவு புரிஞ்சிடுது இவன் இதைதான் பாக்குறான்ட்டு. புருஷன்காரன் ரொம்ப லேட்டா இப்பதான் வீட்டுக்கே வரான். வந்த உடனே என்ன சொல்றான் அப்படின்னா ஹீரோயினை கங்க்ராட்ஸ் பண்றான். என்னன்னா ஹீரோயினை வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கிட்டாங்க அவங்களோட ஹாஸ்பிட்டல்ல. நீ வந்துட்டு என்ன விடவும் ஒரு ஸ்டெப் மேல மேல போயிட்டே இருக்க. உனக்கு கம்பேரா நான் இருக்கவே முடியாது போல இருக்கே. நீ ரொம்ப டேலண்டடான பொண்ணு அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பயங்கரமா புகழ்ந்துட்டு இருக்கான். அப்ப திடீர்னு என்ன கேக்குறான்னா, நம்ம பிள்ளைங்க எல்லாம் என்னை பார்த்து என்னைக்காவது ஒரு நாள் பெருமைப்படுற மாதிரி நான் பண்ணுவேனா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயினும் என்னடா இவன் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இப்பவே நான் உன்னை பார்த்து பெருமைப்பட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. மறுநாளும் ஹாஸ்பிட்டலுக்கு போறா. ஹீரோயின் வந்து இப்பவும் பிங்கி கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா, இல்ல கண்டிப்பா எனக்கு வந்து டவுட்டா தான் இருக்கு, அவன் வந்து யார் கூடயோ அஃபேர்ல இருக்கான்னு எனக்கு தோணுது அப்படின்னும் போது, இவ சான்ஸே இல்ல, நீ எதையோ கற்பனை பண்ணிக்கிற, கண்டிப்பா அவன் அப்படியெல்லாம் நடந்துக்கவே மாட்டான், அவன் கூட 2 பிள்ளை பெத்துட்ட, இதுக்கப்புறம் போய் அவன் மேல சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கியே, அவன் நீ அதுக்கப்புறம் உன்னோட குழந்தைங்கன்னு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்றா. அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா நம்ம டாய் இருக்கா இல்லையா, அவ வந்து போன் பண்ணி கூப்பிடுறா. கன்ஃபார்மா வந்துட்டு அந்த கார் யாருதுன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னும் போது, யாருது அப்படின்னு கேக்குறா ஹீரோயின். அதாவது உங்களோட ஹாஸ்பிட்டலோட ஓனர் இருக்காங்க இல்லையா மினிஸ்டர், அவங்களோடதுதான் அந்த காரு. ஆனா அதை யார் ஓட்டிட்டு வந்தா அப்படின்றதுதான் இன்னும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு செம்ம ஷாக்கு. என்னது அவங்கள்தான் அப்படின்னு சொல்லி வாயை பொழந்து நிக்கிறா. ஹீரோயின் என்ன பண்றானே, இதுக்கு மேல ஃபர்தரா எதுவும் இன்வெஸ்டிகேட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிடுறா. இவளும் என்ன சொல்றான்னா, எனக்கும் எந்த காசு வேண்டாம், நீங்க எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லும் போதுதான் ஹீரோயின் நோட் பண்றா. அவளோட ஃபேஸ் எல்லாம் அடியா இருக்கு. வேகமா இவளை கூப்பிட்டுக்கிட்டு கார்ல எங்கேயோ போயிட்டு இருக்கா. எங்கடா போறா அப்படின்னு பார்த்தா டாயோட வீட்டுக்கு தான் போறா. அங்க போன உடனே அவன் பேய் மாத்தி கத்துறான். எதுக்காக கண்டவங்களை எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவ வந்துட்டு கஷ்டப்பட்டு அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. இருந்தாலும் கேட்காம அவளை அடிக்க ஆரம்பிச்சிடறான். உடனே ஹீரோயினுக்கு கோவம் வருது. ஹீரோயின் அடிக்கிறா. ஹீரோயினை பிடிச்சி ஒரு தள்ளி விட்டுறான். இருந்தாலும் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, நம்ம டாயை போட்டு கண்ட மீனுக்கு அடிக்கிறான். மாட்டை அடிக்கிறத விட மோசமா அடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னா, சின்ன வயசுல இருந்தே வந்து யாரும் உனக்கு அன்பே கொடுக்காம தானே வளர்த்திருக்காங்க, அதனாலதான் நீ வந்து இவ்வளவு வெறித்தனமா இவளை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க. அது மட்டும் இல்லாம உன்னை உங்க அப்பா அடிச்சு கொடுமைப்படுத்தி இருப்பாரு, இல்லைன்னா உன் கண்ணு எதிர்க்க உங்க அம்மாவை அடிச்சு கொடுமைப்படுத்தி இருப்பாரு, அதனாலதான் நீ இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ ரொம்ப பாவம், ஐயோ நீ ரொம்ப பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இவனை ரொம்ப உசுப்பேத்துற மாதிரி பேசுறா. இவனுக்கு கோபமா வருது. அப்படி கிடையாது, அப்படி பேசாதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ண பாக்குறான். தாயோடனே என்ன பண்றான்னா, கையில கிடைச்சதை எடுத்துட்டு வந்து அவன் மண்டையிலேயே ஒண்ணு வைக்கிறா. அவ்வளவுதான், அவனுக்கு ரத்தம் பொலன்னு கொட்ட ஆரம்பிச்சிருது. உடனே ஹீரோயின் வந்து போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு, மரியாதை இங்க இருந்து ஓடி போயிடு அப்படின்னு ஒரு கத்துறா. அதனால இவனால எதுவும் பண்ண முடியாம உடனே அங்க இருந்து வெளியில போயிடுறான். ஹீரோயின் இவளை கட்டி பிடிச்சி அழுது சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கா. அப்ப அவ என்ன கேக்குறா அப்படின்னா, நான் தான் படிக்காதவ, நான் முட்டாள், என்னோட லைஃப் தான் இப்படி எல்லாம் இருக்கு, இந்த மாதிரி கேவலமான உங்களை பார்க்கணுன்றது, ஏன் உங்களோட லைஃப் இப்படி இருக்கு, நீங்க எதுக்காக எல்லாத்தையும் பொறுத்துட்டு போறீங்க அப்படின்னு கேக்குறா. கண்டிப்பா வந்துட்டு நீ கவலைப்படாத, எல்லாமே மாறும், நான் வந்து ஏன் பொறுத்து போறேன் அப்படின்னா, எனக்கு உண்மை தெரியணும், உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் எந்த ஒரு முடிவுக்கும் வருவேன் அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா டான் இருக்கான் இல்லையா, அதாவது புருஷன்காரன், அவனோட பர்த்டே இன்னைக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்டா இல்லையா, அதை செலிப்ரேட் பண்ற மாதிரி ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க. இந்த டான் இருக்கான் இல்லையா, புருஷன்காரன் கிட்டயே போயிட்டு, உன் பொண்டாட்டி சான்ஸே இல்ல, என்ன அழகா இருக்கா, ரொம்ப அறிவா இருக்கா, இந்த அளவு இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுற அவளோட லைஃப்ல, இப்பவே இந்த வயசுலயே பாரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்டா, அவன் மட்டும் என் பொண்டாட்டியா இருந்திருந்தானே இந்நேரம் லைஃப்ல நான் எங்கேயோ போயிருப்பேன் அப்படின்னு சொல்றான். இவனும் அதை நின்று கேட்டுக்கிட்டு இருக்கான். பாவம் கேக்குமே இதெல்லாம் கேட்டுடுறா. அவளுக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கும் இந்த மாதிரி கேட்கும் போது. ஹீரோயின் கிட்ட டாய் என்ன சொல்லி அனுப்பிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தா, உங்களோட ஹஸ்பண்ட் எதையோ எடுத்துட்டு போய் அவர் கார் டிக்கில வச்சாரு, கண்டிப்பா நீங்க அதுல செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எதுனா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பா.
பையன் போய் அப்பா கிட்ட வந்து கார்கி கேக்குறான். எதுக்காகடா கார்கி அப்படின்னு கேட்கும்போது அம்மாவோட கம்பல் தொலைஞ்சிடுச்சான், அதை தேடணும்னு சொன்னாங்க அப்படின்னு கார்கி வாங்கிட்டு போறான். உடனே ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நானே போய் பாத்துக்கிறப்பா அப்படின்னு சொல்லி பாதி வழியில அவன் கிட்ட இருந்து கார்கி வாங்கிக்கிறா. இவளும் காரையே புரட்டி போட்டு தேடி பார்த்துட்டா, எதுவுமே கிடைக்கல. புருஷன்காரனுக்கும் தெரிஞ்சிடுச்சு பொண்டாட்டி தான் கார்ல போய் தேடுறான்ட்டு. அதனால அவனும் வந்துகிட்டு இருக்கான். கடைசியா அவளுக்கு ஒரு டவுட் வந்துட்டு, அங்க ஒரு மேட் இருக்கும் இல்லையா கார் டிக்கில, அந்த மேட்டையும் தூக்கிட்டு பார்த்தா ஒரு பிளாக் கலர் பை இருக்கு. அந்த பையில வந்துட்டு காண்டம், அது மட்டும் இல்லாம ஒரு போன் இருக்கு. அதை பார்த்த உடனே செம்ம கடுப்பாயிடுறா. அந்த போனை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்களோட வால்பேப்பரே வச்சிருக்க 2 பேரும் இருக்கா மாதிரி. அவ வேற யாரும் இல்லைங்க, அவதான் கேட். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து மினிஸ்டர் என்னோட பொண்ணுன்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்பதான் காலேஜ் முடிச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்லி அந்த பொண்ணு கூட தான் இவன் வந்து இல்லீகல் கனெக்ஷன்ல இருக்கான். அந்த பொண்ணுமே இப்ப பார்ட்டிக்கு இங்க வந்திருக்கா. எல்லாத்த விட மோசமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட ஃப்ரெண்டு பிங்கி இருக்கா இல்லையா, அவ வந்துட்டு இவனுக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கா. அதாவது ஹீரோயினுக்கு உன்னை பத்தி தெரிஞ்சிடுச்சு, அவ உன்னை கண்காணிக்கிறா, கொஞ்சம் உஷாரா இரு அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் படிச்ச உடனே ஹீரோயின் மனசு உடைஞ்சு போயிடுறா. இங்கேயே நின்று அழுது ஓஞ்சிட்டு அவளோட டிக்கில இருந்து ஒரு சிசரை எடுத்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இவனை குத்தி கொண்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கொலை வெளியில போறா. ஆனா அங்க போன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, எல்லாரும் கும்பல் சேர்ந்துடுறாங்க. அவனுக்கு கேக் கட் பண்ண போறாங்க பர்த்டேக்காக. அதனால எல்லாம் பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சிடுறாங்க. இவ சைலண்டா இருக்கா. நைட்டு பார்ட்டியில வந்துட்டு எக்கச்சக்கமா இவர் பேச ஆரம்பிச்சிடறாரு. என் பிள்ளைங்க தான் எனக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட். அது மட்டும் இல்லாம என்னோட பொண்டாட்டி இருக்கா இல்லையா, அவள மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ண யாராலையும் முடியாது. நான் இன்னைக்கு இந்த நிலைமையில இருக்கேன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் என்னோட பொண்டாட்டியும் என் பிள்ளைங்களும் தான் காரணம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். இது எல்லாம் கேட்டு நின்று கேட்டுக்கிட்டே தான் இருக்கா. அவ ஒரு மாதிரி இவனை பாத்துக்கிட்டு இருக்கா. உடனே புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினுக்கு வந்து ஒரு செயினை வாங்கிட்டு போய் கிஃப்டா கொடுக்குறான். அவனே போட்டும் விடுறான். ஆனா ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவளாவே வந்து இவனை வேணும்னே கிஸ் பண்றா, எல்லாரும் பாக்குற மாதிரி. அது மட்டும் இல்லாம கேட்டுக்கு செம்ம ஆத்திரமாவுது. நம்ம பிங்கி வந்து கேட்டோட மூஞ்ச பாக்குறா. கேட் வந்து அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறா. புருஷனோட ஃபேஸ்ல எப்படி ரியாக்ஷன் இருக்குன்றதான் ஹீரோயின் நோட் பண்றான். அவன் ரொம்ப பதட்டமாயிடுறான். அப்படியே வந்துட்டு எங்கேயோ அவ போயிட்டாலே தேடலாம் அப்படின்ற மாதிரி போறான். உடனே கையை பிடிச்சி எடுத்து பக்கத்துல நிக்க வச்சுக்கிறாவா. அவ ஃபேமிலி போட்டோ எடுறா, கண்ணா வாடா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நிக்க வச்சிடறா. ஹீரோயின் புருஷன்காரனை நோட் பண்ணிக்கிட்டே இருக்கா. அங்க நின்னு பேசி இங்க நின்னு பேசி அவளை தேடிக்கிட்டு சைலண்டா எங்கேயோ இருட்டுக்குள்ள போறான். இவளுக்கு நல்லாவே புரிஞ்சிடுது. இவன் அடுத்த நிமிஷமே என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பிள்ளைங்களை கூப்பிட்டு இருக்கிறா. மரியாதையா கிளம்புங்க, இதுக்கு மேல இங்க இருக்க கூடாதுன்னு போது பையன்காரன் சண்டை போடுறான். அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கம்மா, எதுக்காகம்மா இப்ப கிளம்பணும் அப்படின்னு கேட்கும் போது, நீ வந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்துறா. வீட்டுக்கு வந்தும் பையன்காரன் பயங்கரமா சண்டை போடுறான். நான் அப்பா கூடயாவது இருந்து வந்துட்டேன் இல்லையா, எதுக்காக எங்களையும் பிடிச்சி இழுத்துட்டு வந்தீங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கதான் இருக்காங்க, நான் எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன் உங்களால அப்படின்னு சொல்லி கத்துறான். உங்க அப்பா ஒன்னும் அவ்வளவு நல்லவன் கிடையாது அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்திடுறா. அதுக்கப்புறமா சின்ன குழந்தையும் இருக்கா அப்படின்றத பார்த்த உடனே ஹீரோயின், சாரி நான் ஏதோ டென்ஷன்ல பேசிட்டேன், வேற ஒண்ணும் இல்லை, நீங்க மேல போங்க அப்படின்னு சொல்லிடுறா. ஹீரோயின் பெட்டி படிக்கையெல்லாம் எடுத்துட்டு வரா. அவள் தான் இல்ல அவன் தானே தெரியல. எடுத்துட்டு கீழே வரா. கரெக்டா பிங்கி வீட்டுக்கு வரா. வந்த உடனே நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நீ எதுக்காக வந்துட்டு இவ்வளவு சீக்கிரம் கிளம்பி வந்த, அந்த பார்ட்டியே வந்து உனக்காக தானே நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு என்ன பிரச்சனைன்னு கேக்குறியா, என்னோட பிரச்சனையே நீதான் அப்படின்னு சொல்றா. அப்பனா நீ கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி பிங்கி கேக்குறா. ஏன்னா அவளுக்கும் புரிஞ்சிடுச்சு ஹீரோயினுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுச்சுன்னு. எனக்கு நல்லாவே தெரியும் நீ அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு, ஆனா இந்த மாதிரியான ஒரு துரோகத்தை எப்படி உனக்கு பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, இதை பாரு நான் உனக்கு எந்த துரோகமும் பண்ணல, நான் வந்து அவன் கிட்ட தெளிவா சொன்னேன். 3 மாசத்துக்கு முன்னாடி தான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். 3 மாசத்துக்கு முன்னாடி நான் பேங்காக்கு போகும்போது அங்க இவங்க 2 பேரையுமே பார்த்தேன். நான் அப்பவே இவன் கிட்ட சத்தியம் வாங்கினேன், தயவு செஞ்சு பிரேக்கப் பண்ணு, அவளுக்கு நீ துரோகம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்காக தான் நான் திங்க் பண்ணேன், இல்லைன்னா அப்பயே உன்கிட்ட நான் சொல்லியிருப்பேன், கண்டிப்பா நீ இதே விஷயத்த தான் பண்ணிருப்ப அப்படின்னும் போது, அப்ப அவன் பிரேக்கப் பண்ணிட்டானா இப்போ அப்படின்னு கேட்கும் போது இவளால ஒண்ணுமே வார்த்தை பேச முடியாம சைலண்டா இருக்கா. அப்பனா நீ எடுத்த முடிவு தப்பு தானே, நீ பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண, என்னோட லைஃபையும் என் குடும்பத்தையும் அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பயங்கரமா கத்துறா. என்னதான் இருந்தாலும் உன் 2 பசங்களோட அப்பா அவன், நீ நிதானமா முடிவு எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவ சொல்லும் போது, அப்ப அவன் எனக்கு துரோகம் பண்ணும் போது 2 குழந்தைங்களோட அம்மா நான் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தானா, அவனுக்காக தானே 2 பிள்ளையும் பெத்தேன், அவன் யோசித்தானா இத, அவன்கிட்ட இதை நீ சொன்னியா அப்படின்னு சொல்லி கத்துறா. இதை எல்லாத்தையுமே வந்து இவளோட பையன் கேட்டுறான். அதோட நைட்டு வந்துட்டு நடக்கவே முடியாம மிட் நைட்டு தள்ள
அவளை அடிக்கிட்டே வீட்டுக்குள்ள வரான் புருஷங்காரன். ஹீரோயின் முடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. சாரிடா தங்கம், ரொம்ப வந்துட்டு டயர்டா இருக்கேன், தயவு செஞ்சு வந்துட்டு என்ன எதுவும் நினைச்சுக்காது, என்ன நான் போய் தூங்க போறேன், நாளைக்கு காலையில பையன் வேற சர்ஃபிங் கூட்டிட்டு போனோம்னு சொன்னான், அதுக்காக நான் போயே ஆகணும், பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். இவனுக்கு இன்னும் விஷயம் தெரியல போல, இவளுக்கு தெரிஞ்சது. அடுத்த ஹாஸ்பிட்டல்ல பிங்கியை காட்டுறாங்க. அவ யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கா. உங்களோட டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு, நீங்க பிரெக்னெண்டா இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. வேற யாரும் இல்ல, அது கேட் தான். ஹீரோயின் என்ன பண்றான்னா, கேக் இருக்கா இல்லையா, அவகிட்ட அவளோட பொண்ணை கொண்டு போய் விடுறா. அதாவது ஹீரோயினும் வேலைக்கு போறா, அவங்க அப்பாவும் அவங்க அண்ணாவும் 2 பேருமே சேர்ந்து சர்ஃபிங்காக பீச்சுக்கு போறாங்க. இப்பதான் கேட்ட காட்டுறாங்க. அவ ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கா. நம்ம ஹீரோயினும் இப்பதான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கா. ஆல்ரெடி லாஸ்ட் எபிசோட்லயே காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவ பிங்கி கிட்ட பேசிட்டு இருந்திருப்பா. அதாவது நீ பிரெக்னெண்டா இருக்க அப்படின்னு சொன்ன உடனே இவ செம்ம ஷாக்ல இருப்பா. அப்ப பிங்கி என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஒண்ணு நீ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் கிட்ட பேசணும், இல்ல அப்படின்னா உன் பேரண்ட்ஸ் கிட்ட பேசணும், இதை நீயாவே டிசைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு கேட் என்ன சொல்றான்னா, எனக்கு ஒன்னும் 18 வயசுக்குள்ள இல்ல, நான் 18 வயசுக்கு மேல ஆயிட்டேன், இதுக்கப்புறம் என்னோட டிசிஷன் தான், இது எல்லாமே நான் தான் முடிவு பண்ண போறேன், நான் நாளைக்கே அபார்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நீங்க உங்களோட டேட்டா பேஸ்ல இருக்க என்னோட டீடைல்ஸ் எல்லாத்தையுமே அழிச்சே ஆகணும் அப்படின்னும் போது, கவலைப்படாத, நாங்க பேஷண்டோட டீடைல் எதையும் வெளியில விட மாட்டோம், உங்க அம்மாக்கு இந்த விஷயம் தெரியாது அப்படின்னு சொல்றா. நீ கண்டிப்பா ஒரு கவுன்சிலரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட அனுப்புறா. உள்ள வந்த பிறகுதான் அவளுக்கு தெரியுது ஹீரோயின் தான் அங்க இருக்கான்னு. ஹீரோயினுமே ஷாக்ல இருக்கா. இப்போ உடனே ஹீரோயினும் கவுன்சிலிங்கை ஸ்டார்ட் பண்றா. எனக்கு எல்லா விஷயமும் தெரியணும், இது எல்லாமே நான் ஒரு ப்ரொசீஜருக்காக தான் கேட்குறேன் அப்படின்னு ஒன்று. சரி ஓகே, எனக்கு சீக்கிரமா முடிச்சிருங்க, எனக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்றா. ஏன்னா இவங்களுக்கு ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேச பிடிக்கல. அப்ப என்ன கேட்குறான்னா, நீ இது வரைக்கும் எத்தனை செக்ஷுவல் பார்ட்னர் வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் போது இவளுக்கு செம்மையா கோவம் வருது. இல்லம்மா, இது ப்ரொசீஜர், நீ சொல்லி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. உடனே எனக்கு ஒரே ஒரு பாய் ஃப்ரெண்ட் மட்டும்தான் இருக்கான் அப்படின்னு சொல்றா. இந்த விஷயம் உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நீ சொல்லிட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, இல்ல நான் சொல்ல போறது கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்பனா நீங்க 2 பேர் கல்யாணம் பண்ணிக்க போறது இல்லையா அப்படின்னு ஹீரோயின் கேட்கிறா. நாங்க கல்யாணம் பண்ணிக்க தான் போறோம், அவன் சீக்கிரமே அவங்க பொண்டாட்டியை டிவோர்ஸ் பண்ணிட்டு என் கூட வந்துடுறேன்னு சொல்லியிருக்கான். பட் இதை காரணமா வச்சு நான் அவனை அர்ஜென்ட் பண்ண விரும்பல, இதை காரணமா வச்சு நான் அவனை பிளாக்மெயில் பண்ணவும் விரும்பல, இது என்னோட லைஃப், இதை நான் தான் முடிவு பண்ணணும், ஸோ நான் அபார்ஷன் பண்ண தான் போறேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகேம்மா, நீ தான் அவ்வளவு கான்பிடென்டா இருக்கேன்னு சொல்றிய, அப்புறம் எதுக்காக இவ்வளோ பயப்படுற, எதுக்காக உனக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கு டென்ஷன்லாம் ஆகல அப்படின்னு சொல்றா. அவளுக்கு நம்ம ஹீரோயின் கிட்ட உட்காந்து பேசவே சுத்தமா பிடிக்கல. நம்ம ஹீரோயினுக்குமே வெறுப்பு தான் வருது. அதோட நேரா போய் பிங்கி கிட்ட கேட்குறா, எதுக்காக நீ அவளை என்கிட்ட அனுப்பிவிட்ட அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, நான் என்ன பண்றது, எனக்கு என்ன சொல்றதுனே தெரியல, எனக்கே ஷாக்கிங் தான், அதனால எப்படியாவது எனக்கு தெரிஞ்சுதானே ஆகணும்னு சொல்லி அனுப்புனேன் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அவகிட்ட எனக்கு பேசவே சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கத்துறா. ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, எப்படியாவது புருஷன்காரனுக்கு இதை தெரிய வைக்கணும் அப்படின்னு சொல்றா. அவன் என்னதான் டிசைட் பண்றான் அப்படின்னு நான் பார்க்கணும் அப்படின்னு யோசிக்கும் போது பிங்கி என்ன சொல்றான்னா, ஏய் நம்ம பேஷண்டோட டீடைல்ஸ் எதுவும் வெளியில சொல்லக்கூடாது, அது இல்லீகல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இங்க புருஷன்காரனையும் பையனையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப சந்தோஷமா சர்ஃபிங்க்கு வந்திருக்காங்க. இவன் ரொம்பவே பையனை நல்லா தான் பாத்துக்கிறான். வீட்டுக்கு போயிட்டும் ஹீரோயின் பதட்டத்திலேயே இருக்கா. இந்த மாதிரி ஒரு விஷயம் கேள்விப்பட்டா எந்த பொண்டாட்டி தான் ரிலாக்ஸா இருக்க முடியும், செம டென்ஷனா இருக்கா. ஆனா புருஷனும் பசங்களும் ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கிட்ட இப்போதைக்கு இவ எதையுமே டிஸ்கஸ் பண்ணல. நைட்டு ஹீரோயினுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் வருது. அதாவது ப்ரொஃபசர் சுத்தமா போனே அட்டன் பண்ண மாட்டாரு. அவர் வீட்டு கதவை தட்டினாலும் போயிட்டு யாருமே இல்லைன்ற மாதிரி திரும்பி வந்துட்டாங்க, நீ தயவு செஞ்சு கொஞ்சம் போய் பாரு அப்படின்னு சொல்லி இவளை அனுப்புறாங்க. ஹீரோயினும் போயிட்டு வாசல்ல நின்னுக்கிட்டு ரொம்ப நேரமா கதவை தட்டுறா, போன் பண்ணி பாக்குறா, எடுக்கவே இல்லை. ஆனா அவர் உள்ளதான் இருக்காரு. பார்த்தா அவர் ஃபுல்லா குடிச்சிட்டு அவருக்கு சுயநினைவே இல்லாத அளவுக்கு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவ பார்த்த உடனே பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறா. கதவை கூட அவர் பூட்டல. அதுக்கப்புறமா தான் இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவருக்கு தண்ணியெல்லாம் கொடுத்துட்டு, எதுக்காக நீங்க இப்படி பண்றீங்க, நீங்க மூவ் ஆன் பண்ணவே போறது இல்லையா அப்படின்னு சொல்லி கத்துறா. உனக்கு இதெல்லாம் புரியாது, உன்னோட வாழ்க்கை நல்லபடியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு, அதனால உனக்கு நான் சொன்னாலும் புரியாது அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஹீரோயின் அவர்கிட்ட ஓப்பனா எல்லாத்தையும் சொல்லிடுறா. அவன் அஃபேர்ல இருக்கான், இப்ப அந்த பொண்ணு கன்சீவா இருக்கா, எனக்கே என்ன பண்றதுன்ற முடிவை என்னாலேயே எடுக்க முடியாம தான் நான் இருக்கேன், நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணும்போது இவருக்கே ரொம்ப கஷ்டமாயிடுது. சாரிம்மா, நான் உன் மனசை கஷ்டப்படுத்திட்டேன், நான் உன்னை கஷ்டப்படுத்தணுன்றதுக்காக இதை சொல்லலை அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்கிறாரு. ஆனா எந்த காரணத்தை கொண்டும் உன்னோட குடும்பம் மட்டும் பிரியறதுக்கு நீ விட்டு கொடுத்துறாத, ஏன்னா உனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்காகவாவது நீங்க குடும்பமா வாழணும்,
அதுக்காக நீ என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவரை படுக்க வச்சுட்டு இவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்த பூராவும் நைட்டு அங்கேயே இருந்து ஃபுல்லா கிளீன் பண்றா. மறுநாள் காலையில அவர் தூங்கி எழுந்து வராரு. பார்த்தா குக் பண்ணி வச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப இவ என்ன சொல்றா அப்படின்னா, நீங்க சரியாகிற வரைக்கும் நீங்க இங்க இருக்க கூடாது, என்னோட ஆன்ட்டியோட வீட்டுல போய் இருங்க. அது ஒரு ஃபார்ம், அவங்க அங்க பாத்துக்கிறாங்க அந்த ஃபார்ம. அது மட்டும் இல்லாம எங்க ஆன்ட்டி பயங்கரமா வாய் பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஜஸ்ட் அவங்கள ஒரு கேர்ள் ஃப்ரெண்டா நினைச்சுக்கோங்க அப்படின்னும் போது, ஏய் நீ என்ன பண்ற அப்படின்னு கேக்குறாரு. நேத்து நைட்டு நான் பார்த்தேன், நீங்க நிறைய டேப்லெட்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க, அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாம சாப்பிடக்கூடாது, அது எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன், இனிமே உங்களுக்கு அந்த டேப்லெட்ஸ் எல்லாம் கிடையாது, நீங்க கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்றா. இவராலையும் ஒன்றும் பேச முடியல இவ்வளவு எதிர்த்து. அதோட நேரா வீட்டுக்கு போறா. புருஷன்காரன் சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கான். அதனால அவ என்ன கேட்கிறா அப்படின்னா, நான் உன்கிட்ட ஓப்பனா ஒரே ஒரு விஷயம் கேட்கிறேன், நீ எதனா ரிலேஷன்ஷிப்ல இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஏய் என்ன பேசுற நீ நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா, அது எப்படி என்கிட்ட இந்த வார்த்தையை போய் கேட்ட அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகுறான். ஹீரோயினுக்கே அடே எப்பா என்னடா ஆஸ்கர் லெவல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்ற மாதிரி இருக்கு, நானே ஹோட்டல்ல பாத்துக்கிறேன், மீட்டிங்ஸ் அட்டென்ட் பண்றேன், எங்க அம்மாவை போய் பாத்துக்கிறேன், பசங்களை பாத்துக்கிறேன், நான் இன்னும் எவ்வளவு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியலையா, உனக்கு வந்து எனக்கு எங்க டைம் இருக்குன்னு தெரியலையா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, டே ஒரே ஒரு வார்த்தை ஆமா இல்ல இவ்வளவு சொன்னீங்கன்னா முடிஞ்சது அப்படின்னு கேக்குறா. இல்ல அப்பனா போதுமா அப்படின்னு சொல்றான். எல்லாத்தையும் பேசி முடிச்சுட்டு மானே தேனே அப்படின்னு கொஞ்சம் ஆரம்பிச்சிடறான். என்னடா செல்லம், எதுக்காக நீ இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, இதுக்கப்புறமும் நீ என்ன நம்ப போறது இல்லையா, நான் இவ்வளோ சொல்லிட்டேன், தயவு செஞ்சு நம்பு, எனக்கு அந்த மாதிரி ஐடியாவே இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீயும் குழந்தைங்களும் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு இப்போ புதுசா ஒரு பேஷண்ட் வராரு. இவர் யாரு அப்படின்னு பார்த்தா இவர் ஒரு பெரிய ஆக்டர். இவர் வந்து பயங்கரமான மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்காராம். அதனால ஹீரோயினை பார்க்கணும் கவுன்சிலிங்காக அப்படின்னு வந்திருக்காரு. இவருக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, எக்கச்சக்கமா பேரும் புகழும் இருக்கு, ஆனாலும் என்னோட லைஃப் வந்து ஒரே எம்டியா இருக்கு, அது ஏன்னு புரியல, அதை நினைக்கும் போது வந்துட்டு எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, பேர் புகழ்லாம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம ஒண்ணுமே இல்லாம இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு, அப்ப கஷ்டமா இருந்தது, ஸ்ட்ரெஸ் ஆச்சு, அதே மாதிரி வந்து இப்ப பேரும் புகழுமா இருக்கும் போதும் அதே மாதிரி வந்துட்டு எல்லாம் இருக்கு, ஆனா சுத்தமா எதுவுமே நம்மளோட லைஃபே ஒண்ணுமே இல்லாத மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நீங்க இதை மென்டல் இல்னஸ்னு நினச்சிக்கிறீங்க, இது மென்டல் இல்னஸ்னா இல்லை, எல்லாரோட லைஃபுமே வந்து பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் யோசிக்கும் போது எம்டியாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறா. இப்போதைக்கு இது போதும், 2 வாரம் கழிச்சு மறுபடியும் வாங்க அப்படின்னு சொல்லும் போது, உங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறமா எனக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸா இருக்கு, 2 வாரத்துக்குள்ளேயே வந்துட்டு எப்பனா அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடிஞ்சா கொடுங்க, அது இல்லைன்னா உங்களோட ஃபோன் நம்பராவது கொடுங்க அப்படின்னு கேட்குறான். அதுக்கு உடனே ஹீரோயின் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, ஃபோன் நம்பர் இல்லை, நான் என்னோட இமெயில் அட்ரஸை தரேன், எனக்கு ஃபோன்லேயே நோட்டிஃபிகேஷன் வரும், நான் உடனே உங்களை கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்றா. பிங்கியும் ஹீரோயினும் பேசிக்கிட்டு இருக்காங்க. பிங்கி என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு 5 மணிக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கா, கேக் வந்து அபார்ஷன் பண்ண போறா, நீ என்ன முடிவுல இருக்க அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நான் என்ன முடிவு எடுக்க முடியும், நான் முடிவெடுக்கிறதுக்கு இதுல ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்றா. அப்ப அவனுக்காவது நம்ம தெரியப்படுத்தணும், இருந்தாலும் அவ அபார்ஷன் பண்ணாலும் எனக்கு ஒரு வகையில சந்தோஷம்தான், கன்ஃபார்மா வந்து அவங்க 2 பேருக்குள்ளயும் அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப் இருக்காது, ஸோ கண்டிப்பா பிரிஞ்சிருவாங்க, நீ ஃபேமிலியா சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்து அவ ஃபேமிலியா வந்து மாமியாரை பாக்குறதுக்காக போயிருக்கா. அங்க பசங்க கூட புருஷங்கார விளையாடிக்கிட்டு இருக்கும் போது மாமியார் என்ன கேக்குறாங்கன்னா, உனக்கும் அவனுக்கும் எதனா சண்டையா, எதனா பிரச்சனையா அப்படின்னு கேட்கும் போது, ஏன் அப்படி கேக்குறீங்க அப்படின்னு கேக்குறா. இல்ல உன் கண்ணே வந்து வித்தியாசமா இருக்கு, அவனை நீ பாக்குற பார்வையே இப்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, அப்பனா உனக்கு எல்லாம் தெரிஞ்சிடுச்சா அப்படின்னு மாமியார் கேக்குறாங்க. அப்ப மாமியாருக்கு வந்துட்டு ஆல்ரெடி இந்த விஷயம் தெரியும் போல. எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, 1 வருஷத்துக்கு முன்னாடி அவனே என்கிட்ட வந்து சொன்னான், நான் வந்து மரியாதையா அதை விட்டுட்டு உன் பொண்டாட்டியையும் உன் பிள்ளைங்களையும் பாருன்னு சொன்னேன், அவன் வந்துட்டு பிரேக்கப் பண்ணிடுவான்னு நினைச்சேன், இன்னமும் அவன் பண்ணலையா அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்றாங்க. கவலைப்படாதம்மா, நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, கண்டிப்பா வந்து குழந்தைங்களையும் உன்னையும் விட்டுட்டு அவன் போக மாட்டான், அதுவும் குழந்தைங்க இருக்க ஃபேமிலியை விட்டுட்டு எந்த ஒரு ஆம்பளையும் டக்குன்னு போயிட மாட்டாங்க, அதனால அவன் உன் கூட தான் இருப்பான், நீ எனக்காக கொஞ்சம் பொறுமையா இரு அப்படின்னு சொல்லும் போது, இப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கா அப்படின்னு சொல்றா. இது அவனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அவனுக்கு தெரியாது, அந்த பொண்ணு இன்னைக்கு அபார்ஷன் பண்ண போறா அப்படின்னும் போது அவனுக்கு சொல்லணும், அப்பனா கண்டிப்பா வந்துட்டு அதை நீ தான் அவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்றா. நீங்க என்னதான் என்ன பண்ண விரும்புறீங்கன்னு எனக்கே புரியல, நீங்க இப்பதான் வந்து கொஞ்சம் தைரியமா இரு, அவன் வந்து உன் குடும்பத்தோட தான் வாழ்வான் அப்படின்னு சொன்னீங்க, இப்போ கொஞ்ச நேரத்திலேயே வந்து அது அவனோட குழந்தைன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறா. இவங்க பண்ண தப்புக்கு அந்த சின்ன குழந்தை என்ன பண்ணும், அது ஒரு உயிராச்சே அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா சொல்றாங்க. நான் கூட நீங்க எனக்காக பேசுவீங்க அப்படின்னு நினைச்சேன், ஆனா வந்துட்டு
இப்ப எனக்கு நல்லாவே எல்லாம் புரிஞ்சிடுச்சு அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு போறா. அதுக்கப்புறம் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா மொபைல் எடுத்து பிங்கிக்கு மெசேஜ் அனுப்புறா. இப்ப நீ வந்துட்டு புருஷன்காரனுக்கு எப்படியாவது அதை மெசேஜ் பண்ணி சொல்லிடு அப்படின்னு சொல்றா. அடுத்த நிமிஷமே வந்து அவளும் போன் பண்றா இவனுக்கு. உனக்கு நல்லாவே தெரியுமா, உண்மைதானா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஆமா எனக்கு தெரியும், கன்ஃபார்ம் தான், 5 மணிக்கு அவ அபார்ஷன் பண்ண போறா அப்படின்னு சொன்னும் போது எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு ஹோட்டல்ல, நான் உடனே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அர்ஜென்ட்டா அங்க இருந்து கிளம்பி போறான். நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க அம்மாக்கும் நல்லாவே தெரியும். ஹீரோயினுக்கு செம்ம ஆத்திரம் வருது. அதே நேரத்துக்கு கேட்டை காட்டுறாங்க. கேட்டை வந்துட்டு வேற ஒருத்தன் ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்து உட்காந்துட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இவன் வேகமா கார்ல போயிட்டு இருக்கான். கரெக்டா அவ கிளினிக் உள்ள போகிற நேரத்துக்கு வந்து தடுத்துறான். தயவு செஞ்சு வந்து இதை பண்ணிடாத, இது வந்துட்டு எதுக்காக நீ என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும்போது உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்குறா. அது இப்போ முக்கியம் இல்லை, நீ தயவு செஞ்சு நம்மளோட குழந்தைய அழிச்சிடாத அப்படின்னு சொல்லி இவன் கெஞ்சுறான். அந்த ஃப்ரெண்டுக்கு செம்ம கடுப்பாகுது. ஃப்ரெண்டு என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, நீ என்னவோ தப்பு பண்றியோன்னு எனக்கு தோணுது, தயவு செஞ்சு யோசித்துக்கோ அப்படின்னு சொல்றான். அவன் கேட்க விட மாட்டான் புருஷங்காரன். டார்லிங், நம்மளோட காதலில் உருவான குழந்தை இது, தயவு செஞ்சு நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், எனக்காக வந்து இந்த குழந்தைய எதுவும் பண்ணிடாத அப்படின்றானா. இவளுக்கு மைண்டே மாறிடுது. இப்பதான் பிங்கி வந்துட்டு ஹீரோயின் கிட்ட சொல்றா, அபார்ஷன் பண்ணிக்கலையா, கடைசி நேரத்துல யாரோ ஒருத்தர் வந்து தடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு. உடனே அது யாரா இருக்கும், புருஷங்காரனா தான் இருக்கும், வேற என்ன பண்றது, அப்ப அவன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றான்னா அப்ப கண்டிப்பா அவன் வந்து அவளையும் விடுறதுக்கு தயாரா இல்லைன்னு தான் அர்த்தம். இப்ப என்னதான் பண்றது அப்படின்னும் போது நான் வந்து முடிவெடுக்க முடியாது, அவன் தான் இதுல முடிவெடுக்கணும். அப்படி அவன் கடைசி வரைக்கும் முடிவெடுக்கல அப்படின்னா 2 பேர் கூடயும் வாழ்ந்துடலாம் அப்படின்னு நினைச்சான்னா அப்ப நான் முடிவெடுப்பேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. கேட்டையும் புருஷன்காரனையும் காட்டுறாங்க. ஆக்சுவலா வந்துட்டு கேட் என்ன சொல்றானா, நீ அவசரப்படுறியா இல்ல நான் அவசரப்படுறேனானே எனக்கு தெரியல, நான் வேற நீ சொன்ன உடனே பண்ணாம வந்துட்டேன், இப்போ கொஞ்ச நாள்ல வயிறு பெருசாயிடும், நான் என்ன பண்ண முடியும், எல்லாருக்கும் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னும் போது தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சோண்டு டைம் கொடு, நான் இது எல்லாத்தையும் சரி பண்றேன் அப்படின்னு சொல்றான். இதை தான் நீ 2 வருஷமா சொல்ற, ஆனா நீ எதையும் பண்ண மாட்ற அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. ஆக்சுவலா இவங்க 2 பேருமே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஃபாரின்ல தான் மீட் பண்ணி பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அவனும் இவளும் வந்துட்டு ஃபாரின்லயே போய் போய் ஒரு வாட்டியும் மீட் பண்ணியிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் இவ என்ன சொல்லியிருக்கா அப்படின்னு பார்த்தா, இல்ல நான் எங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டுட்டு பிசினஸ் பண்ண போறேன்னு சொல்லி நானும் அங்கேயே வந்துடுறேன், அப்பனா நமக்கு அங்க ஒருத்தர் பார்க்க ஈஸியா இருக்கும் இல்லையா, நம்ம 2 பேரும் ஃபாரின்ல தான் மீட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நாள் கழிச்சு தான் ஒரு வாட்டியும் மீட் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்துட்டு நான் இங்கேயே வந்து ஒரு பிசினஸ் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அப்படின்னு சொல்றா. சரி ஓகேமா, பிரச்சனை இல்லை, ஆனா நீ எங்க கூட தான் தங்கணும் அப்படின்னு சொல்லும் போது நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அபார்ட்மெண்ட் எடுத்து தங்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாவையும் ஏதோ சொல்லி கன்வின்ஸ் பண்ணிடுறா ஒரு வழியா. இவளோட டீம்ல வந்துட்டு 2 பொண்ணு ஒரு பையன் 3 பேர் இருக்காங்க. ஆக்சுவலா அவங்க அப்பா வந்துட்டு ஒரு லக்ஸரியான அபார்ட்மெண்ட் வாங்கி கொடுத்துருக்காரு இவ தங்கறதுக்காக. ஆனா அதுல வந்துட்டு இவங்களை தங்க வச்சுட்டு இவ என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா இதுக்கு அடுத்த ஃப்ளோர்ல இவன் கூட தங்கியிருக்கா. அப்பவே இந்த பையன் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வந்து இவ்வளவு வார்ன் பண்ணியிருக்கான், இது தப்பா இருக்கு, அவன் ஆல்ரெடி கல்யாணம் ஆனவன், குழந்தைங்க இருக்குன்னு சொல்ற, எதுக்காக இப்படி அவனை நம்பி வேற உன்னோட லைஃப் அழிச்சுக்கிற அப்படின்னு கேட்கும் போது கண்டிப்பா அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான், அவன் எனக்காக டிவோர்ஸ் பண்ணிட்டு வருவான் அப்படின்னு சொல்லியிருக்கா அவன்கிட்டயும். இப்போ இவர் வந்துட்டு இந்த குழந்தை என்னோட குழந்தை, இந்த குழந்தைய நம்ம நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. நைட்டு வீட்டுக்கு லேட்டா வரான். ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நீ எதுனா என்கிட்ட மறைக்கிறியா, இப்பயாவது ஏதாவது சொல்லு அப்படின்னும் போது ஆக்சுவலா நான் எதனால இன்னைக்கு நைட்டு லேட்டா வந்தேன் அப்படின்னா அப்படின்னு ஏத்துக்கிட்டு இருக்கான். ஒரு வழியா சொல்லிடுவான் போல அப்படின்னு நம்மளும் பார்த்தா அவன் என்னன்னா ஏதோ உனக்காக இந்த நெக்லஸ் வாங்க போனமா அதனாலதான் லேட்டா வந்த அப்படின்னு சொல்றான். அட பாவி, என்னடா நீ பண்றன்ற மாதிரி தான் இருக்கு. இப்பதான் ஆக்சுவலா ஒரு விஷயத்த காட்டுறாங்க. என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா இந்த டாம் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்றான்னா நம்மளாம் 2 ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சா எப்பவுமே நம்மளோட வண்டியில வந்து என்ன வச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தா புதுசா வாங்கின நெக்லஸ், புதுசா வாங்கின வாட்ச், அதுக்கப்புறம் பர்ஃப்யூம் அப்படின்னு பொம்பளைங்களுக்கு பிடிச்சதா வாங்கி வச்சிருக்கணும். ஏன்னா என்னைக்குன்னா மாற்ற மாதிரி இருந்தது, லேட்டா போனோம் அப்படின்னா டக்குன்னு அதை எடுத்து கொடுத்து இதை வாங்கினாண்ட செல்லம் போனேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கான். அதை தான் இவன் ஃபாலோ பண்றான். இப்போ செம கடுப்பான ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா நேரா போயிட்டு குப்பை தொட்டில அந்த நெக்லஸை கழட்டி போட்டுடுறா. நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி பையனை போய் பாக்குறா. அப்ப வந்து பையன் கேம் விளையாடிட்டு இருக்கான். அப்ப என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா அவனே கேக்குறான், என்னதாம்மா உனக்கு பிரச்சனை அப்படின்னும் போது நான் நல்லா தான்ப்பா இருக்கேன், டயர்டா இருக்கேன் அப்படின்னு சொல்றா.
அப்ப அம்மா கிட்ட இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட ஸ்கூல்ல ஒரு பொண்ணு இருக்கா, அவளோட ஃபேமிலி பிரிஞ்சுட்டாங்க, அப்பா அம்மா பிரிஞ்சுட்டாங்க. அதனால வந்துட்டு ஸ்கூல்ல இருக்க எல்லாரும் அவளை ரொம்ப கிண்டல் பண்ணுவாங்க, பயங்கரமா புள்ளி பண்ணுவாங்க. அதாவது உங்க அப்பா அம்மா வந்து அவங்க அவங்க லைஃப்பை செப்பரேட்டா பார்த்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டுன்னும் போது, அம்மா நம்மளோட லைஃப் அப்படி ஆயிடாதுல்ல அப்படின்னு கேட்குறான். கண்டிப்பா ஆகாதுப்பா, நீ அவளை கிண்டல் பண்ணாத. என்னால என்ன முடியுமோ என்னோட லைஃப்பையும் உங்க லைஃப்பையும் பார்த்துக்கிறதுக்கு அது வரையிலும் எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. எங்கதான் இருக்கான் இவன் அப்படின்னு போய் பார்த்தா வாசலாண்டு நின்னுக்கிட்டு மானே தேனி பொன்மானேன்னு பேசிக்கிட்டு இருக்கான். சாப்பிட்டியாடா தங்கம், தூங்குனியாடா தங்கம், நல்லா ரெஸ்ட் எடு, இப்போதைக்கு நீ ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது எல்லாம் ஹீரோயின் கேக்குறா. அதோட அடுத்த சீன்ல என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தா, நம்ம ஹீரோயின் வந்து டாம தனியா போய் மீட் பண்றா. என்ன டாக்டர், என்ன எதுக்காக பாக்கிறதுக்கு தனியா அதுவும் இங்க வர சொல்லிருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. ஹீரோயின் வந்து அவளோட லாயரை பாக்கிறதுக்கு வரா. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, நீங்க வந்துட்டு இப்போ டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தையோட கஸ்டடி கிடைக்குமா அப்படின்னு தெரியாது. ஏன்னா 2 குழந்தைங்களும் வந்து அவங்க முடிவு எடுக்கிற வயசுக்கு வந்துட்டாங்க. அதனால அவங்க அப்பா கூட போறேன்னு சொன்னா கோர்ட்டுமே அப்பா கூட போகிறதுக்கு அனுமதிச்சிரும். அது மட்டும் இல்லாம அவருக்கு வந்துட்டு அந்த குழந்தைங்களை வளர்க்கக்கூடியதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க வந்துட்டு அதுக்கு ஒத்துக்குவாங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட சொத்து எல்லாமே வந்து கணக்கெடுப்பாங்க. கணக்கெடுக்கிறதுல நீங்களே சம்பாரிச்சிருந்தாலும் சரி, அது வந்துட்டு உங்க 2 பேர் பேர்லயும் இருந்ததுன்னா கண்டிப்பா அவருக்கு போறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு அப்படின்னும் போது ஹீரோயின் என்ன சொல்றானா, அந்த வீடு பில்டிங் கட்டுறதுக்கு நான் தான் பணம் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றா. ஆனா லேண்ட் வந்து உங்க ஹஸ்பண்ட் பேர்ல தான் இருக்கு. சோ கண்டிப்பா லேண்ட் யார் பேர்ல இருக்கோ அவங்களுக்கு தான் வீடு சொந்தம்னு தான் கோர்ட்ல தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. அப்பனா நான் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டியே இல்லையா அப்படின்னு கேக்குறா. அப்பனா அவர் தப்பு பண்ணாரு அப்படின்றதுக்கான ப்ரூஃப் எவிடன்ஸ் எல்லாமே தேவை. அதிகப்படியான எவிடன்ஸ் இருந்தா மட்டும்தான் இதுல நீங்க வின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்ப ஆக்சுவலா என்னன்னு பார்த்தா, இப்ப புருஷங்காரனே வந்து எனக்கு இவ வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிவோர்ஸ் பண்ணணும். அப்படி பண்ண நம்ம ஹீரோயினுக்கு சாதகமா இருக்குமே தவிர, இவளா போய் புருஷங்காரன் வேண்டாம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு சாதகமா தான் வந்து தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. ஹீரோயின் வந்து ஒரு புக் ஸ்டாலுக்கு போயிருக்கா. அங்க வந்துட்டு ஏதோ போன் பேசிக்கிட்டே இருக்கா. அங்க ஒரு புக்கை பாக்குறா. அதுல வந்துட்டு பிரச்சனை இல்லாம டிவோர்ஸ் பண்றது எப்படி அப்படின்னு ஒரு புக் இருக்கு. பட் அதை வாங்காம அங்க இருந்து போயிடுறா. ஆனா அங்க யாரு இருக்கா அப்படின்னு பார்த்தா கேட் வந்து நின்றுட்டு இருக்கா. அவ என்ன பண்றா அப்படின்னா குழந்தை வளர்ப்பது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு புக்கை பாத்துக்கிட்டு இருக்கா. நான் வேணா உனக்கு எந்த புக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணவா அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது, எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை, நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஒரு கல்யாணம் ஆன ஆம்பளை அவன் வந்துட்டு அவன் பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் வந்துட்டு போய் சொல்லிட்டு உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்றான்னா அதை எப்படி நீ நம்புற அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்கும் போது, ஏன்னா அவன் வந்து என்ன லவ் பண்றான், எனக்கு நல்லாவே தெரியும். அவன் பொண்டாட்டி வந்துட்டு மோசமானவ, அவனை வந்து ஒரு இதுக்கும் மதிக்க மாட்டா, அவனை கேவலமா நடத்துறா. அதனால என்ன அவன் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறான் அப்படின்னு இவ கேட் சொல்றா. சோ ஹீரோயினுக்கு கடுப்பாவது, புருஷக்காரன் இவளை பத்தி இதெல்லாம் தான் சொல்லி வச்சிருக்கான் போல. ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தனியா வந்து ஒரு பப்புக்கு போறா. அவளுக்கு ஃபர்ஸ்ட் வந்து குழந்தை பிறந்தப்ப அவளும் அவங்க புருஷனும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்க அப்படின்றதெல்லாம் நினைச்சு தனியா உட்காந்து குடிச்சு அழுதுகிட்டு இருக்கா. அந்த இடத்துல பார்த்தா நம்ம ஆக்டர் இருக்கான் இல்லையா, அவனுமே தனியா உட்காந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவளை பார்த்த உடனே இவனே என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா பக்கத்துல போய் உட்காந்து டிஷ்யூ ஒன்னத்தை கொடுக்குறான். அப்புறம் தான் ஹீரோயின் இவன்றதையே அவ பாக்குறா. உங்களுக்கு வேணும்னா வந்துட்டு நீங்க என்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம் உங்களோட கஷ்டத்தை அப்படின்னு சொல்லும் போது கூட ஹீரோயின் வந்து இவன் கிட்ட எந்த ஒரு விஷயத்தையும் சொல்ல மாட்டா. இருந்தாலும் ஹீரோயின் வந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கான்றது மட்டும் இவன் பார்த்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, அங்க இருக்க யாரோ ஒருத்தவங்க வந்து இவங்க 2 பேரும் க்ளோஸா உட்காந்துக்கிட்டு இருக்கதை வீடியோ எடுக்கிறாங்க. இந்த வீடியோ வந்து மறுநாள் ஃபுல்லா ட்ரெண்ட் ஆயிடுது. ஏன்னா அவன் வந்து ஒரு ஃபேமஸான செலிபிரிட்டி இல்லையா. இங்க ஸ்கூல்ல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட பொண்ணு கிட்ட இந்த ஆக்டர் வந்து உங்க அம்மாவோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி எல்லா பசங்களும் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த குழந்தை ரொம்ப ஃபீல் பண்றா. அதே நேரத்துக்கு ஹீரோயினுக்குமே வந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா ஆயிடுது. சேர்மன் கூப்பிட்டு வார்ன் பண்றாரு, எப்படி நீங்க வந்து பேஷண்ட் கிட்ட இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. ஐயோ எனக்கு அவர் அங்க இருக்காருன்றதே தெரியாது, நான் தற்செயலா போனேன், தற்செயலா நாங்க மீட் பண்ணோம், மத்தபடி வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்றா. இந்த போஸை நீங்க பார்க்கும் போது தற்செயலா பார்த்த மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரே கேக்குறாரு. இப்பதான் ஹீரோயின் பிங்கி கிட்ட என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பார்த்தா, அந்த ஆக்டர் என்ன சொல்லியிருக்கான்னா, எப்படியாவது வந்துட்டு நான் அந்த வீடியோவை டெலீட் பண்றதுக்கு பாக்குறேன், அங்க இருந்த பார் டெண்டர் தான் எடுத்திருப்பான்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொன்னானோ. அது மட்டும் இல்லாம அவன் ரொம்ப சாரி கேட்டான் அப்படின்னு சொல்றா.
ஸ்கூல்ல ஹீரோயினோட பையனுக்குமே பிரச்சனை. ஏதோ ஒரு பையன் கூட பயங்கரமா சண்டை போட்டிருக்கான் போல. எதுக்குடா இப்படி பண்ண அப்படின்னு டீச்சர் கூப்பிட்டு கேட்கும் போது அவர் எதிர்க்கையே அந்த பையன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, அவங்க அம்மாக்கு சின்ன பாய் ஃப்ரெண்டா இருக்கு, சின்ன வயசு பையனை தான் உங்க அம்மாக்கு பிடிக்குமா அப்படின்னு கேட்டேன் அப்படின்னு சொல்றானா. உடனே கோவம் ஹீரோயினோட பையன் அவனை அடிக்க ஆரம்பிச்சிடுறான். கரெக்டா அதே நேரம் ஹீரோயினுமே உள்ள நுழையிறா. டீச்சர் தான் போன் பண்ணி ஹீரோயினை வர சொல்லியிருக்காங்க. எதுக்காக நீ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, நீ என்ன ரவுடித்தனம் பண்றியா அப்படின்னு சொல்லி அவனோட புள்ளையே திட்டிக்கிட்டு இருக்கா. பசங்க ரெண்டு பேருமே இப்ப அம்மா மேல கோவமா இருக்காங்க இல்லையா, அதுக்கு ஹீரோயின் கூட்டிட்டு போயிட்டு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் பேசுறா. உண்மையை சொல்லணும்னா நானுமே என் மேல கோவமா தான் இருக்கேன். ஏன்னா நான் எதுக்காக அந்த தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. நான் எனக்கு மனசு கஷ்டமா இருக்குன்னு தனியா போய் சரக்கு அடிச்சேன். அதுதான் என்னோட ஒரே தப்பு. மத்தபடி அவர் யாருன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அவர் ஒரு பேஷண்ட் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறா. பையனுக்கு கொஞ்சமா இந்த பிரச்சனை தெரியும்ன்றதுனால அந்த பையனுமே கடைசியில அதை புரிஞ்சுக்கிறான். நைட்டு ரொம்ப லேட்டா தான் புருஷன்காரன் வீட்டுக்கு வரான். வந்த உடனே உன்னால நான் இன்னைக்கு என்னென்ன அளவுக்கு பிரச்சனை ஃபேஸ் பண்ணேன்னு தெரியுமா, நீ எதுக்காக இவ்வளவு கேவலமா நடந்துக்கிற, அவ்வளவு ஒரு சின்ன வயசு பையன் கூட உனக்கு என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இவளை புரிஞ்சுக்காம இவனுமே கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். அவ சொல்ல வர்றத அவன் கொஞ்சமும் புரிஞ்சுக்கல. நீ நான் உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி டவுட் பாட்டுக்கிட்டு இருந்த, அதுக்கு பழி வாங்கணும் தானே இப்படி எல்லாம் பண்ற, நான் உண்மையாவே எதுவும் பண்ணலன்னு சொல்லியும் நீ இந்த மாதிரி பண்ணிட்டல அப்படின்னு சொல்லி கேக்குறான். 15 வருஷமா என் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க, என் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா அப்படின்னு சொல்லி இவ கேக்குறா. அதுக்கு அவன் என்ன சொல்றானா, உனக்கு இப்போதைக்கு நான் சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னு தோணுதோ என்னவோ, அதனால சின்ன பையனா புடிச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றா. பலார்னு உனக்கு அன்னத்திலேயோ விட்டுட்டு அவ அங்க போயிடுறா. ஆனா ஆல்ரெடி நம்ம ஹீரோயினோட பிளான் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம டாய் இருக்கா இல்லையா, அவளை இவ ரெடி பண்றா. என்ன சொல்றா அப்படின்னா, நம்ம இப்போதைக்கு எவிடன்ஸ் ரெடி பண்ணணும். அந்த எவிடன்ஸ் என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னா, அவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருக்கிறது, அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா வாழறாங்க அப்படின்றது நமக்கு எவிடன்ஸ் தெரியணும். அப்படின்னும் போது அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. உனக்கு லக்ஸரியான ஒரு அபார்ட்மெண்ட் நான் வாங்கி கொடுத்தா நீ தங்கறதுக்கு ரெடியா இருக்கியா அப்படின்னு கேக்குறா. அப்பவே அவ டாய்க்கு புரிஞ்சிருது. அதாவது அவங்க அபார்ட்மெண்ட் பக்கத்துல இவளுக்கு அபார்ட்மெண்ட் வாங்க போறா இல்லைங்க, ஆல்ரெடி வாங்கிட்டா. நம்ம புருஷங்காரன் போயிட்டு வேகமா லிப்ட்ல ஏறான். உள்ள போய் லிப்ட்ல ஏறுறது டாய் தான். எந்த ஃப்ளோர் போகணும் நீங்க அப்படின்னு கேட்கும் போது, நீங்க இருக்க அதே ஃப்ளோர்ல தான் நானும் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. டாயுமே அவளோட வேலையை ஆரம்பிச்சுட்டா. வந்த உடனே வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டா. வீடியோ எடுத்து அதை ஹீரோயினுக்கும் சென்ட் பண்றா. மறுநாள் நேரா பேங்குக்கு போறா. பேங்குக்கு போய் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, இவங்க ரெண்டு பேரோட ஜாயிண்ட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதனை பத்தின டீடைல்ஸ் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கும் போது, இல்ல மேடம் அது என்னால தர முடியாது, அவரோட அனுமதியே இருந்தா மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிடுறாங்க. இவளுக்கு செம கடுப்பாகுது. நம்ம பிங்கி இருக்கா இல்லையா, அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, புருஷன்காரனை பாக்கிறதுக்காக வரா. திடீர்னு என்ன நீ இங்க வந்திருக்க சடனா அப்படின்னு சொல்லும் போது, ஜஸ்ட் ரொம்ப நாளாச்சு உன்கிட்ட பேசி, உன்கிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாமேன்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்றா. இதுவுமே நம்ம ஹீரோயினோட வேலை தான். இப்ப இவன் என்ன மைண்ட் செட்ல இருக்கான், அவன் டிவோர்ஸ் பண்ற மைண்ட் செட்ல இருக்கானா, என்ன பண்ண போறான் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இவளை அனுப்பியிருக்கா. இவ என்ன கேக்குறானா, அவ பிரெக்னெண்டா இருக்கா, இப்ப நீ என்னதான் பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, எனக்கே என்ன பண்றதுன்னு நானே டிசைட் பண்ணல, நானே குழப்பமான மனநிலைமையில தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றான். எங்க டாய காட்டுறாங்க. அவ என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, நாங்க புதுசா இப்பதான் பக்கத்து வீட்டுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டு கிட்ட போய் இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறா. அது மட்டும் இல்லாம இவ என்ன கதை சொல்றா அப்படின்னு பார்த்தா, நான் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னோட பாய் ஃப்ரெண்ட் என்னை விட்டுட்டு போயிட்டான், நான் பிரெக்னெண்டா இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே விட்டுட்டு போயிட்டான், நான் தனியா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றா. இதெல்லாம் கேட்கும் போது நம்ம கேட்டுக்கு கொஞ்சம் பீதி தான் ஆகுது. ஒரு வழியா கேட்டோட வீட்டுக்குள்ளேயே போயிடுறா. இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடுறாங்க. நானும் பிரெக்னெண்டா இருக்கேன், என்னோட பாய் ஃப்ரெண்டும் தனியா தான் இருக்காரு அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இவளுமே கேட்டுமே அவ கூட ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப இவங்க ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்றாங்கன்னா, நம்ம யோகா கிளாஸ் எல்லாம் சேர்ந்து போலாம் அப்படி இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமா பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அப்புறம் தான் டாம நம்ம ஹீரோயின் மீட் பண்றா. அந்த லாஸ்ட் எபிசோட்ல காமிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த சீன் தான். இப்ப இவ எதுக்காக இவனை பாக்குறதுக்கு வந்திருக்கா அப்படின்னு பார்த்தா, எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு கேக்குறா. உனக்கு பண்ணாத ஹெல்ப்பா, என்னமா நீ இப்படி கேட்டுட்ட, நானும் இந்த மாதிரி நீ ஹெல்ப் கேட்டு என்கிட்ட வரமாட்டியான்னு சொல்லிட்டு அவளா ரொம்ப நாளா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், அதனால நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவ என்ன சொல்றானா, எனக்கு அவனோட பிசினஸ் டீடைல்ல எல்லாமே வேணும், அவனோட அக்கௌண்ட் பேலன்ஸ்ல இருந்து அவன் என்ன ட்ரேட் பண்றான், என்ன மாதிரி சம்பாதிக்கிறான் அப்படின்ற எல்லா விஷயமும் வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. அப்பனா நீ கண்டுபிடிச்சிட்டியோ அப்படின்னு கேட்கும் போது, என்ன பண்றது, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, கடைசியில தான் எனக்கு தெரியுது அப்படின்னு சொல்றா. நீ கேக்குறது சின்ன விஷயம் இல்ல, ஆனா தாராளமா நான் பண்றதுக்கு ரெடியா இருக்கேன், ஆனா நீ என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியுமா அப்படின்னும் போது, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல அப்படின்னு கேக்குறா.
இவ்வளோ வருஷமும் நான் வந்துட்டு உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு உனக்கு நல்லா தெரியும்ல. எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இதே ஹோட்டல்ல 403ல 9 மணி வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்ணுவேன். நீ வந்த அப்படின்னா அதுக்கப்புறம் கண்டிப்பா வந்துட்டு நீ கேட்ட எல்லாத்தையும் நான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எழுந்து போயிடுறான். இப்பதான் அதே நேரத்துக்கு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் வந்து அவன் மொபைல் எடுக்கிறா. பிங்கி வந்து என் புருஷங்காரன் கிட்ட பேசின எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அனுப்பியிருக்கா. அப்ப அவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, எனக்கு வந்துட்டு கேட்டு விடவே முடியாது, நான் அவளை பிரேக்கப் பண்ணவே மாட்டேன். ஏன் அப்படின்னு பார்த்தா, எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை லவ் பண்றேன். ஏண்டா அப்போ உன் பொண்டாட்டியை நீ லவ் பண்ணலையாடா அப்படின்னு சொல்லி பிங்கி கேக்குறா. நான் அவளை லவ் பண்றேன் அப்படின்லாம் எதுவும் பதில் எனக்கு சொல்றதுக்கு தெரியல. பட் ஆனா வந்து என்னால அவ கூட கம்பேர் பண்ண முடியாத அளவுக்கு அவ இருக்கா. இப்ப கூட பார்த்தல, அவ அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆயிட்டா. அவ வந்து என்னை விடவும் அதிகமாய் போயிட்டே இருக்கா, முன்னேறிக்கிட்டே இருக்கா. அது எனக்கு வந்துட்டு ஓரளவு அந்த அளவு சாட்டிஸ்ஃபை ஆக முடியல. எனக்கு நானே வந்து ரொம்ப லோ லெவல்ல இருக்கணும் அப்படின்னு ஃபீல் ஆகுது. அதனால எனக்கு செட் ஆகல. எனக்கு ஏத்தா மாதிரி ஒரு பொண்ணுனா அது கேட் தான். ஆனா எனக்கு குழந்தைங்களை வந்து விட்டு கொடுக்கவும் முடியல. சோ இப்போதைக்கு நான் எந்த முடிவும் எடுக்கிற மாதிரி இல்ல அப்படின்னு சொல்றானா. இதை எல்லாத்தையும் ஹீரோயின் கேட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப எவ்வளவு கடுப்பாகும் அவளுக்கு. இதெல்லாம் கேட்டு முடிச்ச உடனே பயங்கரமா அழறா, பயங்கரமா குடிக்கிறா. அவளுக்கே அவ என்ன பண்ண போறா அப்படின்றது புரியல. டாம் அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான்ல, நேரா அந்த ரூம்க்கு போயிடுறா. அடடா என்னடா ஹீரோயின் வரமாட்டான்னு நினைச்சோம், வந்துட்டாலே அப்படின்னு சொல்லிதான் நமக்கே தோணுது. அதே மாதிரி ஷாக்ல தான் அவனும் இருக்கான். இல்லங்க, நீங்க நினைக்கிற மாதிரி வந்து ஹீரோயின் நோலாம் சொல்லல. அவங்க 2 பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடுது. அதே நேரத்துக்கு கேக்க காட்டுறாங்க. கேக் வந்து புருஷன்காரனுக்கு சமைச்சு வச்சுட்டு விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கா, போன் அட்டென்ட் பண்ணல. அந்த டைமுக்கு இவங்க எல்லாம் முடிச்சிட்டு ஹீரோயின் கிளம்புறா. எதுக்காக கிளம்புற, இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு போயேன் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றானா, நீ வந்துட்டு இதை கேக் கேட்டு சொல்ல போறியா, நான் வந்து சொல்ல போறேன், அதுக்குதான் கிளம்புறேன் அப்படின்னு உடனே இவன் மூஞ்சில ஆடல. அவ்வளவுதான், செம டென்ஷன் ஆயிடுறான். என்ன சொல்ற நீ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமா என்னோட ஃபேமிலி இந்த அளவுக்கு கெடுக்கணும்னு நீ நினைச்ச, உன் ஃபேமிலி மட்டும் சந்தோஷமா இருக்கணுமா அப்படின்னு கேட்கும் போது, அப்ப நீ என்ன மிரட்டுறியா அப்படின்னு கேக்குறான். ஆமா உண்மையா நான் மிரட்டுறேன். இப்ப நீ வந்துட்டு கண்டிப்பா எனக்கு நான் கேட்ட டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பா நான் கேக் கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்றா. உன்கிட்ட என்ன ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு கேக்குறான். டக்குன்னு வந்து கட்டில உட்காந்து அவன் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது சேத்தாப்புல போட்டோ எடுத்துறா. எடுத்த உடனே வந்துட்டு இப்ப என்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லும் போது மரியாதையை டெலீட் பண்ண அப்படின்னு கத்துறான். அப்பனா நாளைக்கே நான் கேட்ட எல்லாமே எனக்கு வந்தாகணும், இல்லைன்னா கண்டிப்பா நான் டெலீட் பண்ண மாட்டேன், அவளுக்கு அனுப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா. ஹீரோயின் ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வர. புருஷங்கார வந்து தூங்காம வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இப்பெல்லாம் வந்துட்டு நீ ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வரியோ, உனக்கு குழந்தைங்களை பாத்துக்கிறது பிடிக்காம போயிடுச்சா அப்படின்னு கேட்கும் போது, இல்லையே நான் அந்த மாதிரி சொல்லலையே, 2 நாள் தானே நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. எனக்கு ஒன்னும் போர் அடிக்கல, எனக்கு சந்தோஷம் தான் பசங்களை பாத்துக்கிறது. ஆனா உனக்கு தான் வந்துட்டு பிடிக்காம போயிடுச்சோ, நீ வேற ரொம்ப வந்துட்டு கஷ்டப்பட்டு வேலை செய்யற, ப்ரொமோஷன் மேல ப்ரொமோஷன் உனக்கு கரைச்சுக்கிட்டே இருக்கு, நீ ரொம்ப கஷ்டப்படுறியோன்னு எனக்கு ஃபீலா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் குத்தி காட்டுற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப என்ன பண்றான்னா இவளை கிஸ் பண்றான். அப்ப இவனுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டான ஒரு ஸ்மெல் இவன் மேல இருந்து வர மாதிரி இருக்கு. ஹீரோயினுக்கு இவன் கூட இருக்க சுத்தமா பிடிக்கல. அதனால இவ நான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. இவனுக்கு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அங்க குளிக்க போனவ விட்டா சதையெல்லாம் பிச்சு எடுத்துருவா போல, அந்த தேய்ச்சி குளிச்சுக்கிட்டு இருக்கா. கேட்டோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா கேட்டை வந்து சாப்பிடறதுக்கு வெளியில கூட்டிட்டு வந்திருக்கான். அப்ப அவன் மறுபடியும் அதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு நம்பிக்கையே இல்லை, உனக்கு எப்படிதான் இந்த நம்பிக்கை அவன் மேல இருக்குன்னு எனக்கு புரியல. அவன் வந்து அவனுக்கு பொண்டாட்டிக்கும் குழந்தைங்களுக்கும் கொடுத்த ப்ராமிஸையே காப்பாத்தாதவன் உனக்கு பண்ண ப்ராமிஸ் எப்படி காப்பாத்துவான் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது இவ வந்து ரொம்ப அவனை நம்புற மாதிரி பேசுறா. அவனுக்கு அவளை பிடிக்கல, இதுல என்ன பிரச்சனை இருக்கு, அவன் என்ன கல்யாணம் பண்ணிக்க போறான், அவன் 2 மாசம் எனக்கு டைம் கேட்டிருக்கான் அப்படின்னு சொல்றா. புருஷங்கார என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா டாம பாக்குறதுக்கு போறான். டாம பார்த்துட்டு அவன் டைரக்டா என்ன கேக்குறான்னா, இன்னைக்கு என் பொண்டாட்டி மேல ஏதோ சந்தேகமா இருக்கு, அவளுக்கு வந்துட்டு எதுனா வந்து அஃபேர் இருக்குமா, இல்லைன்னா வந்து அவளுக்கு என் விஷயம் தெரிஞ்சிடுச்சான்னு தெரியல, அவ வித்தியாசமா பிஹேவ் பண்றா அப்படின்னும் போது, எனக்கு தெரிஞ்சு அவ நார்மலா இருக்கா மாதிரி தான் இருக்கா, எனக்கு தெரிஞ்சு அவளுக்கு தெரியும்னு எனக்கு தோணல அப்படின்னு சொல்லி போய் சொல்றான் டாம். டாயையும் கேட்டையும் காட்டுறாங்க. இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டே போறாங்க. டாய் வந்துட்டு வேணும்னே இவளுக்கு அவன் மேல சந்தேகம் வரணும்ன்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா நீ அவனை நம்புறியா, என்ன கூட என் பாய் ஃப்ரெண்ட், அதுவும் அவன் கல்யாணமே ஆகாதவன் பிரெக்னெண்டா இருக்கேன்னு ஒன்னும் விட்டுட்டு போயிட்டான். ஆனா இவன் கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கே, அவன் எப்படி அவங்க குழந்தைங்களை விட்டுட்டு வருவான்னு நீ நம்புற அப்படின்னும் போது அவனுக்கு அந்த லைஃபே பிடிக்கல, கண்டிப்பா என்கிட்டதான் வருவான் அப்படின்னு இவ சந்தோஷமா இருக்கா. இங்க ஹீரோயின் கிட்ட டாம் வந்து எல்லா டீட்டெயிலையும் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டான். அதுல பார்த்தா பேங்க்ல ₹1 பணம் இல்லாத மாதிரி இருக்கு, அவனோட ஹோட்டலும் நஷ்டத்துல போற மாதிரி இருக்கா. ஹீரோயின் இதை பார்த்த உடனே உண்மையா இதெல்லாம் அப்படின்னு கேக்குறா.
எனக்கு தெரிஞ்சு இது எல்லாமே உண்மைதான். அவனோட ஹோட்டல் விட்டா இப்ப கூட ஜப்தி பண்ணிடுவாங்க, அந்த அளவுக்கு கடன்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு இவ டெபாசிட் பண்ணி வச்சிருந்த காசு எல்லாமும் எடுத்து செலவு பண்ணிட்டு இருக்கான் இவளுக்கே தெரியாம. அப்ப அவன் என்னோட கையெழுத்து ஃபோர்ஜரி பண்ணிருக்கானா அப்படின்னு கேட்கும் போது இருக்கலாம் ஒரு வேலை அப்படின்னு சொல்றான் இவன். நேரா வீட்டுக்கு போற ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அவனோட ஆபீஸ் ரூமுக்கு போயிட்டு அவன் இல்லாத நேரத்துல பேங்கோட பாஸ்புக் எல்லாத்தையும் எடுத்து பாக்குறா. அவன் போட்ட காசு இல்ல, இவ போட்ட காசு எல்லாம் கூட எதுவுமே வைக்காம எல்லாத்தையும் வழிச்சு எடுத்துட்டு இருக்கான். அவன் வந்துட்டு உண்மையாவே நஷ்டத்துல இருக்கானா இல்ல எல்லாத்தையும் எடுத்து தனியா சேஃப்டி பண்ணிக்கிட்டானா அப்படின்றது இவளுக்கு இப்ப வரையில புரியல. அவளுக்கு எந்த ஒரு கான்சென்ட்ரேஷனுமே இல்ல சமைக்கும் போது. அப்பதான் பையன் வரான். வரும்போது அம்மா என்னம்மா பண்ணிக்கிட்டு இருக்க, அங்க பாரு எல்லாமே வெளியில கொட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னு கத்துறான். அதுக்கப்புறம் தான் அவ கவனிக்கிறா. சரி அப்பா எதுக்காக இன்னும் வீட்டுக்கு வரல அப்படின்னு சொல்லி பையன் கேக்குறான். உங்க அப்பாவுக்கு இன்னைக்கு நைட் ஏதோ மீட்டிங் இருக்கான், அதனால அவர் வீட்டுக்கு வர மாட்டாரு. அது மட்டும் இல்லாம இப்பதான் மெசேஜ் அனுப்பி சொன்னாரு அப்படின்னு சொல்றா. அந்த டைம்க்கு சடனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா இவளுக்கு பொண்ணு இருக்கா இல்லையா, பொண்ணுக்கு ஆஸ்துமா இருக்கு போல, அதனால வீசிங் வந்துடுது சடனா. உடனே இவங்க 2 பேருமே வேக வேகமா மெடிசன் எல்லாம் எடுக்கிறாங்க. இங்க அதே நேரத்துக்கு தலைவர் ரொம்ப ஜாலியா சின்ன வயசு புது பொண்டாட்டி கூட உட்காந்துக்கிட்டு அவங்களோட புது வீடு என்ன மாதிரி ஸ்டைல்ல வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோயின் விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கா. உடனே இவ என்ன கேக்குறானா, நீ மீட்டிங் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்த, எதுக்காக அவ கண்டினியூவா கால் பண்றா அப்படின்னு சொல்லி கேக்குறா. திரும்பவும் வர்றதுனால இவன் பேசாம அட்டன் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது இவ புடுங்கி வச்சுக்கிறா. நீ ஏன் கூட இருக்க, என் கூட இந்த டைம் தான் நீ ஸ்பெண்ட் பண்ற, இந்த டைம்ல கூட எனக்கு என்ன தெரியும் அதை செய்ய மாட்டியா, அவ எல்லாத்தையும் பாத்துக்குவா. நீ தான் சொல்லிருக்கியே உன்னோட ஒய்ஃப் ரொம்ப டேலண்டட், அது மட்டும் இல்லாம அவங்க டாக்டர், எல்லாத்தையும் பாத்துப்பாங்க, எல்லாத்தையும் சமாளிச்சுப்பாங்க. இப்போதைக்கு நீ என்ன மட்டும் தான் கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்றா. பாவம் கரெக்ட் தானே, வயசான பொண்டாட்டி முக்கியமா சின்ன வயசு பொண்டாட்டி முக்கியமா, இவனும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பண்ண வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கான். இவ்வளவு நேரமா பையன் தான் விடாம கால் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கான் போல. ஏன் அப்படின்னு பார்த்தா இந்த குட்டி பொண்ணு ரொம்ப செல்லம் இல்லையா அவங்க அப்பா கிட்ட. அவ அப்பா வேணும், எனக்கு தூக்கம் வரல, அப்பா நான் தான் கதை சொல்லி தூங்க வைப்பாரு, எனக்கு அப்பா தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கா. இப்பதான் பையன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா வீடியோ எடுத்து அவங்க அப்பாக்கு அனுப்பிடுறான். ஆஸ்துமா அட்டாக் ஆயிடுச்சு பாப்பாக்கு, நாங்க இப்பதான் மெடிசன் எல்லாம் கொடுத்துருக்கோம், இப்ப பெட்டரா இருக்கா, ஆனா அவ உங்களை கேட்டுக்கிட்டே இருக்கா அப்படின்னும் போது அப்பா சீக்கிரம் வாங்கப்பா, எனக்கு தூங்கணும், நீங்க வந்தீங்கன்னா தான் எனக்கு கதை சொல்லி தூங்க வைப்பீங்க அப்படின்னு சொல்றா அந்த குட்டி பொண்ணு. இத பார்த்த உடனே இவனுக்கே கொஞ்சம் பதட்டம் ஆயிடுது. உடனே வேக வேகமா அவன் கிளம்பி நான் போகணும் அப்படின்னு சொல்றானா. இப்ப இவ விடுவாளா, அவ தான் டாக்டர் ஆச்சு, அவ அது எல்லாத்தையும் பாத்துப்பா, நீ எதுக்காக அர்ஜென்டா போற அப்படின்னு சொல்லி கேக்குறா. இல்ல ஆக்சுவலா என்னோட பொண்ணு நான் இல்லைன்னா தூங்க மாட்டா, அதனால நான் கொஞ்சம் போகணும், சும்மாவே அவ அழுவா, நான் இல்ல அப்படின்னா ரொம்ப அழுவா, இந்த மாதிரி டைம்ல அவ அழுதா அப்படின்னா அவளுக்கு வீசிங் அதிகமாயிடும் அப்படின்னு சொல்றான். உனக்கு கொஞ்சம் கூட என்ன பத்தியும் என் வயிற்றுல வளர குழந்தைய பத்தியும் கவலையே இல்லைல்ல, அதனாலதான் இப்படி பாதியில விட்டுட்டு போற அப்படின்னும் போது நான் போறேன், அவளை தூங்க வைக்கிறேன், உடனே நான் இங்க வரேன், தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். நீயே இந்த வீடியோவை கொஞ்சம் பாரு, இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவளை ஏங்க வைக்க முடியாது, அப்பாவா நான் என்னோட கடமையை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கிளம்பிடுறான். நேர போன உடனே அந்த குழந்தைக்கு ஃபுல்லா கதை சொல்லி அவளை தூங்க வச்சிடுறான். அந்த குழந்தையும் இவன் கைய புடிச்சுக்கிட்டே தூங்கிடுறா. ஹீரோயினுக்கு தான் இத பார்க்கும் போது ரொம்ப கஷ்டமாவும் பயமாவும் இருக்கு. இப்ப இவன் விட்டுட்டு போயிட்டான்னா எப்படி குழந்தைங்களை நம்ம சமாளிப்போம் அப்படின்னு சொல்லி அவ உள்ளுக்குள்ளேயே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. பையன் கிட்ட இத பத்தி சொல்ல மாட்டா, ஆனா பையனுக்கு ஓரளவு புரியும் இல்லையா. இப்ப எப்படியும் மறுபடியும் கிளம்பி போயிட்டு அவளை எப்படியாவது சமாளிக்கணும் இல்லையா, அதனால இங்க ஹீரோயின் கிட்ட கொஞ்சிக்கிட்டு இருக்கான். நான் கிட்டத்தட்ட 14 கதை சொன்னேன், அதுக்கப்புறம் இவ நல்லா தூங்குறா, இப்ப எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, தயவு செஞ்சு நான் போட்டுமா அப்படின்னு கேக்குறான். இப்ப நான் போகாதன்னு சொன்ன நீ போக போறது இல்லையா என்ன, உன்னோட வேலை, நீ போகணும் அப்படின்னு சொன்ன நீ போய் தானே ஆகணும், நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறா. இப்ப டாய் இருக்கா இல்லையா, அவளை அவளோட பாய் ஃப்ரெண்ட் பார்த்து கண்டுபிடிச்சிடறான். அவ்வளவுதான், அவனை பார்த்த உடனே அவளுக்கு உயிரே போற மாதிரி ஒரு பயம் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு தலை தெறிக்க அங்க இருந்து ஓடுறா. ஏதோ ஒரு இடத்துல ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். இவனால கண்டுபிடிக்க முடியல. நீ மட்டும் கையில மாற்றி நீ செத்த அப்படின்னு கத்திட்டு அங்க இருந்து போயிடுறான். இப்பதான் டாய் ஹீரோனுக்கு போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்றா. ஹீரோயின் என்ன சொல்றான்னா, அபார்ட்மெண்ட்டை விட்டு நீ வெளியிலேயே வராத, உனக்கு என்ன தேவையோ எல்லாத்தையுமே நான் அங்கேயே அரேஞ்ச் பண்றேன், நீ இப்போதைக்கு எதுவும் பண்ண வேண்டாம், நீ சைலண்டா இரு, நீ சேஃபா இருந்தீங்கன்னா போதும் அப்படின்னு சொல்றா. அந்த டைமுக்கு நம்ம கேட்டோட அம்மா இங்க ஹீரோயினை பார்க்க வராங்க.
இவங்க எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா ரெகுலர் செக்அப்காக தான் இங்க வந்திருக்காங்க. அப்ப அப்படியே வந்து ஹீரோயினையும் பார்த்து பேசிட்டு போலாம் அப்படின்னு வந்திருக்காங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போது அப்பதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு என் பொண்ணு நினைச்சாவே ரொம்ப பயமா இருக்கு. ஆக்சுவலா வந்து அவ தப்பான டிசிஷன் எடுத்துருவாளோ, தப்பான ஆள் எதுனா செலக்ட் பண்ணிடுவாளோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோயினுக்கு எம்மா நீ உனக்கு புரிஞ்சா சரி அப்படின்ற மாதிரி மைண்ட்ல தோணிக்கிட்டு இருக்கு. ஆனா அவளுக்கு நான் ஒரு சூப்பரான பையனை பார்த்திருக்கேன். அவன் யாரு அப்படின்னு பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் கூட பார்ட்னரா இருக்கான் வேலையில. அவன் ரொம்ப நல்ல பையன். இன்னைக்கு வந்து ஒரு டின்னருக்கு கூட்டிட்டு போக போறேன். இவங்க 2 பேரையும் மீட் பண்ண வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஹீரோயின் கிட்ட சொல்றாங்க. ஈவினிங் வீட்ல ஹீரோயினும் பொண்ணு சூப்பரா ரெடி ஆகி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோவும் பையனும் உள்ள வராங்க. இப்ப என்ன ஆச்சு, எதுக்காக நீ இவ்வளவு சூப்பரா ரெடியா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு கிட்ட கேட்கும் போது அப்பதான் ஹீரோயின் சொல்ற, நம்ம வந்து எல்லாரும் டின்னருக்கு போக போறோம். நம்ம பாப்பாக்கு வந்து எல்லாம் சரியாயிடுச்சு இல்லையா, அதனால சும்மா செலிப்ரேட் பண்ற மாதிரி நம்ம டின்னருக்கு போக போறோம் அப்படின்னு சொல்றா. இங்க மினிஸ்டர் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, கஷ்டப்பட்டா உங்க பொண்ணை பிடிச்சி ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா நீயும் வரணும், நீயும் வந்து அந்த ப்ராஜெக்ட பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஆனா இவ வந்து தெளிவா சொல்றா, அம்மா எனக்கு நல்லாவே தெரியும் நீ வந்துட்டு எனக்கு ஏதாவது பிளைண்ட் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி தான் கூட்டிட்டு போவேன்னு சொல்லிட்டு சும்மா நடிக்காத அப்படின்னு சொல்றா. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது நம்ம ஹீரோயின் அவ ஃபேமிலியோட உட்காந்துக்கிட்டு இருக்கா. ஆக்சுவலா ஹீரோயின் என்ன பிளான் பண்ணிருக்கா அப்படின்னு பார்த்தா, அவங்க வந்து கேட்டுக்கு பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்றது இவன் பார்க்கணும் அப்படின்றதான் பிளான் பண்ணிருக்கா. புருஷன்காரனுக்கு மூஞ்சில ஆடல, என்னதான் பிரச்சனை அப்படின்னு தெரியல. எப்படி இவங்களும் இங்க வந்தாங்க நம்மளும் இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி அவன் முழிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் புதுசா வந்து பெட்டுன்னு ஒருத்தனை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. பெட்டு என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா அந்த மொத்த ஃபேமிலியுமே வந்து விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டு இருக்கான். அதையே கொலை வெறி ஆத்திரத்தோட புருஷங்கார பாத்துக்கிட்டு இருக்கான். அதையே ஹீரோயின் பாத்துக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறான் யார் அவன் அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்துட்டு அவங்க அப்பாவோட பார்ட்னர் தான். இப்போ வந்து எப்படியாவது அவனுக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவங்க அம்மா ஆசைப்படுறாங்க. அதுக்காக தான் பிளைண்ட் டேட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றா. கேட்ட வெளியில வர சொல்லி புருஷங்கார மெசேஜ் அனுப்புறான். இவன் எழுந்து போலாம் அப்படின்னு போகிற நேரத்துக்கு ஹீரோயின் என்ன பண்றான்னா, நான் அர்ஜென்ட்டா வந்து ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லி எழுந்து போயிடுறா. ரெஸ்ட் ரூம்க்கு போனா அங்கதான் கேட் இருக்கா. இவன் என்ன சொல்றான்னா, உங்க 2 பேரோட பேர் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு, நீ சீக்கிரமா டிசைட் பண்ணிக்கோ. உங்க அம்மா வந்துட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுல. அது மட்டும் இல்லாம நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளோ உனக்கு தான் நல்லது. நீ லேட் பண்ண உனக்கு தான் அது ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு சம ஆத்திரம் வருது. என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அப்படின்றத நான் தான் டிசைட் பண்ணணும், அதை சொல்றதுக்கு நீங்க யாரு அப்படின்னு கேக்குறா. யாரும் இல்லதான், ஜஸ்ட் உன் மேல இருக்க அக்கறையில சொன்னேன், நீ பிரெக்னெண்டா இருக்கியே அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி சொல்றாளா ஹீரோயின். உடனே இவ என்ன சொல்றேன்னா, அதை யார்கிட்ட நான் வெளியில சொல்லலாம்னு நினைச்ச, உனக்கு என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி கேட் மிரட்டுறா. நான் ஏமா சொல்லணும், கொஞ்ச நாள் விட்டினா அப்படியே உனக்கு வயிறு பெருசாகும், அது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படின்னு நக்கல் அடிக்கிறா. ஹீரோயின் டேபிளுக்கு வந்துடுறா. பட் ஆனா வந்து அவ இன்னும் உள்ள வரவே இல்ல. உடனே புருஷன்கார வேக வேகமா அங்க இருந்து கிளம்புறான். வெளியில போனா அவ நின்னு அழுதுகிட்டு இருக்கா. என்ன ஆச்சு, எதுக்காக இப்ப அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேட்கும் போது, எங்க அம்மா வந்து எனக்கும் அவனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க ட்ரை பண்றாங்க, எனக்கு எப்படி அவாய்ட் பண்றதுன்னே தெரியல, நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு அழுதுகிட்டு இருக்கா. நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் சரி பண்றேன், எனக்கு கொஞ்ச நாள் மட்டும் டைம் கொடு அப்படின்னு இவன் கேக்குறான். நான் உனக்கு டைம் கொடுக்கறதுக்கு இல்ல, ஆனா வந்துட்டு என்னோட வயிறு இதுக்கு மேல டைம் கொடுக்காது அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்ப பொண்ணு அங்க ஓடி வர, அம்மா அப்பா இங்கதான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாள. அப்ப அம்மாவும் பையனும் சேர்ந்து அங்க வராங்க. அப்பவும் இவன் என்ன சமாளிக்கிறான் அப்படின்னு பார்த்தா, இல்ல இவங்க ஓட்டல் வேலை விஷயமா வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க, நாங்க பிசினஸ் விஷயமா பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். அப்படியா, ஒன்னும் பிரச்சனை இல்லம்மா, உன்னை உங்க அம்மா தேடிக்கிட்டு இருக்காங்க, சீக்கிரமா நீ உள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் புருஷன்காரன் வந்து வீட்டுக்குள்ள வராம காராண்டியே நின்னுகிட்டு போன் மேல போன் அவளுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே அவ அட்டென்ட் பண்ண பாடு இல்ல. இவன் வந்து அப்படியே பயங்கர டென்ஷன்ல நின்னுகிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் ஹீரோயின் நின்னு பார்த்துட்டு தான் இருக்கா. மறுபடியும் கேட்டோட ஃபேமிலிய காட்டுறாங்க. அவங்க அம்மாக்கு வந்து இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, அவளோட இஷ்டம், அவ எப்ப பண்ணணுமோ அப்ப பண்ணிக்கிட்டோம், எதுக்காக அவளை போர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது இவ என்ன சொல்றான்னா, எனக்கு இப்போதைக்கு கல்யாணத்துல இஷ்டமே இல்ல, எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்றா. சடனா அவங்க அம்மா என்ன கேக்குறாங்க அப்படின்னு பார்த்தா, நீ என்ன வெயிட் போட்டுக்கிட்டே போற அப்படின்னு கேட்டுறாங்க. இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கா. நைட்டு ஹீரோயின் தூங்கினதுக்கு அப்புறமா திருட்டுத்தனமா புருஷங்கார என்ன பண்றான்னா, எழுந்து இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு வரான். டாய் வந்து இதை பாக்குறா. உடனே அதை வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிடுறா. அவ்வளவுதான், வந்த உடனே வாசல்லே நின்று 2 பேரும் கட்டி பிடிச்சு கதறாங்க. அவ நான் பயந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்றா. நீ கவலையே படாத, உன்னை யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். கேட் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அட்லீஸ்ட் நீ வந்து உன் பொண்டாட்டி கிட்டயாவது சொல்லு, என்னதான் இருந்தாலும் ஒரு காலத்துல நீ அவளை லவ் பண்ணிருக்க, இதை இவ்வளவு நாள் நீ மறைச்சு வைக்கிறது தப்பு
அப்படின்னும் போது தயவு செஞ்சு இப்ப எதுவும் பேசாத, நான் வந்துட்டு பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டேன் தெரியுமா, நான் இன்னைக்கு நைட்டு பூரா உன் கூட இருக்க போறேன் அவ்வளவுதான், அதனால எதுவுமே பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் பட்டன் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஹீரோயினுக்கு டாய் கால் பண்ற, டாய் கால் பண்ணிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்றா, உங்க புருஷன் இங்கதான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாகுது. மாமியாரை பாக்கிறதுக்காக மறுநாள் ஹீரோயின் போயிருக்கா. அங்க போனா அவங்க வந்து எப்பயும் போல சொன்னதையே தான் சொல்றாங்க. இது பாரு, பொம்பளைங்க நம்ம கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும், ஆம்பளைங்க இப்படி எல்லாம் தான் இருப்பாங்க, ஆனா நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், ஏன்னா 2 குழந்தைய வச்சிருக்கோம் இல்லையா, அப்பா இல்லாம ஆக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எப்பயும் போல பழைய கதையே பேசுறாங்க. இவளுக்கு செம கடுப்பாயிடுது. இந்த மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் உங்க பிள்ளைக்கு அட்வைஸ் பண்ணிருப்பீங்களா, 2 பிள்ளைய வச்சிட்டு இருக்க, நீ இது பண்றது தப்பு, இதெல்லாம் நீ பொண்டாட்டிக்கு பண்ற துரோகம், நீ ஒரு ஆம்பளையா வந்துட்டு குடும்பத்தை பார்த்து இருக்கணும், ஆனா அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி வேலை பண்றது தப்பு அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி இவ கோவமா கேக்குறா. அப்ப அதுக்கு இந்த கேள்வி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, நீ வந்துட்டு இவ்வளவு திமிர் பிடிச்சவ, அதனாலதான் உன் புருஷன் உனக்கு துரோகம் பண்ணிட்டான் பாத்தியா, உன்னால உன் குடும்பத்தை கூட ஒழுங்கா வச்சுக்க முடியல அப்படின்னு சொல்றா. அதை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு இன்னும் கடுப்பாகுது. எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா, உங்க பையனுக்கு 17 வயசு இருக்கும் போது உங்க புருஷன் உங்களை விட்டுட்டு இன்னொருத்தி கூட தானே போயிட்டாரு, அப்போ கூட உங்க பிள்ளை கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டெல்லாம் ஓடி போனானாமே, அவனே இந்த மாதிரி ஒரு காரியம் வந்து செஞ்சிருக்கானா, அவனை நீங்க என்ன அழகுல வளர்த்திருக்கீங்க தெரியுதா அப்படின்னு சொல்லி கேக்குறா. உங்க யாரோட ஹெல்ப்பும் எனக்கு தேவையில்லை, உங்க யாரோட அக்கறையும் எனக்கு தேவையில்லை, நான் என் பிள்ளைங்களை பாத்துக்கிறது எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பி போயிடுறா. ஹீரோயினும் பிங்கியும் 2 பேரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. அப்ப பிங்கி என்ன சொல்றான்னா, ஒரு ஃபேன்சியான ட்ரெஸ் காமிச்சு இதை வாங்கி போட்டுட்டு போ, உன் புருஷன் எதுக்கு, அவன் மயங்கி போயிடுவான் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் போடுற வயசெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன், அவனை மயக்கணுன்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது, நான் எதுக்காக போட்டி போடணும் அப்படின்னு சொல்றா. அப்ப அதே நேரத்துக்கு ஹீரோயினோட கார்ல வந்துட்டு தூக்க மாத்திரைங்களை பாக்குறா. அதை பார்த்த உடனே இவதான் இந்த தூக்க மாத்திரை எல்லாம் எடுக்கிறா போல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துடுறா. மறுபடியும் கேட்டையும் நம்ம டாயையும் காட்டுறாங்க. அப்ப வந்து டாய் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, அதாவது பொண்டாட்டிக்கும் புருஷனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்ல அப்படின்னாலும் குழந்தைங்களை வச்சு எப்படியாவது பிளாக்மெயில் பண்ணி கூடியே வச்சுப்பாங்க பொண்டாட்டிங்க. சோ நீ தான் வந்து கஷ்டப்படணும், அவனுக்கு வந்து வெறும் பொண்டாட்டி மட்டும் இருந்திருந்தா பரவாயில்ல, 2 குழந்தைங்க இருக்கு, அதுவும் பொம்பளை பிள்ளை எல்லாம் வந்து அப்பா மேல ரொம்ப பாசமா இருக்கும், கண்டிப்பா விட்டே கொடுக்காது அப்படின்னு சொல்லி இவளை ரொம்ப பயமுறுத்துறா. டாம் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, இன்னும் எக்கச்சக்கமான ப்ரூஃப் எல்லாம் என்கிட்ட கிடைச்சிருக்கு, கொஞ்சம் வரியா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோயினும் வந்து பார்த்தா அவன் வச்சிருக்க எதுவுமே வேல்யூவான ப்ரூஃபாவே இல்ல. அப்ப அவன் என்ன சொல்றான்னா, இல்ல ஆக்சுவலி அன்னைக்கு கொஞ்ச நேரம் தான் என் கூட இருந்துட்டு போனேன், இன்னும் கொஞ்ச நேரம் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ இல்லையா, அதுக்காக தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்றேன். ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுது. ஹீரோயின் கடுப்பாயிட்டு அங்க இருந்து வேகமா கிளம்புறா. அந்த டைமுக்கு கேக் உள்ள வந்துடுறா. வந்த உடனே இல்ல ஆக்சுவலா எங்களோட அக்கௌண்ட்ஸ் ஃபைல் எல்லாம் சிலது இவன் கிட்ட இருந்தது, அதை வாங்கிட்டு போறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பொய் சொல்றா. ஆனா கேக்குக்கு நல்லாவே புரியுது இவன் புருஷங்காரன் ஏதோ பண்றான்னு. புருஷங்காரன் இப்பதான் கேட்டோட வீட்டுக்கு வந்திருக்கான். வந்த உடனே கேட்ட ஆரம்பிச்சிடறா, என்ன டாய் வந்துட்டு இவளை ரொம்ப பயமுறுத்தி விட்டுட்டா இல்லையா, எப்ப டைவர்ஸ் பண்ண போற, இப்பவே பண்ண அப்படின்னு சொல்லும் போது, இப்போதைக்கு அதுக்கான டைம் கிடையாது, நான் கொஞ்சமா வந்துட்டு எல்லாரையும் கொஞ்சம் செட்டில் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம என் பொண்ணுக்கும் என் பையனுக்கும் புரிய வைக்கணும், என் பொண்டாட்டி எனக்கு பெரிய விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கா. நம்ம டாய் வந்து கதவாண்ட நின்னு இவங்க என்ன பேசுறாங்க அப்படின்றத கேக்குறா. அப்பதான் கேட் என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல, நான் வந்துட்டு இன்னைக்கு காலையில போய் அபார்ஷன் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் இவன் செம்ம ஷாக்கு. யார கேட்டு நீ பண்ண, எப்படி நீ பண்ணுவ, என்னோட குழந்தைய நீ எப்படி அழிப்ப அப்படின்னு சொல்லிட்டு இவன் பயங்கரமா சத்தம் போடுறான். இனிமே நீ இந்த பக்கமே வராத, உனக்கும் எனக்கு எல்லாமே முடிஞ்சிருச்சு, மரியாதையா வெளியில போ அப்படின்னு சொல்லி கேட் கத்துறாளா. அவன் எவ்வளவோ கெஞ்சி பாக்குறான், இருந்தாலுமே வந்துட்டு அவ வந்து கொஞ்சமும் கேக்குற மாதிரி இல்ல. இவனை பிடிச்சு வெளியில தள்ளி கதவை சாத்திடுறா. அதுக்கப்புறம் உடனே ஃப்ரெண்டுக்காரன் வரான். வந்த உடனே அவனை கட்டி பிடிச்சு ஒன்னு அழ ஆரம்பிச்சிடுறா. எல்லாமே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், அவனை நானும் பிரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்றா. இப்பதான் உனக்கு எல்லாமே நல்லதா நடக்குது, இது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். நம்ம டாயுமே ஹீரோயினுக்கு போன் பண்ணி சந்தோஷமா சொல்றா, அவ அபார்ஷன் பண்ணிட்டாலாம், எல்லாமே முடிஞ்சிருச்சு, இனிமே நீங்க ஹாப்பியா இருங்க அப்படின்னு சொல்றா. இங்க நைட் எல்லாம் புருஷன்காரன் என்ன பண்றான்னா குழந்தைங்க கூட உட்காந்து விளையாடிக்கிட்டு இருக்கான், எங்கேயும் கிளம்பி போகாம. ஹீரோயின் கேக்குறா, என்னப்பா நைட்டு எதுவும் மீட்டிங் எல்லாம் இல்லையா அப்படின்னு கேட்கும் போது, இல்ல ஆல்மோஸ்ட் எல்லா வேலையும் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு போய் சொல்றா. நைட்டு ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது அவளுக்கு கால் ஏதோ வருது. அதை கேட்ட உடனே அவ அதிர்ச்சி ஆகுறா. நடுராத்திரி ஹீரோயினுக்கு வந்து ஏதோ ஒரு கால் வருது இல்ல, என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தா ஹீரோயினோட மாமியார், அதாவது புருஷன்காரனோட அம்மா வந்து
சடனா தூக்கத்திலேயே இறந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த ஹோம்ல இருந்துதான் ஹீரோயினுக்கு கால் வந்திருக்கு. ஹீரோயினும் அவங்க புருஷன்காரனும் 2 பேருமே உடனே கிளம்பி அங்க போறாங்க. ஹீரோயினும் எவ்வளவு சமாதானப்படுத்தி பாக்குறா. ஆனா புருஷன் வந்து பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கான். உடனே வந்து பாடியை கொடுத்துட மாட்டாங்க இல்லையா, அதனால வந்து அந்த ப்ரொசீஜர் எல்லாம் பண்றதுக்காக பாடி போயிருக்கு. இவங்க 2 பேரும் குழந்தைங்களை பார்க்கணும், நைட்டு அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல, அதனால திரும்பி வந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப புருஷன்காரன் என்ன சொல்றானா, எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க உனக்கு சொந்த அம்மா மாதிரி இருந்தாங்க, உனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் எல்லா நேரத்திலயும் நீ வந்து என் கூட ஸ்ட்ராங்கா நிக்கிற, நான் வந்து ரொம்ப பதறி போற நேரத்துல கூட நீ தான் ஸ்ட்ராங்கா என்ன பாத்துக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவளை அப்படியே புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கான். அதே நேரத்துக்கு இப்பதான் எனக்கு இந்த கஷ்டம் என்னன்னு புரியுது. என்னோட அப்பா வந்து எங்களை விட்டுட்டு போயிட்டாரு. ஆனா இவ்வளவு வருஷம் கழிச்சு இத்தனை வயசுல எங்க அம்மா இறந்திருக்காங்க. அதே என்னால தாங்கிக்க முடியல. நீ ரொம்ப சின்ன வயசுலயே உன் அப்பா அம்மா 2 பேரையும் இழந்துட்ட. நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்திருப்ப, அது இப்பதான் எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வீட்டுக்கு போயிட்டு இப்பதான் பசங்க 2 பேர்கிட்டயும் வந்து சொல்லி புரிய வைக்கிறாங்க. 2 பேருமே வந்து பயங்கரமா அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, அவ்வளவு கஷ்டத்துலயும் வந்து பசங்களை ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க கூடயே ரொம்ப நேரமா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை எல்லாத்தையும் ஹீரோயின் பாத்துட்டு இருக்கா. அப்பதான் இவளோட வக்கீல் கால் பண்ணி என்ன சொல்றாருன்னா, மேடம் உங்களோட எவிடன்ஸ் எல்லாமே பக்காவா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு, கண்டிப்பா இந்த கேஸ நம்ம வின் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் இவ ஒரு ஷாக்க குடுக்குறா இவருக்கு. இல்லங்க, நான் என் புருஷனை டிவோர்ஸ் பண்ண போறது இல்ல அப்படின்னு சொல்றாளா. அவ்வளவுதான் இவர் ஷாக் ஆயிடுறாரு. புருஷன்காரனோட சின்ன வயசுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, அவனுக்கு 14-15 வயசு இருக்கும் போது அவங்க அப்பா இன்னொரு பொண்ணை வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அதனால இவங்க அம்மாவை டிவோர்ஸ் கொடுன்னு சொல்லி போட்டு அடிச்சு பயங்கரமான கொடுமைப்படுத்தி இருக்காரு. ஒரு நாளும் அம்மாக்காக இவன் தான் வந்து போய் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் அவர்கிட்ட. அதோட மறுநாள் வந்துட்டு அவங்களுக்கு இறுதி சடங்கு நடந்துகிட்டு இருக்க அந்த டைமுக்கு இவன் என்ன பண்றான்னா, அவங்க அம்மாவோட போட்டோ எதிர்க்கையே உட்காந்து அழுதுகிட்டே இருக்கான். ஆனா ஹீரோயின் தான் வந்துட்டு இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கா, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா. கேட்டுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நேரா வந்துட்டு அந்த இறுதி சடங்கு நடக்கிற இடத்துல நின்னுகிட்டு இருக்கா. அப்ப அவளோட ஃப்ரெண்டு போன் பண்றான், நீ தனியா போவாத, நானும் வேணா உன் கூட வரேன் அப்படின்னும் போது, இல்ல ஆல்ரெடி நான் இங்கதான் இருக்கேன், நீ இப்ப வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறா. போனை வச்சுட்டு நிமிந்து பாக்குறா. பார்த்தா புருஷங்காரன் கார் முன்னாடி வந்து நின்னுகிட்டு இருக்கான். பிங்கி வந்து என்ன கேக்குறா அப்படின்னா, நீ தானே சொன்ன அவங்க நல்லா இருக்காங்க, பெட்டரா இருக்காங்க அப்படின்லாம் சொன்னேன், சடனா அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க எதுக்காக தூக்க மாத்திரை எல்லாம் சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. எனக்கே தெரியல, ஆக்சுவலா வந்துட்டு அவங்களுக்கு தூக்க மாத்திரையே கிடையாது, என்ன நடந்ததுன்னு எனக்கே புரியல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிக்கிட்டு இருக்கா. மறுபடியும் கேட்டையும் புருஷன்காரனையும் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க கார்ல உட்காந்து. கேட் வந்து இவனுக்கு எப்படியாவது சமாதானப்படுத்தணும், இவனுக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. அப்ப வந்துட்டு இவன் பயங்கரமா கதறி கதறி அழறான். எனக்கு எங்க அம்மா ஒருத்தவங்க தான் இருந்தாங்க, அவங்களும் இப்ப என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, நான் மொத்தமா தனியாயிட்டேன், எனக்கு இப்ப யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழறான். உடனே கையை எடுத்து வயிற்றுல வச்சுக்கிட்டு, நானும் நம்ம பிள்ளையும் இருக்கோம், நீ தனிலாம் ஆகல அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு ஷாக்கு. அப்பனா வந்துட்டு நம்ம பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகலையா அப்படின்னு கேக்குறான். நம்மளோட குழந்தைய நானே எப்படி கொல்லுவேன், கண்டிப்பா நான் அது பண்ண மாட்டேன், எனக்கு நல்லாவே தெரியும், ஜஸ்ட் நான் உன் மேல கோபத்துல இருந்தேன், அதனாலதான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போது இவனுக்கு பயங்கர சந்தோஷமாயிடுது. அதே நேரத்துக்கு காருக்கு வெளியில நின்னுகிட்டு டாமும் கேக்கும் வந்துட்டு இது எல்லாத்தையும் பாத்துறாங்க. அங்க உள்ள செத்து போன அம்மாக்காக அங்க எல்லாம் பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு டாம் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது கேக்குக்கு செம ஆத்திரம் வருது. நான் இப்பவே போய் ஹீரோயின் கிட்ட இதெல்லாம் சொல்ல போறேன், அவங்க தனியா எல்லா வேலையும் பாத்துக்கிட்டு அவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றான். அதுக்கு டாம் என்ன சொல்றான் அப்படின்னா, உனக்கு அதுக்கு அவசியமே இல்ல, அவளுக்கு ஆல்ரெடி தெரியும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு செம ஷாக் ஆயிடுது. அங்க உள்ள அம்மா சேர்த்து கிடக்குது, இவர் இங்க சின்ன வயசு பொண்டாட்டி ஜாலியா வந்து ஜல்சா பண்ணிக்கிட்டு இருக்காரு கார்ல. இவ்வளவு நேரமா இவன் கூட வந்து ஹீரோயினை பத்தி அப்படியெல்லாம் பேசி புகழ்ந்துட்டு இருந்தப்போ மாறிட்டான் போல, உண்மையாவே மனசு திரும்பிட்டான் போல அப்படின்னு நானும் யோசித்தேன். சான்ஸே இல்ல, இவெல்லாம் திருந்தவே மாட்டான் போல. ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்பதான் புருஷன்காரனை தேடிக்கிட்டு இருக்கும் போது டாமும் கேட்க என்ன சொல்றாங்கன்னா, பாத்ரூம் எங்கன்னா போயிருப்பான் வந்துருவான் அப்படின்னு சொல்லும் போது ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தவங்க அசிஸ்டன்ட் நர்ஸ் இருப்பாங்க, அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்ல இப்பதான் நான் எதிர்க்க வரும்போது பார்த்தேன், அவர் வெளியில போனாரு அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. இவங்க இங்க 2 பேரும் பார்த்தா எப்படியோ ஒரு வழியா சமாதானம் ஆயிடுறாங்க. எல்லாத்தையும் புதுசா நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம், இனிமே வந்துட்டு நமக்குள்ள இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்கவே கூடாது, நான் சீக்கிரமே வந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்ககிட்ட வந்துருவேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுது இந்த சீனை போட்டுக்கிட்டு இருக்கான் இவன். அதே நேரத்துக்கு கேக் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அவளை டைவர்ட் பண்ணி எங்கேயாவது வேற சைடா கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி இவங்க கார் நிக்கிற இடம் பக்கமா கூட்டிட்டு போவோம், வேற ஒரு பக்கமா கூட்டிட்டு போறாங்க. ஹீரோயின் திரும்பி வர்றதுக்குள்ளேயே இவன் உள்ள வந்து நின்னுறான்.
சொல்றான். நான் ஜஸ்ட் ஸ்மோக் பண்றதுக்காக போனேம்மா, எனக்கு ரொம்ப டென்ஷனா இருந்தது அப்படின்னு சொல்லி போய் சொல்றான். அங்க எல்லா வேலையும் முடிஞ்ச உடனே ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, நீ இல்லன்னா இதெல்லாம் நடந்தே இருக்காது, ரொம்ப தேங்க்ஸ், நீ தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா கொஞ்சிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த கேக்கு டென்ஷன் ஆகுறா. ஐயோ டே புருஷா, இதுக்கு மேல இதை என்னால பார்க்கவே முடியாது, சகிக்கலடா. அங்க இவ்வளவு நேரம் கொஞ்சிக்கிட்டு இருந்தா, இப்ப வந்து இங்க கொஞ்சிறான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருந்து வேகமா கிளம்பிடுறா. நைட்டு வீட்டுக்கு வந்த உடனே ஹீரோயின் இப்பதான் என்ன பேசுறா அப்படின்னு பார்த்தா, எனக்கு போனஸ் வந்தது ஆபீஸ்ல, நான் வந்து பசங்களோட அக்கௌண்ட்ல அதை வந்து போடலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட அக்கௌண்ட்ல காசே இல்லையே, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. அதாவது குழந்தைங்களுக்கு டெபாசிட் போட்டு வச்சதுல. அப்போதான் இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு, என்னோட ஹோட்டல் வந்து நஷ்டத்துல போனதுனால இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக அதை எடுத்துட்டேன், கண்டிப்பா 2 நாள்ல வச்சிருவேன் அப்படின்னு சொல்றான். உண்மையா 2 நாள்ல நீங்க வச்சிருவீங்களா அப்படின்னு கேக்குறா. ஆமா, 2 நாள்ல எல்லாத்தையும் நான் சரி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றான். அதோட மறுநாள் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா டாமுக்கு மெசேஜ் பண்ணி கேக்குறா. அவனுக்கு வந்து இன்வெஸ்டர் கிடைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றானே, உண்மையா அது 2 நாள்ல பண விஷயத்தெல்லாம் சரி பண்ணிடுவேன்னு சொல்றான் அப்படின்னு கேட்கும் போது இவன் என்ன சொல்றானா, அதை பத்தி பெருசா எனக்கு எதுவும் தெரியாது, நான் வேணா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லவா அப்படின்னு கேக்குறான். இவன் வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாவே வந்து எக்கச்சக்கத்துக்கு என்னென்ன கேட்பான் அப்படின்னு நமக்கு தான் தெரியுமே. அதனால ஹீரோயின் என்ன பண்றானா, இப்போதைக்கு நீ எதுவும் பண்ண வேண்டாம், வேணும்னா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிடுறா. அதோட மறுபடியும் இவர் வந்துட்டு 2வது பொண்டாட்டி வீட்டுக்கு வந்துடுறாரு. வந்த உடனே 2 பேரும் சேர்ந்து குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இங்க வந்த பிறகுதான் நான் பயங்கரமா இப்பதான் ரிலாக்ஸ் ஆகுறேன். எனக்கு எவ்வளவு ப்ரெஷர் தெரியுமா, எனக்கு எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, எல்லாத்தையும் நானே பாத்துக்கணும், எல்லாமே வந்து என் தலையிலேயே விடுது, அப்படி இப்படின்னு எக்கச்சக்கத்துக்கு இவன் தான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் தான் அங்க எல்லாத்துக்கும் ஒண்ணுத்துக்கும் பே பண்ணிக்கிட்டு இருக்கா. அதுக்கு இவ என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, நீங்க சீக்கிரமா என்கிட்ட வந்துருங்க, எவ்வளவு சீக்கிரம் நீங்க என்கிட்ட வந்துடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் வந்து உங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தாம நல்லபடியா சந்தோஷமா பாத்துப்பேன் அப்படின்னு சொல்றா. எனக்கு புருஷன்கார இப்பதான் மெசேஜ் அனுப்புறான், நான் வந்துட்டு அந்த காசு எல்லாம் ரெடி பண்ணி போட்டுட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்போ ஹீரோயினுக்கு என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா, உண்மையாவே இவன் மாறிட்டான் போல, அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ணிட்டாங்க போல அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. ஆனா அவர் இங்க என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தா, பீச்ல ஜாலியா 2வது பொண்டாட்டி கூட உல்லாசமா இருக்கிறாரு. ஆக்சுவலா அம்மா செத்த போது எனக்கு ஃபீல் ஆகலையே அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அதோட மறுநாள் ஆபீஸ்க்கு வந்த உடனே எனக்கு லாயரை பார்க்கணும், சீக்கிரமா ஒரு அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு செக்ரட்டரி கிட்ட சொல்றாங்க. அந்த செக்ரட்டரி என்ன கேக்குறாங்கன்னா, நமக்கு கம்பெனில எதுவும் இப்ப ப்ராப்ளம் இல்லையே சார், என்ன சார் ஆச்சு அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல இது என்னோட பர்சனல் மீட்டிங், அவர் கூட ஆக்சுவலா என் ஃப்ரெண்டுக்கு ஒரு ப்ராப்ளம், அதை பத்தி அவர் கூட டிஸ்கஸ் பண்ணணும்னா அப்படின்னு சொல்றான். அப்பவே செக்ரட்டரிக்கு வந்துட்டு கொஞ்சம் டவுட் வர ஆரம்பிக்குது. அடுத்த சீன்லயே பார்த்தா லாயரையும் இவன் போய் மீட் பண்றான். அவர் என்ன சொல்றாருன்னா, கவலைப்படாதீங்க, என்ன ஆனாலும் சரி இங்க கேக்குற எல்லா விஷயத்தையும் நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆக்சுவலா இவன் குழந்தைங்களோட கஸ்டடியும் கேட்க போறான் போல. வெளியில கார்ல இவனுக்காகவே வந்து கேட் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கா. அவன் வந்த உடனே என்னாச்சு என்னாச்சு, எல்லாம் ஓகேயா அப்படின்னு கேக்குறா. எல்லாம் ஓகே தான், ஒரு பிரச்சனையும் இல்லை, ஈஸியா முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லும் போது, ஐயோ இதை நான் உள்ள வந்து என் காதால கேட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றா. நீ உள்ள வந்திருந்தேன்னா கண்டிப்பா பிரச்சனையா இருக்கும், அதனாலதான் நான் கூட்டிட்டு போல அப்படின்னு சொல்றான். இத செக்ரட்டரி நல்லாவே பாத்துடுறாங்க. நேரா அதோட அவங்க வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி பொண்ணு பிக்கப் பண்றதுக்காக போறாங்க. அதே இடத்துக்கு நம்ம ஹீரோயினும் பசங்களை பிக்கப் பண்ண வந்திருக்கா. அவங்களுக்கு மனசுக்குள்ள இவகிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுது. ஆனா வந்துட்டு அவங்களால சொல்லவும் முடியல, ஏன்னா வேலை முக்கியம் இல்லையா, அதனால அவங்க யோசிச்சுட்டே அந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினோட பையனும் இவங்களோட பொண்ணும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அதோட மறுநாள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினோட பொண்ணு வந்துட்டு ஸ்கூல் ஃபங்க்ஷன்ல பியானோ வாசிக்கிறா. அந்த டைம்க்கு ஹீரோயின் அங்க ரெஸ்ட் ரூம் போயிருக்கா. அங்க யாரோ ஒருத்தன் உள்ள வந்துட்டு இவளை பிடிக்கிறான். இது யாருடா புதுசா அப்படின்னு பார்த்தா, இவன் வேற யாரும் இல்ல, நம்ம டாயோட பாய் ஃப்ரெண்ட். அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்க 2 பேரும் என்னென்னலாம் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், உனக்கு எண்ணி நான் 3 நாள் டைம் கொடுக்குறேன், அந்த 3 நாளுக்குள்ள எனக்கு 1 மில்லியன் பணம் நீ கொடுத்துரு, இல்ல அப்படின்னா எல்லாருக்குமே உன்னோட விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டுறான். அதோட ரொம்ப நேரம் கழிச்சு ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஹீரோயின் உள்ளேயே வரா. அங்க வந்த உடனே எல்லாரும் நின்று குரூப் போட்டோ எடுத்துக்கிறாங்க. நைட்டு ஹீரோயினுக்கு டாம் கால் பண்றான். என்னடா இந்த டைம்க்கு கால் பண்ற அப்படின்னு சொல்லி கோவமா கேக்குறா. எனக்கு உன் ஞாபகமாவே இருக்கு, அதனாலதான் சரி அதே இடம் அதே டைம் வரியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். அவளுக்கு செம்ம ஆத்திரம் வந்துட்டு ரொம்ப கேவலமா இவனை திட்டிக்கிட்டு இருக்கா. நீ என்ன திட்டினாலும் பரவாயில்ல, அங்க வந்துட்டு அதுக்கப்புறமா திட்டு அப்படின்னு சொல்றான். இவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்ல போல. நீ மட்டும் என்னோட குடும்பத்தை பிரிக்கணும் அப்படின்னு நினைச்சு எதனா பண்ண அப்படின்னா கண்டிப்பா உன்னை நான் வாழவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டுறா. பத்தியா, உன்னோட இந்த போல்டான விஷயமும் இந்த பிரேவ்னஸும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சான்ஸ்
ரொமான்ஸே இல்ல, நீ ஒரு அயன் லேடி அப்படின்னு சொல்லி இவளை வர்ணிச்சுக்கிட்டு இருக்கான். இது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கா. ஹீரோயின் மறுநாள் ஹாஸ்பிட்டல் போறா. அப்ப அந்த அசிஸ்டன்ட் நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வராங்க. வந்த உடனே ஒரு பெரிய ப்ராப்ளம் மேடம், ஆக்சுவலா நம்மளோட ஆபீஸோட பேஜ்ல வந்து ரிவ்யூ கொடுக்கறன்ற பேர்ல உங்களை ரொம்ப மோசமா தரக்குறைவா மெசேஜ் அனுப்பிச்சுக்கிட்டே இருக்காங்க. அது யாருன்னு தெரியல, எக்கச்சக்கமான பேர் அனுப்புறாங்க. அதனால உங்களோட அப்பாயின்மெண்ட் எல்லாமே கேன்சல் ஆயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, மேடம் உங்ககிட்ட நான் ஒண்ணு சொல்லணும், உங்களுக்கு எதனா ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னா நீங்க என்ன நம்பலாம், தயவு செஞ்சு என்கிட்ட எதா இருந்தாலும் கேளுங்க அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் இப்போதைக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்ல உங்ககிட்ட சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. கேட்டோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றான்னா இது எல்லாத்தையுமே வந்து இவளுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புறான். இப்ப ஹாப்பியா உனக்கு அப்படின்னு சொல்லி கேக்குறான். இதை பார்த்த உடனே இவளுக்கு செம்ம சந்தோஷம். அதாவது ஹீரோயின் எல்லாரும் கழுவி ஊத்துறாங்க இல்லையா, அதுக்காக ஹீரோயினை பாக்கிறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கே போலீஸ் வந்துடுறாங்க. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா, அதாவது இவங்க மாமியார் இறந்தாங்க இல்லையா, அவங்க வந்து 1-2 தூக்க மாத்திரை சாப்பிடல, கொஞ்சம் 2-3 தூக்க மாத்திரை எக்ஸ்ட்ராவே சாப்பிட்டுட்டு இருக்காங்க போல. அதனால இவங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு கொடுக்க போற மெடிசன்ல தூக்க மாத்திரையே கிடையாது, தூக்க மாத்திரையை யார் லேட்டஸ்டா வந்து இன்க்ளூட் பண்ணா அப்படின்னு கேட்கும் போது ஹீரோயின் இல்லவே இல்ல, எங்களோட டாக்டர் வந்து அவங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுக்கல அப்படின்னு சொல்றா. அது மட்டும் இல்லாம நீங்க அதுக்கு முந்தின நாள் வந்து அவங்க கிட்ட செமையா கத்தி சண்டை போட்டுட்டு போயிருக்கீங்க, இதுக்கும் அதுக்கும் எதனா சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை சந்தேகப்படுறாங்க. அதுக்கப்புறமா வந்து சேர்மன் கூப்பிட்டு பேசுறாரு. என்னமா ஆச்சு, எதனால வந்து ஹாஸ்பிட்டல் பேஜ்ல வந்து இந்த அளவுக்கு நெகட்டிவ் கமெண்ட்ஸ் இருக்கு, அதுவும் எதுக்கு உன்னை இவ்வளவு அளவு திட்டிக்கிட்டு இருக்காங்க, யார் இதை பண்றா அப்படின்னு கேட்கும் போது எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்றா. நான் முடிஞ்ச அளவுக்கு ஆளுங்களை செட் பண்ணி இது எல்லாத்தையும் டெலீட் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஆனா டெலீட் பண்ண வந்துகிட்டே இருக்கு, அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் பிங்கி அந்த இடத்துக்கு வரா. அவ வந்த உடனே என்ன சொல்றா அப்படின்னா, போலீஸ்காரங்க வந்து இவகிட்ட மட்டும் பேசல, ஆக்சுவலா வந்து இங்க எல்லார்கிட்டயுமே விசாரிக்கிறாங்க, ஹீரோயினை தான் சந்தேகப்படுறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இங்க உடனே சேர்மனுக்கு இது இன்னும் கேட்ட உடனே பயங்கரமா டென்ஷன் ஆகுது. அப்பதான் உடனே ஹீரோயின் என்ன சொல்றானா, இதுக்கும் எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை, யாரோ என்ன டார்கெட் பண்றாங்க, எதுக்காக இப்படி பண்றாங்கன்னு எனக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்றா. எதையுமே ப்ரூஃப் இருந்தா மட்டும்தாமா நம்மளால எதுவும் பண்ண முடியும், அதனால இப்போதைக்கு இந்த 2 விஷயம் பேர்ல இருக்கிறதுனால உன்னை சஸ்பெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோயின் உச்சக்கட்ட டென்ஷன்ல பயங்கரமா வந்து ஃபீல் பண்ணி அவ ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப இந்த அசிஸ்டன்ட் நர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு இவகிட்ட ஏதோ சொல்லணும் போல, அவங்களும் அவகிட்ட ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாங்க, எப்படி சொல்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோயினை வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா, அதனால அவ ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறா. ஆனா அந்த அசிஸ்டன்ட் நர்ஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது இவளை சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஏதேதோ சொல்லி பாக்குறாங்க. ஹீரோயின் நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க கவலைப்படாதீங்க, ஜஸ்ட் இத வெக்கேஷன் மாதிரி நினைச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறா. நர்ஸுங்க எல்லாம் சேர்ந்து வந்து ரூமர் எல்லாம் கிசுவா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப பிங்கி வந்த உடனே உங்களுக்கு வேலையெல்லாம் இல்லையா, அவளை பத்தி பேசுறது மட்டும்தான் வேலையா, உங்க வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லி திட்டி விட்டுறா. ஹீரோயின் வீட்டுக்கு வந்து பாக்குறா. இங்க புருஷன்காரன் பார்த்தா டேபிள் முழுக்க பல டிஷ் செஞ்சு வச்சு அசத்துறான். நான் வந்துட்டு ஜாலியா இருந்தேன், அதனால உனக்கும் இதெல்லாம் செஞ்சு வைக்கலாமே, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒயின் சாப்பிடலாமேன்னு யோசித்தேன், அதனாலதான் அப்படின்னு சொல்றான். ஆக்சுவலா இவளுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு இல்லையா, அதனால இவனுமே இவளை கம்ஃபர்ட் பண்ணணும்ன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். நீயாவது என்ன நம்புறியா அப்படின்னு சொல்லி கேக்குறா. இத பாரு, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அதனால நீ தயவு செஞ்சு இந்த மாதிரி வார்த்தையை என்கிட்ட கேட்காத, எங்க அம்மா உனக்கும் அம்மான்றதும் எனக்கு தெரியும், நீ உன்னோட பேஷன்ஸ் எல்லாரையும் எப்படி பார்த்துப்ப, அவங்களுக்கு எவ்வளவு உண்மையா இருப்ப அப்படின்றதும் எனக்கு தெரியும், அதனால இதை நீ கேட்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்றான். உடனே இவ பயங்கரமா கதறி அழ ஆரம்பிச்சிடுறா. அதே நேரத்துக்கு கேட்ட காட்டுறாங்க. கேட் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா, ஹீரோயினை பத்தி தப்பா ரிவ்யூ எழுதுறாங்கல்ல யாரோ, அதை எல்லாத்தையும் போய் பார்த்து படிச்சு பயங்கரமா இவ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே வந்து டாய் கிட்ட போய் சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவளோட அபார்ட்மெண்ட்டுக்கு போனா, அங்க வேற யாரோ வந்து கதவை திறக்கிறாங்க. டாய் எங்க அப்படின்னு கேட்டா, இல்லங்க நான் இன்னைக்குதான் வந்து இங்க வந்தேன், அவங்க எங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லும் போது இவளுக்கு எங்கடா அவ சொல்லாம கொள்ளாம போனா அப்படின்னு செம ஷாக் ஆயிடுது. வேற ஒரு இடத்துலதான் டாய் தங்கியிருக்கா. அவளை காட்டும் போது அவளோட வீட்டு வாசல்ல யாரோ கதவை தட்டிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இவளும் போய் பாக்குறா, அங்க யாருமே இல்ல. ஆனா சடனா அந்த நேரத்துக்கு கதவை திறந்துகிட்டு பாய் ஃப்ரெண்ட் வருவானா. ஐயோ பாவாங்க, அவளை இழுத்து போட்டு மறுபடியும் அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிடுறான். நீ என்னடி என்ன மிஸ் பண்ணவே இல்லையா, நான் அவளை எவ்வளவு மிஸ் பண்ண தெரியுமா, அதுவும் வந்து எனக்கு அடிக்கிறதுக்கு ஆளே இல்ல,
அவ்வளவு அளவு நான் கஷ்டப்பட்டேன், அது எல்லாத்தையும் இன்னைக்கு நான் தீர்த்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு செம அடி அடிச்சுட்டு இருக்கான் பாவம். ஹீரோயின் ஷாப்பிங்க போயிருக்கா. இங்க இவ காது படவே வந்துட்டு தெரிஞ்சவங்க எல்லாம் வந்து இவ மோசமான டாக்டர் இவ அப்படின்னு சொல்லி கேவலமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட ரெகுலர் பேஷண்ட் ஒருத்தர் வந்து ஹீரோயின் வெளியில பாக்குறாரு. பார்த்த உடனே தயவு செஞ்சு வாங்க, எதுக்காக நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரல, உங்ககிட்ட பேசாம எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு. ஹீரோயின அவர் பண்றத பார்த்து பயந்து போயிடுறா. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தா, மேம் உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றேன், எனக்கு உங்களை பத்தி நல்லாவே தெரியும், நீங்க கவலையே படாதீங்க, அந்த ஐபி அட்ரஸ் கண்டுபிடிச்சு நான் யாரு எந்த இடத்துல இருந்து இந்த மெசேஜ் எல்லாம் பண்றாங்க அப்படின்றத மொத்தமா உங்களுக்கு நான் கண்டுபிடிச்சு சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஹீரோயின் என்ன சொல்றான்னா, வேண்டவே வேண்டாம், நீங்க என்ன பத்தி கவலைப்படாதீங்க, நீங்க உங்க மெடிசன் எல்லாத்தையும் கரெக்டா சாப்பிடுங்க, நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க, நான் வந்து என்னோட விஷயத்த பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. ஃபீல் பண்ணல, பயப்படல, கவலைப்படல அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி சொல்லி ஹீரோயின் ஆனா எல்லாமே அவ பண்ணிக்கிட்டு இருக்கா. தனியா உட்காந்து யாருக்கும் தெரியாம ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா. எங்க புருஷன்காரன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா, சின்ன பொண்டாட்டி வீட்டுலதான் இருக்கான். அவங்க 2 பேரும் சேர்ந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவனுக்கு வீட்டுக்கு போகணும் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிடுது. டைம் ஆகுதுன்னு டைமையே பார்த்துக்கிட்டு இருக்கான். இவ விடுற மாதிரி தெரியல. அடுத்து இன்னொரு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. இல்ல நான் கிளம்புறேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படின்னும் போது, ஓ உன் பொண்டாட்டி கூட போய் இருக்கணும்னு யோசிக்கிறியா அப்படின்னு கேக்குறா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அவ டென்ஷனா இருந்தா அப்படின்னா குழந்தைங்க மேல டென்ஷனை காட்டிடுவா, எனக்கு அதுதான் கொஞ்சம் பயமா இருக்கு, நான் குழந்தைங்களுக்காக தான் போறேன் அப்படின்னு சொல்றான். உடனே இவளும் எதுவும் சொல்லாம சரி போ அப்படின்னு சொல்லிடுறா. வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் ஃபுல்லா குடிச்சிட்டு அவளுக்கு என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம அப்படியே படுத்து கிடக்குறா. ஒருவேளை இவன் காத்து வாக்குல 2 காதல்ல வர விஜய் சேதுபதி மாதிரி 2 பேரும் வேணும்னு யோசிக்கிறானோ என்னவோ தெரியல. இங்க வந்து பொண்டாட்டியுமே வந்து பயங்கரமா கவனிச்சிட்டு இருக்கான். மறுநாள் ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. பிங்கி வந்து போலீஸ்காரங்க கிட்ட பேசிக்கிட்டே உள்ள போறா. இத பார்த்த அசிஸ்டன்ட் நர்ஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, எதுக்காக போலீஸ் இங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி ரிசப்ஷன்ல கேக்குறாங்க. போலீஸ வர சொன்னதே பிங்கி தான் அப்படின்னு சொன்ன உடனே இவங்களுக்கு செம்ம ஷாக்கு. இவங்க உடனே போய் ஹீரோயின் கிட்ட இந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்றாங்க. ஹீரோயினுக்கு என்னடா இது, நம்ம ஃப்ரெண்ட் ஆச்சே அவ எதுக்காக இப்படி பண்றா அப்படின்ற மாதிரி குழம்பி போகுது. ஹீரோயின் நேரா கிளம்பி போயிடுறா. எதுக்காக நீ போலீஸ வர வச்ச அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உடனே பிங்கியே என்ன சொல்றா அப்படின்னா, நீ வந்து கோவப்பட்ட, எல்லாமே சரி, நானும் உனக்கு ஹெல்ப் எல்லாம் பண்ணேன், ஆனா வந்துட்டு பாவம் என்னோட அம்மாவை நீ கொலை பண்ணது தப்பு அப்படின்னு சொல்றா. ஏண்டி நான் ஏண்டி அவங்களை கொலை பண்ண போறேன், எனக்கும் அவங்களோட சாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, எதுக்காக லூஸ் மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லும் போது, நான் பார்த்தனே உன்னோட வண்டி டிக்கில வந்துட்டு நீ தூக்க மாத்திரை எல்லாம் வச்சிருந்த, அதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்றா. என் நாசமா போறவில்லை, இதை நான் ப்ரொஃபசர் கிட்ட இருந்து புடுங்கி வச்ச டேப்லெட், அதை பார்த்துட்டு இதை போய் நான் என் மாமியாருக்கு கொடுத்தேன்னு நினைப்பியா, உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா இவ கத்துறா. அதுக்கப்புறம் தான் இவ பிங்கிக்கு புரிய வருது. பிங்கி தான் தேவையில்லாம போலீஸ்க்கு போன் பண்ணி ஹீரோயின் வந்து தூக்க மாத்திரை எல்லாம் வச்சிருந்தா, அவதான் பண்ணிருப்பாளோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லியிருக்கா. இதை கேட்ட உடனே இப்ப பிங்கிக்கு ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி பயங்கரமா பயப்படுறா. நீ என்ன பண்ணுவ ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது, இது எல்லாத்தையும் நீதான் சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி காத்திட்டு இங்க இருந்து போயிடுறா ஹீரோயின். இது எல்லாத்தையும் போய் கேக் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. கேக் வந்து என்ன நீ சொல்ற, அவ வந்து உன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆச்சு, அவளா இதை பண்ணா அப்படின்னு கேட்கும் போது, ஆமா அவதான் இதை பண்ணிருக்கா. இன்னொரு விஷயம் கூட எனக்கு நடந்துகிட்டு இருக்கு, யாரோ வந்து தப்பான ரிவ்யூ எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அவங்க யாருன்றதுதான் எனக்கு இன்னும் தெரியல, எதுக்காக இவங்க எல்லாம் வந்து என் மேல இவ்வளவு வெறித்தனமா கொலை வெறியில இருக்காங்கன்னு எனக்கு புரியல அப்படின்னு ஃபீல் பண்றா. தாயோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் என்ன பண்றானா அவளோட மொபைல்ல இருந்து ஹீரோயினுக்கு கால் பண்றான். கால் பண்ண உடனே என்ன நீ மறந்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். ஹீரோயின் என்னடா பண்றது, அப்ப டாய் வந்து அவ கிட்ட மாட்டிக்கிட்டா போல அப்படின்னு சொல்லி பயமா இருக்கு. டாய்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேக்குறா. உடனே அவன் என்ன சொல்றானா, அவ தூங்கிட்டு இருக்கா, அவ ரொம்ப ஜாலியா இருந்தா இன்னைக்கு போறா, அதனால டயர்டா இருக்கா, அதனால தூங்குறா அப்படின்னு சொல்றான். நான் உனக்கு 2 நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நான் கேட்ட பணத்தை நீ ரெடி பண்ணல அப்படின்னா இவகிட்ட இன்னும் நிறைய ப்ரூஃப் எல்லாம் இருக்கு உன்னை மாட்டி விடுறதுக்கு, அது எல்லாத்தையுமே நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயினுக்கு இப்போ ஐயோ இன்னொரு பிரச்சனை வேறையா அப்படின்னு சொல்லிட்டு செம டென்ஷன்ல இருக்கா. மறுநாள் ஹீரோயின் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, அந்த டாயோட பாய் ஃப்ரெண்ட் இல்லாத நேரத்துக்கு அந்த இடத்துக்கு போயிடுறா இவளை பாக்குறதுக்கு. அவளை பார்த்த உடனேயே நம்ம ஹீரோயினுக்கு அவ்வளவு வயிற்றுச்சல் ஆயிடுது. ஏன்னா உடம்பு பூராவும் காயம், அவ்வளவு அடி அடிச்சு வச்சிருக்கான். பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுறா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க டாக்டர், என்னால அடி தாங்க முடியாம நான் அவன் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்றா. எதா இருந்தாலும் பரவாயில்ல, ஃபர்ஸ்ட் நீ சேஃபா இருக்கணும், இப்போதைக்கு உன்னை காப்பாத்தணும், அதுதான் என்னோட ஒரே வேலை, நான் சொல்றதை மட்டும் தைரியமா செய், மத்த எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் இவளுக்கு
இவளுக்கு தைரியம் கொடுக்குறா. அப்பதான் இவளோட பேஷண்ட் ஒருத்தர் இருக்காரு இல்லையா, அவர் கால் பண்றாரு. நீங்க வந்துட்டு யார் போஸ்ட் அனுப்புனா அப்படின்னு சொல்லி பாக்காதுன்னு சொன்னீங்க, இருந்தாலும் நான் செக் பண்ணி பார்த்தேன், அந்த அட்ரஸ் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் அனுப்புறாரு. ஹீரோயின் போய் செம்ம கொலைவரியா கேக்குறா, எதுக்காக இந்த மாதிரி பண்ணனா, உனக்கு என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு இப்படி பண்ண அப்படின்னு கேக்குறா. வேற யாரும் இல்ல, கேக்குதான் இதெல்லாம் பண்ணிருக்கா. நான் உன்னை என் கூட பிறந்த அக்கா மாதிரியோ இல்ல தங்கச்சி மாதிரியோ தான் பாத்துட்டு இருந்தேன், ஆனா நீ அப்படியா பண்ண, எனக்கு துரோகம் பண்ணல, நீயும் என் புருஷனும் ஒன்னா இருந்தீங்கல்ல, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஹீரோயினுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. அவன் புருஷன்காரன் தான் சொல்லிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒரு முறை முறைக்கும் போது அவனுக்குமே ஒண்ணும் புரியாம தான் முடிச்சுக்கிட்டு இருக்கான். ஐயோ டார்லிங், அப்படியெல்லாம் ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லி இவன் கெஞ்சிரானா. போய் அப்ப கேட்க என்ன சொல்றானா, எனக்கு எல்லாமே தெரியும், இதுக்கு மேல நீங்க ரெண்டு பேரும் நடிக்கவே தேவையில்ல அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் இப்பதான் ஒண்ணு கேக்குறா. சரி ஓகே, துரோகம் பண்றது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் உனக்கு புரிய வந்ததா, இப்போ உனக்கு மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவங்க ரெண்டு பேருக்குமே ஒண்ணுமே புரியல. இல்ல இப்பதான் நீ என்ன சொன்ன, கூட பிறந்த அக்கா மாதிரியோ இல்ல தங்கச்சி மாதிரியோ அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப உண்மையா அப்படி நினைச்சிருந்த அப்படின்னா நீ எனக்கு துரோகம் பண்ணிருப்பியா, நீ எதுக்காக எல்லாமே தெரிஞ்ச என்கிட்ட சொல்லல, நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேன், அவனோட மொபைல்ல போட்டோஸ் இருந்தது, நீங்க ரெண்டு பேருமே அவளோட பர்த்டேக்கு போயிருக்கீங்க, கேட்டோட பர்த்டேக்கு எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணிருக்கீங்க, ஆனா நீ இதுவே உன்னோட சொந்த அக்காவா இருந்திருந்தா தங்கச்சா இருந்திருந்தா இத சொல்லிருப்பல்ல அப்படின்னு சொல்லி கேக்குறா. ஆல்ரெடி உங்க ரெண்டு பேருக்குமே தெரிஞ்சிருக்குங்க அவன் வந்துட்டு இல்லீகல் கனெக்ஷன்ல இருக்கிறத ஹீரோயின் கிட்ட ரெண்டு பேருமே சொல்லாம மறைச்சிட்டாங்க, அதுக்கும் இதுக்கும் எதுனா சம்பந்தம் இருக்கா, இதுக்காக நீ எனக்கு இந்த மாதிரி துரோகத்தை பண்ண அப்படின்னு கேக்குறா. இத பாரு, இந்த மொகரக்கட்டை மேல எனக்கு வந்துட்டு காதலும் கிடையாது, இந்த மொகரக்கட்டை மேல எனக்கு ஆசையும் கிடையாது, நான் வந்து இவன் கிட்ட ஹெல்ப் கேட்டேன் என் புருஷனை டிவோர்ஸ் பண்ணணும்ன்றதுக்கு, அதுக்கு இவன் வந்துட்டு வந்து என் கூட இருந்தீனா மட்டும் தாண்டி அந்த ப்ரூஃப் எல்லாம் தருவேன்னு சொன்னா, அதனால இது எல்லாத்தையும் நீ உன் புருஷன் கிட்டதான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ இதுக்கு மேல எவ்வளவு கமெண்ட் வேணாலும் போட்டுக்கோ, எனக்கு எதை பத்தியும் கவலை கிடையாது போடி அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்க இருந்து போயிடுறா. ஐயோ டார்லிங், அப்படின்னா என்ன அப்படின்னு போது பலார்னு எனக்கு அன்னத்திலே வேது. போலீஸ் விசாரணையில இப்பதான் ஒரு உண்மை தெரியுது. ஆக்சுவலா வந்து அவங்க புருஷன்காரனோட அம்மா வந்து இருந்தாங்கல்ல ஒரு ஹோம்ல, அந்த ஹோம்ல இன்னொரு பாட்டி இருக்காங்க, அவங்களுக்கு தூக்க மாத்திரை கொடுக்குறாங்க, அது பிடிக்காம அந்த மாத்திரையை அவங்க எங்க ஒளிச்சு வைக்கிறதுன்னு தெரியாம ஹீரோயினோட மாமியாரோட மாத்திரை டப்பால போட்டு வச்சிட்டு இருக்காங்க. அவங்க அதனாலதான் அதை தெரியாம எடுத்து சாப்பிட்டுதான் இந்த மாதிரியான ஒரு விஷயமே நடந்திருக்கு. இப்ப இந்த விஷயத்துல இருந்து ஹீரோயினோட பேரு கிளியர் ஆயிடுது. அதே மாதிரி நைட்டு தூங்கறதுக்கு முன்னாடி ஹீரோயின் வந்துட்டு மொபைல எடுத்து ரிவ்யூ பாக்குறா. ஹீரோயினை பத்தி போட்டிருந்த எல்லா ரிவ்யூமே வந்துட்டு டெலிட் பண்ணிருக்கா கேக்கு. நடு ராத்திரி கேட் வந்துட்டு புருஷன்காரனுக்கு கால் பண்றா. தயவு செஞ்சு நீ இங்க வர முடியுமா, எனக்கு பசிக்குது, அது மட்டும் இல்லாம கரண்ட் போயிடுச்சு, எனக்கு தனியா இருக்கவே பயமா இருக்கு, யாரோ வெளியில நடந்துகிட்டு இருக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றா. அவன் என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போதைக்கு வர முடியாது, ஜேன் வேற ரொம்ப சங்கடத்துல இருக்கா, இப்ப நான் அவளை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணுவா அப்படின்னு சொல்றான். அந்த டைம்க்கு ஹீரோயின் வேற வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு ஒண்ணு, இல்ல இல்ல எனக்கு தூக்கம் வரல, அதனால உனக்கு தெரியாம ஸ்மோக் பண்ணலாம்னு வந்தேன் அப்படின்னு போய் சொல்றான். கேட் வந்து காண்டில போனை கட் பண்ணிடுறான். அதோட போனையே அட்டென்ட் பண்ண மாட்டேன். இவனுக்கு வேற செம்ம பதட்டம் ஆயிடுது. அதோட மறுநாள் கேட் என்ன பண்றான்னா, அவளோட ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லி புலம்பிக்கிட்டு இருக்கா. அவனுக்கே டென்ஷன் ஆயிடுது. ஏய் இப்ப என்னதான் நீ சொல்ல வர, அவன் டிவோர்ஸ்க்கு லாயரை பாத்துட்டான், டிவோர்ஸ் அப்ளை பண்ண போறான் அப்படின்றத நீ தான் சொன்ன, இப்ப வந்து அவன் நான் நைட்டு கூப்பிட்டேன் வரல, பார்த்தா ஜானுக்காக அப்படின்னு சொல்றான் அப்படின்றதையும் நீ தான் சொல்ற, இப்ப நான் என்ன யோசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி கேக்குறான். எனக்குமே அதுதான்டா புரியல, உண்மையாவே இவன் டிவோர்ஸ் பண்ணுவானா இல்லையா, அவனுக்கு நான் வேணுமா வேணாமானே தெரியல அப்படின்னு சொல்றா. அப்பனா நீ ஸ்ட்ரிக்டா இருந்துதான் ஆகணும், இந்த வாட்டி அவன் கிட்ட பேசவே பேசாத, அவன் என்ன பண்ணாலுமே நீ வந்துட்டு இறங்கி போயிடாத, நீ வந்து கொஞ்சம் கூட அவனுக்கு பரிதாபம் பாத்துறாத அப்படின்னு சொல்லும் போது இவளும் ஓகேன்னு சொல்றா. கேட்டு பாக்கிறதுக்காக அவங்க அம்மா வந்திருக்காங்க. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட பர்த்டே பார்ட்டி வருது, அது வந்துட்டு ரொம்ப நல்ல சூப்பரா நம்மளோட பிசினஸ் பார்ட்னர்ஸ் அப்புறம் வேலை செய்யறவங்க எல்லாம் கூப்பிட்டு செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கேன், சோ நீயும் அங்க வரணும், நம்ம வந்து பிட்டியும் போயிட்டு இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவளை கூப்பிடுறாங்க. உங்க ஹாஸ்பிட்டல்ல இருக்க எல்லாரும் வருவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமாமா கண்டிப்பா அவங்க எல்லாரையும் நானே போய் கூப்பிடலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த சீன்லயே புருஷன்காரன் வந்துட்டு யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறான். பார்த்தா கேட் வந்து நின்னுகிட்டு இருக்கா. இவனுக்கு ஒண்ணுமே புரியாம அப்படியே ஒரு செமையான ஷாக் மோட்ல நின்னுகிட்டு இருக்கான். பின்னாடியே அவங்க அம்மாவும் வந்து நிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் தான் இவனுக்கு அப்பாடா வேற ஏதோ விஷயமா வந்திருக்காங்க போல அப்படின்னு
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுது. அப்ப வந்து அவங்க இன்வைட் பண்றாங்க, என்னோட பர்த்டே பார்ட்டி இருக்கு, அதுக்கு கண்டிப்பா நீங்க ஃபேமிலியா வரணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப வேணும்னே இவ என்ன பண்றான்னா, அம்மா பெட்டோட வீட்டுக்கு போகணும், டைம் ஆயிடுச்சா, அவன் நமக்காக வெயிட் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இவனை வெறுப்பேத்துற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. உள்ள போன உடனே ஹீரோயின் வந்து நீங்களும் வாங்கல அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது, இல்லம்மா எனக்கு வந்து கொஞ்சம் மீட்டிங் எல்லாம் இருக்கு அன்னைக்கு, அதனால என்னால வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். இவ என்ன சொல்றான்னா, சரி ஓகே அவங்க வீடு தேடி வந்து வச்சுட்டாங்க பத்திரிக்கைய, அதனால கண்டிப்பா நானும் பசங்களும் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்றா. அது என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா பாதி வழியிலேயே காரை நிறுத்திட்டு, இல்லம்மா நான் வந்துட்டு கொஞ்சம் வெளியில போற வேலை வந்துருச்சு அர்ஜென்ட்டா, நீ மட்டும் பெட்டோட வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி போயிடுறா. இவங்க அம்மாக்கு கொலை ஆத்திரம் ஆயிடுது. ரொம்ப நாள் கழிச்சு இந்த ஆக்டர் இருக்காரு இல்லையா, அவர் வந்து நம்ம ஹீரோயினை பாக்குறதுக்காக வராரு, அதாவது ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் வராரு. அப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் வந்து சொல்றா, நீங்க ரொம்ப பெட்டர் ஆயிட்டீங்க முதலுக்கு இப்போ அப்படின்னு சொல்லும் போது, அதுக்குன்னு சொல்லிட்டு வராதுன்னு மட்டும் சொல்லிடாதீங்க டாக்டர், உங்ககிட்ட பேசினாதான் எனக்கு கொஞ்சமாச்சும் ரிலாக்ஸா இருக்கு, கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாளுக்கு நான் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். புருஷன்காரன் மறுபடியும் வந்து கேட்டு எப்படியாவது சமாதானப்படுத்தணும் அப்படின்னு ட்ரை பண்றானா, ஆனா அவ அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. நீ என்ன சமாதானப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா இந்த பொக்கேவோட வராத, டிவோர்ஸ் பேப்பரோட வா, அதுக்கப்புறமா வந்து நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறா. இவனுக்கு செம அப்செட் ஆயிடுது. நைட் எல்லாம் போய் பப்ல உட்காந்து பயங்கரமா குடிச்சுக்கிட்டு இருக்கான். டாம் அந்த இடத்துக்கு வரான். என்னடா இங்க தனியா உட்காந்து இப்படி குடிச்சுக்கிட்டு இருக்க, ஏன் டாக்டர் கிட்ட சண்டை போட்டியா அப்படின்னு கேட்கும் போது, இல்லடா எனக்கும் கேட்டுக்கும் பிரச்சனை அப்படின்னு சொல்றான். என்னது உனக்கும் கேட்டுக்கும் பிரச்சனையா? ஐயே அவ உன் பொண்டாட்டி இல்லடா, உன் பொண்டாட்டி டாக்டர் தான், நீ எதுக்காக தான் இப்படி பண்ற, நீயும் பிரேக்கப் பண்ணிட்டு உன்னோட சொந்த வேலையை பாப்ப அப்படின்னு நினைச்சேன், ஆனா அதையும் நீ பண்ண மாட்ற, எதுக்காக நீ இந்த மாதிரி உன்னோட லைஃபையும் எல்லாரோட லைஃபையும் காம்ப்ளிகேட் பண்ற அப்படின்னு சொல்லி திட்டுறான். ஏன்னா நான் அவளை லவ் பண்றேன், இந்த மாதிரி ஏடகுடமால பேசாத அப்படின்னு சொல்லிட்டு இவன் சொல்றானா, உடனே டாம் சொல்றான், அப்பனா தயவு செஞ்சு சீக்கிரமா ஜானியாவது நீ டிவோர்ஸ் பண்ணி விட்டுட்டீனா அவளோட லைஃப் அவ பாப்பா, அவளுக்காக கியூல நிப்பானுங்க ஆம்பளைங்க வந்துட்டு, ஏன் ஆல்ரெடி அப்படிதான் நின்னுக்கிட்டு இருக்கானுங்க, அதுல நானும் ஒருத்தரும் இருப்பேன், ஃபியூச்சர்ல உன் பொண்டாட்டியை நானே கரெக்ட் பண்ணுவேன்டா அப்படின்னு சொல்லிடுறான். என்ன சொல்ல, ஏன் பொண்டாட்டியை நீ கரெக்ட் பண்ணுவியா அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி உழுக ஆரம்பிச்சிடும். ஆமாண்டா, உன்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருன்னா இருப்பாங்களா, இந்த மாதிரி ஒரு டேலண்டான பொண்ணு, அழகான பொண்ணு, காசு இருக்க பொண்ணு எவடா கிடைப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவ்வளவுதான், இவனுங்க ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்க ஆரம்பிச்சிடறானுங்க. அடிச்சு எல்லாம் தீர்ந்து முடிச்ச பிறகு என்ன பண்றான் டாம் அப்படின்னு பார்த்தா, அவனை கொண்டு வந்து வீட்டுல கடைசுறான். என்னதான் ஆச்சு உங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்னு கேட்கும் போது, உன் புருஷன் கிட்ட கேளு, இது எல்லாம் உன் புருஷனோட தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து டாம் போயிடுறான். பசங்களும் நம்ம ஹீரோயினும் 3 பேரும் வந்துட்டு அந்த பார்ட்டிக்கு கிளம்புறாங்க. ஆனா வந்து புருஷன்காரன் நான் வரல நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுறான். பட் ஆனா கேட்டுக்கு என்ன பண்றான்னா, விடாம கால் பண்ணிக்கிட்டே இருக்கான், விடாம மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான், எதுக்குமே அவர் ரிப்ளை பண்ண மாட்டா. செம்ம டென்ஷனா இருக்கான். கேட்டும் இன்னும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இது எப்பவும் நடந்திருக்கு. ஆக்சுவலா வந்து இவளுக்கு என்ன தோணி இருக்கு அப்படின்னா, நீ எப்படி உன்னோட ஃபேமிலியை விட்டுட்டு வருவ, நம்ம இப்ப பழகி இருக்கோன்றதுக்காக எனக்காக நீ எப்படி விட்டுட்டு வருவேன்னு நான் உன்னை நம்புறது அப்படின்னு கேட்கும் போது, இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, ஹீரோயின் வந்து ரொம்ப மோசமானவ, அவ எப்பவுமே வந்து என்ன அவளோட காலுக்கு கீழே தான் நினைக்கிறா, அது மட்டும் இல்லாம என்னைக்கும் அவ என்ன புருஷனா மதிச்சதே கிடையாது, அவ என்ன விடவும் அதிகமா சம்பாதிக்கிறா, அதிகமா வந்துட்டு பேரும் புகழோடையும் இருக்கிறா அப்படின்றதுனால அவளுக்கு ரொம்ப கர்வம் இருக்கு. சோ நான் எப்பவுமே எல்லா இடத்துலயும் அவ பக்கத்துல இருக்கும் போது தலை குனிஞ்சேதான் நிக்கிறேன், அவ எனக்கு ஈக்குவலான பார்ட்னர் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது அப்பதான் வந்து கேட்டுக்கு நம்பிக்கை வந்திருக்கு. சரி எப்பதான் அப்ப நீ டிவோர்ஸ் பண்ணுவ அப்படின்னு கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்றான்னா, எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு டைம் பார்க்கணும், ஒரு நல்ல நேரமா பார்த்து அந்த டைம்ல தான் இவங்களுக்கு இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கணும், கண்டிப்பா நான் டிவோர்ஸ் பண்ணதான் போறேன் அப்படின்னு இவளுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கான். ஹீரோயினும் பசங்களும் மட்டும் அந்த பார்ட்டிக்கு போறாங்க இல்லையா, அப்ப எதுக்காக உன் புருஷனை கூட்டிட்டு வரல அப்படின்னு கேட்கும் போது, அவர் ஏதோ முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு அப்படின்னு சொல்லி போய் சொல்றா. எங்க டென் வருவான்னு நினைச்சிட்டு கேட் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா, பிட்டோட கையை பிடிச்சிட்டே சுத்திக்கிட்டு இருக்கா. அப்பதான் நம்ம ஹீரோயினை பார்த்த உடனே, எதுக்காக உங்க வீட்டுக்கார கூட்டிட்டு வரல அப்படின்னு கேக்குறா. அவர் கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்காரு அப்படின்னு சொல்லும் போது, உடனே கேட் என்ன பண்றா, வாங்க வாங்க நம்ம 3 பேரும் சேர்ந்து நின்று செல்ஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஹீரோயினை கூப்பிடுறா. கேட் வேணும்னு என்ன பண்றான்னா, பெட்டோட கையை இறுக்கமா புடிச்சுக்கிட்டு போட்டோக்கு போஸ் கொடுக்குறா. இவளோட ஃப்ரெண்டு தான் போட்டோ எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நீ இப்பதான் வந்து ரொம்ப நல்ல முடிவு எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றா. ஆமா ஆமா நானும் அப்படிதான் நினைக்கிறேன் அப்படின்னு கேட் சொல்றா.
புருஷன்காரனுக்கு வந்து கேட் அந்த போட்டோவை அனுப்புறா. அது மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட் வந்து மெசேஜ் அனுப்புறான், இதுக்கு அப்புறமா உன்னோட கையில தான் எல்லாமே இருக்கு, நீ எவ்வளவு சீக்கிரம் முடிவு எடுக்கிறியோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு தான் நல்லது அப்படின்னு அனுப்பியிருக்கான். அடுத்த நிமிஷமே என்ன பண்றான்னு கிளம்பி நேர பார்ட்டிக்கு வந்துடுறான். பார்ட்டிக்கு வந்து ஒண்ணு டார்லிங் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு, அதனாலதான் நான் வந்துட்டேன், கரெக்ட் டைமுக்கு வந்துட்டேன்ல, ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் அங்க அப்படியே செம்ம ஷாக்ல நின்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அடப்பாவி எப்படிடா இப்படி கிளம்பி வந்த அப்படின்ற மாதிரி பாக்குறா. அவனை பார்த்த உடனே கேட்டுக்கு பயங்கர சந்தோஷம் ஆயிடுது, பயங்கர நம்பிக்கை ஆயிடுது. அவன் நமக்காக தான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து 2 பேரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்களா. அதை பார்த்து புருஷன்காரனுக்கு பயங்கரமா வயிறு எரியுது. கேட் உடனே என்ன பண்றானே, இப்பதான் பிட்டோ வந்து தொட்டு தொட்டு பேசிக்கிட்டு இருக்கா. கேட்டும் பிட்டும் வந்து வெளியில வாக்கிங் போலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்ப என்ன பண்றானா வேக வேகமா போயிட்டு பிட் கிட்ட உன்னதான் தேடிக்கிட்டு இருக்காங்க உள்ள எல்லாரும். அதாவது உன்னோட வருங்கால மாமனார் மாமியார் உன்னதான் தேடிக்கிட்டு இருக்காங்க, ஒருவேளை முக்கியமான விஷயமா இருக்கும், நீ போறியா அப்படின்னு சொல்லி கேக்குறான். கேட்ட இங்கேயே விட்டுட்டு அவனும் போயிடுறானா. உடனே வேக வேகமா வந்துட்டு அவளை தனியா ஒரு இடத்துக்கு ஏத்துட்டு போறான். எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க, நான் உன்கிட்ட கொஞ்சோண்டு டைம் தானே கேட்டேன், ஆனா அதை விட்டுட்டு நீ இந்த மாதிரி எல்லாம் பண்றது வேணும்னு என்ன வெறுப்பேத்துறது உனக்கு சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறான். நான் வேணும்னா இதெல்லாம் பண்ணல, எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, இப்போதைக்கு வந்துட்டு என் வயிறு வளர வளர சீக்கிரமே வந்து வெளியில எல்லா விஷயமும் தெரிய ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ள எனக்கான முடிவை நான் எடுத்துதான் ஆகணும், நீ எதுவுமே வந்து முடிவு எடுக்க மாட்ட, அதனாலதான் நான் முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி இவ சொல்றா. இப்ப நான் உன்னை நம்ப வைக்கிறதுக்கு நான் என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி டென் கேக்குறான். எனக்கு தெரியாது, என்ன எப்படியாவது நீ நம்பவே, அதுக்கப்புறமா நான் உன்னை நம்பினேன்னா இன்னும் கொஞ்ச நாள் உனக்கு டைம் தரேன் அப்படின்னு சொல்றா. பர்த்டே பார்ட்டியும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஸ்டார்ட் ஆன உடனே வந்து மினிஸ்டரும் எல்லாரும் ஒருத்தரா புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட ஹஸ்பண்ட் தான் பேசுறாங்க. அடுத்த உடனே வந்துட்டு கேட் வந்து அவங்க அம்மாவை பத்தி ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் மைக்க வாங்கி ஹீரோயின் என்ன சொல்றான்னா, நீங்க ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கான லேடி, அது மட்டும் இல்லாம எங்க எல்லாருக்கும் நீங்க ரோல் மாடல் அப்படி இப்படின்னு புகழ்ந்து பேசுறாளா. அடுத்து யாரும் எதிர்பார்க்காத மாதிரி புருஷன்காரன் மைக்க புடுங்கிடுறான். அவ்வளவுதான் எல்லாருக்குமே பதட்டம் ஆயிடுது. ஐயோ எல்லாரும் எதிர்க்கும் இவன் சொல்லிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கும் பதட்டம் ஆயிடுது, ஹீரோயினுக்கும் பதட்டம் ஆயிடுது. எல்லாரும் பேசின மாதிரி இவனே ஒரு 4-5 வார்த்தை போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு அவங்கள புகழ்ந்து பேசுறான். அதுக்கப்புறம் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், என்னன்னா அப்படின்னு எழுத்துக்கிட்டே இருக்கானா. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு ஹார்ட் அப்படியே வெளியில வந்து விழுந்துடுற அளவுக்கு துடிக்க ஆரம்பிச்சிருது. என் புருஷன் இன்னைக்கு பார்ட்டில கொஞ்சம் அதிகமா குடிச்சிட்டாரு, அப்படி குடிச்சிட்டாருனாவே எதுனா கொஞ்சம் உளர ஆரம்பிச்சிருவாரு, யாரும் தயவு செஞ்சு தப்பா நினைச்சுக்காதீங்க, அவர் வந்து உங்களை விஷ் பண்ணணும்னு தான் ஆசைப்படுறாரு அப்படின்னு சொல்லி அதோட வாயை மூடிடுறா. அவனுக்கு சடனா கேட் என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அழுதுகிட்டே வேக வேகமா பார்ட்டில இருந்து கிளம்பி வெளியில போயிடுறா. ஆனா அவங்க அப்பா என்ன பண்றாருன்னா அம்மாவை அங்கேயே விட்டுட்டு இவர் மட்டும் கிளம்பி பொண்ணு கூட வந்துடுறாரு. என்னமாச்சு, உங்க அம்மா வந்து உன்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்றாளா, உனக்கு அவனை பிடிக்கலையா, உனக்கு பிடிக்கலன்னா நாங்க எதையுமே செய்ய மாட்டோம், உனக்கு பிடிக்காத விஷயத்த நீ கவலைப்படாத, உங்க அம்மா கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லி இவர் என்ன நினைச்சுக்கிறாருன்னா வீட்டுனாலதான் அவன் பிடிக்காம அழறா போலன்னு நினைச்சுக்கிறாரு, சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அடுத்த சீன்ல ஹீரோயினையும் அவங்க புருஷன்காரனையும் காட்டுறாங்க. கேட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு ஹீரோயின் கேக்குறாளா. அவன் ஸ்ட்ராங்கான பொண்ணு, ரொம்ப தைரியமான பொண்ணு, அவளுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படின்ற விஷயத்த போல்டா அவளால சொல்ல முடியுது பாரு, எவ்வளவு தைரியமா அவங்க அப்பா அம்மாவால என்ன கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ எல்லாரும் எதிர்க்கையும் காட்டுறாள். அந்த மாதிரி ஸ்ட்ராங்காவும் போல்டாவும் என்னோட பசங்களும் வளரணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றான். அப்பா அவன் ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்ப ஹீரோயின் என்ன பண்ற அப்படின்னு பார்த்தா அந்த கத்தியை வாங்கிக்கிட்டு நான் உனக்கு ஷேவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஷேவ் பண்ணிக்கிட்டே இருக்கா. அப்ப சொல்றான், நீங்க சொன்னீங்கல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கான போல்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு, உண்மைதான், நானுமே அவளோட தைரியத்தை ஒரு வாட்டி பார்த்திருக்கேன், பிரெக்னெண்டா இருக்கேன், அபார்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கன்சல்ட் பண்றதுக்கு வந்தா. அவங்க அப்பா அம்மாக்கு அந்த பொண்ணு பிரெக்னெண்டா இருக்கிறதே தெரியாது. அது மட்டும் இல்லாம அவ வந்து எவனோ ஒருத்தர் கல்யாணம் ஆனவன் கூட சேர்ந்து இருந்துதான் பிரெக்னெண்டே ஆயிருக்கா. இந்த மாதிரி போல்டாவோ இந்த மாதிரி பிரேவாவோ என் பிள்ளைங்க வளரணும்னு எனக்கு அவசியமே இல்ல அப்படின்னு சொல்றா. அவ்வளவுதான் இவனுக்கு சுருணி ஏறுது. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமான பொண்ணுங்க இருக்காங்க இல்லையா, அடுத்தவங்க வாழ்க்கை அடுத்தவங்க குடும்பத்தையே வந்து கெடுக்கிற அளவு இப்படி எல்லாம் யாருமே வளரணும்னு அவசியமே இல்ல. இந்த மாதிரி பிள்ளைங்க வளர்ந்துருக்காங்கன்னு தெரிஞ்சா பெற்றவங்களுக்கு அசிங்கம் தான் அது அப்படின்னு சொல்றா. ஏன்னா இவனுக்கு அப்பயாவது நல்லா புத்தி வரணும்னு சொல்லிட்டு அப்ப உடனே என்ன சொல்றேன்னா, குடும்ப கத்திய நானே ஷேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் தூங்கின பிறகு நைட் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா நடுராத்திரி
என்று அவளோட வீட்டுக்கு கிளம்பி போறான். அப்ப ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிடுறான். எனக்கு அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங் கால் வந்துருச்சு, அதனால நான் ஆபீஸ் போறேன்னு சொல்லிட்டு எங்க போவான். கழுது கேட்டா குட்டிச்சோறுன்ற மாதிரி கேட்டோட வீட்டாண்டதான் போய் நிக்கிறான். ஹீரோயின் இவங்க கூட பிரேக்கப் தான் பண்ணிட்டாங்க, அவளும் அபோஷன் பண்ணிட்டா அப்படின்னு தான் தைரியமா இருந்தா. பட் மறுபடியும் இவங்க முதல்ல இருந்து எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறாங்க. மறுநாள் ஹீரோயின் பொண்ணை கூட்டிட்டு புக் ஸ்டோருக்கு போயிருக்கா. அங்க பேய் கதையா அந்த பொண்ணு கேக்குறா. நைட் எல்லாம் நீ பயந்து எழுந்து கத்திக்கிட்டே இருப்ப, பேய் கதை புக் எல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கத்திக்கிட்டு இருக்கா. ஆக்டர் இருக்கான் இல்லையா, அவனுமே அந்த புக் ஸ்டோருக்கு வந்திருக்கான். அவன் உடனே நான் உனக்கு புக் எல்லாம் ரெஃபர் பண்றேன் அப்படின்னு சொல்லி குட்டி பொண்ணுக்கு புக்ஸ் எல்லாத்தையும் ரெஃபர் பண்றான். இவ குட்டி பொண்ணு என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா அங்கிள் அங்கிள்னு சொல்லிட்டு அன்னைக்கு அவன் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறா. அது மட்டும் இல்லாம அவனோட சேட் நம்பர் எல்லாம் வாங்கிடுறா. அதே நேரத்துக்கு கேட்டையும் கேட்டோட ஃப்ரெண்டையும் காட்டுறாங்க. அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா இப்போ ஹெல்தியா நீ சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காய்கறிலையும் என்னென்ன சத்தெல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி இதை சாப்பிடு அதை சாப்பிடுன்னு இவளை டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். நைட்டு 10 இங்க வந்துட்டு போனா இல்லையா, அது என்ன ஃப்ரெண்டு கேக்குறான் அப்படின்னா அதுக்குள்ளேயே அவனை நீ மன்னிச்சிட்டியா, அவன் ஃபர்ஸ்ட் இப்பவும் உனக்கு தெரியல டிவோர்ஸ் பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு சொல்லி இன்னும் கொஞ்ச நாள்ல உன் வயிறு பெருசாக ஆரம்பிச்சதுன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும், அவன் சீக்கிரம் முடிவே எடுக்க மாட்டான், நீ உடனே அவனை மன்னிச்சீனா அப்படின்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருக்கான். இவன் என்ன சொல்றான்னா நீ பார்த்தல டாக்டர் மட்டும் மயக்க வாங்கல அப்படின்னா கண்டிப்பா அவன் எல்லாரும் எதிர்க்கும் சொல்லிட்டு இருப்பான், அப்ப நான் என்ன பண்ணுவேன் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்றா. இவ இப்பவும் அவனை நம்ப ஆரம்பிச்சுட்டா. இப்பதான் ஹீரோயின் கேக்க பார்த்து பேசுறா. கேக்கிட்ட என்ன சொல்றா அப்படின்னா நீ அந்த போஸ்ட் எல்லாம் டெலிட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்னும் போது ஆமா டெலிட் பண்ணிட்டேன், ஏன்னா அந்த 2 குழந்தைங்களும் என்கிட்டயே ரொம்ப நாள் வளர்ந்துருக்காங்க, அந்த குழந்தைங்க வளர்ந்து பார்க்கும் போது கண்டிப்பா அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அதனாலதான் நான் டெலிட் பண்ணேன், உனக்காக எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி கோவமா சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. எங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இவளுக்கு வாமிட் வந்துடுது. உடனே வேகமா ரெஸ்ட் ரூம்க்கு ஓடுறாளா. அந்த டைமுக்கு இந்த பொண்ணுங்களுக்கு இந்த விஷயம் தெரியாது இல்லையா, கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடி நீ மாசமா இருக்கா மதி ஃபுட்டை எடுத்துட்டு வச்ச உடனே வாமிட் எடுக்க போற அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்துக்கு ஹீரோயினோட ஃபேமிலியை காட்டுறாங்க. பையனுக்கு மேட்ச் நடந்துட்டு இருக்கு ஸ்கூல்ல. அப்போ அவனுக்கு விடாம புருஷன்காரனுக்கு போன் வந்துகிட்டே இருக்கு, அவன் அட்டென்ட் பண்ணவே மாட்டான். உடனே ஹீரோயின் என்ன கேக்குறான்னா ஒருவேளை பொண்டாட்டிய பக்கத்துல வச்சுக்கிட்டு அட்டென்ட் பண்ண முடியாத அளவு ஒரு போன் வந்திருக்கோம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறா. உடனே இவனுக்கும் கோவம் வந்துடுது, என்ன நீ பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. கடைசியில மேட்ச்ல பையனோட டீம் தோத்து போயிடுறாங்க. உடனே என்ன சொல்றான்னா கவலைப்படாத, இதே டென்ஷனோட இருக்காது, நம்ம பாபிக்கு போலாம் அப்படின்னு சொல்றான். சோ எல்லாருமே டின்னருக்கு வெளியில போலாம் அப்படின்னு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைமுக்கு அவனோட செக்ரட்டரி கிட்ட இருந்து மெசேஜ் வருது, கேட் ஆபீஸ்க்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லி. அதை பார்த்த உடனே ஐயோ எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சு, நான் போகணும், நீங்க எல்லாரும் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். அதே நேரத்துக்கு ஹீரோயினா என்ன பண்றா அப்படின்னு பார்த்தா டின்னருக்கு பசங்களை வெளியில கூட்டிட்டு போகாம புருஷன்காரனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு இருக்கா. அவன் ஹோட்டலுக்கு தான் போயிருக்கான், ஆனா ஹோட்டல்ல அவன் எங்கேயுமே இல்ல, எங்கதான் இருக்கான் அப்படின்னு செக்ரட்டரி கிட்ட கேட்கும் போது அவ திரு முடிக்க ஆரம்பிச்சிடறா. எனக்கு எல்லாமே தெரியும், அவங்க 2 பேரும் எங்க அப்படின்னு சொல்லி கத்துறா. அப்பதான் ஹீரோயின் என்ன சொல்றான்னா நீங்க எல்லாருமே ஒன்னாதான் டீம் அவுட் போனீங்க, எனக்கு எல்லாமே தெரியும், அவளும் உங்க கூட வந்திருந்தா, நான் போட்டோஸ்ல எல்லாத்தையும் பார்த்துட்டேன், நீ இருந்தது கேக் இருந்தது எல்லாம் எனக்கு தெரியும், மரியாதையா உண்மையை மட்டும் சொல்லு, நீயுமே டிவோர்ஸ் ஆகி உன் பொண்ணு தனியா தானே வளர்த்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, என்னோட நிலைமை உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்லி இவ கேட்கும் போது மாடியில நின்னு கேட்டும் புருஷன்காரனும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸுக்கே டவுட் வர ஆரம்பிச்சிடுச்சு, அவங்க கிண்டலுக்கு சொன்னாங்க, ஆனா இன்னும் கொஞ்ச நாள்ல அதுவே உண்மை அப்படின்னு தெரிஞ்சதுன்னா என்ன எவ்வளவு கேவலமா பேசுவாங்க, இப்போதைக்கு நான் எங்க அப்பா அம்மா கூட ஒரு நாள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாம பயத்துல இருக்கேன், போயிட்டு நான் ஓடி வந்துடுறேன், அது தெரியுமா, எங்க கண்டுபிடிச்சிருவாங்களோன்ற பயத்திலேயே இருக்கேன், தயவு செஞ்சு சீக்கிரமா முடிவெடு அப்படின்னு சொல்லி இவ கத்துறா. பயங்கரமா இவனும் அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கானா. இதை எல்லாத்தையும் ஹீரோயின் பார்த்த உடனே பயங்கரமா உடைஞ்சு போயிடுறா. என்னதான் எல்லா விஷயமும் அவளுக்கு முதல்லயே தெரியும் அப்படின்னாலும் நீர்ல பார்க்கும் போது எவ்வளவு கஷ்டமா இருக்கும். செக்ரட்டரி தான் அவங்க மாடியில இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு காமிச்சிருக்கா. அதுக்கப்புறம் தனியா கூட்டிட்டு போய் என்ன சொல்றா அப்படின்னு பார்த்தா, மேடம் தயவு செஞ்சு சொல்றேன், நான் என் பிள்ளைய வளர்த்துட்டு இருக்கேன், எனக்கு இந்த வேலையை நம்பிதான் நான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு நான் சொன்னேன்றதை அவர்கிட்ட சொல்லிடாதீங்க, அவர் 2 நாள் முன்னாடி ஒரு லாயரை மீட் பண்ணாரு, கேட்டதுக்கு பர்சனல் விஷயம்னு சொன்னாரு, அவ்வளவுதான் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும் போது இப்ப ஹீரோயினுக்கு புரிய ஆரம்பிச்சிருது, இவனே டிவோர்ஸ் பண்றதுக்காக தான் பாக்குறான்னு. நேரா
பசங்க கிட்ட போறா. பசங்க கிட்ட போனதுக்கு அப்புறம் அம்மா ஒரு 2 நாளுக்கு இங்க இருக்க மாட்டேன், நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, உங்க அப்பா வந்துருவாரு, உங்க அப்பா உங்களை பாத்துப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவ வந்து கிளம்பி எங்கேயோ போயிடுறா. பசங்க 2 பேருமே மாடிக்கு போலாம் அப்படின்னு போறாங்களா, அந்த டைமுக்கு பார்த்தா இவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இத 2 பேருமே பாத்துடுறாங்க. அப்படியே லிப்ட்ல மறுபடியும் இறங்கி கீழே போயிடுறாங்க. அந்த லிப்டோட சத்தம் புருஷன்காரனுக்கு கேட்டுடுது. நேரா வேக வேகமா கீழே போய் பாக்குறான். என்ன ஆச்சு, நீங்க என்ன பண்றீங்க இங்க, உங்க அம்மா எங்க அப்படின்னும் போது அம்மா எங்க போனாங்கன்னே தெரியல, அம்மா எங்கேயோ போயிட்டாங்க கோவமா அப்படின்னு சொல்லி பொண்ணு சொல்றா. உடனே வந்துட்டு இவன் என்ன சொல்றான்னா, அம்மா எங்க வந்தாங்க, என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறான். அப்போ நம்ம குட்டி பொண்ணு என்ன கேக்குறான்னா, நீங்க எதுக்கு கேட் ஆன்டி கூட இருக்கீங்க, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னு கேக்குறா. நான் ஒரு முக்கியமான விஷயமா பேசியிருந்தேமா, அவங்க வந்துட்டு வேலை விஷயமா கேட்டிருந்தாங்க, அதனாலதான் பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போய் பீஸா வாங்கி தரேன் அப்படின்னும் போது அந்த பொண்ணு அவங்க அண்ணனுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்குது. எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு அம்மா தான் வேணும், இப்பவே எனக்கு அம்மா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பயப்பட ஆரம்பிச்சிடுறா. உடனே இவன் என்ன சொல்றான்னா, சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க வீட்டுக்கு போங்க, நான் வந்து அம்மாவை போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். இவன் போன் பண்ணா எடுக்க மாட்டா அப்படின்னு தெரியும், அதனால கிளம்புறதுக்கு முன்னாடி பையனோட போனை கேட்டு வாங்கிட்டு போறான். பயங்கரமா அழுதுகிட்டே போற ஹீரோயின் என்ன பண்றான்னா, பையனோட நம்பர் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே வேகமா அட்டென்ட் பண்றா. நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லி இவன் கேக்குறான். இவனோட வாய்ஸ கேட்டதும் அவ போனை கட் பண்ணிடுறா. அப்படியே அங்கேயோ நடு ரோட்ல வண்டியை நிறுத்திட்டு பயங்கரமா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கா. பின்னாடியே இவன் வரான். இப்போ வரைக்கும் இவன் என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா, இது பாரு நீ ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், மத்தபடி வேற எதுவும் இல்ல, தயவு செஞ்சு வந்து உட்காந்து பேசலாம், நம்ம நீ ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்றான். இன்னமும் நீ எவ்வளவு நாளைக்கு இப்படியே நடிச்சுக்கிட்டு இருக்க போற, வாயில இருந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட உண்மை வரல அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அப்பவும் அவன் வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, இல்ல இல்ல நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, தயவு செஞ்சு என்ன பேச விடு அப்படின்னு சொல்றான். அப்ப ஹீரோயின் என்ன சொல்றான்னா, கடைசியா உங்க அம்மா சாகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க, அவனால தனியாலாம் வாழவே முடியாது, அவனுக்கு எதுவுமே தெரியாது, அதனால தயவு செஞ்சு அவனை வந்து டிவோர்ஸ் பண்ணாதுன்னு என்கிட்ட கேட்டாங்க அப்படின்னு சொல்றான். உடனே இவனுக்கு வந்துட்டு சம ஆத்திரம் வந்து அவன் பாட்டுன்னு கண்ண பண்ணு சிரிக்க ஆரம்பிச்சிடறான். இப்ப புரியுதா, இதுதான் நீ என்னை எப்பவுமே யூஸ்லெஸ்ன்னு தான் நீ நினைக்கிறல்ல, என்னால எதுவுமே முடியாது, நான் கையால் ஆகாதவன், இவ்வளவுதான் நீ என்னை பத்தி நினைக்கிற, இதுதான் நீ வந்து எனக்கு கொடுக்கற மரியாதை புருஷனா, இப்ப புரியுதா, எப்பவுமே நீ தான் பெஸ்ட், நீ மட்டும்தான் பெஸ்ட்ன்னு நினைக்கிற, என்ன கேவலமாவே நினைச்சுக்கிட்டு இருக்க, அதுதான் என்னால தாங்கிக்க முடியல, இதுக்கு மேலேயும் நீ என்ன தப்பாவே தான் நினைச்சுப்ப அப்படின்னா இது எல்லாமே உன்னோட நினைப்பு, நீ நினைச்சுக்கோ, எனக்கு கவலையே கிடையாது, நான் இல்லன்னு சொல்றேன், அதை நீ நம்புறதும் நம்பாததும் உன்னோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஹீரோயின் நடு ரோட்ல தனியாவே நின்று அழுதுகிட்டு இருக்கா. இதோடய இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, என்னோட எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததான்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நாளைக்கும் மறக்காம கதை கேட்க வந்துருங்க, நானும் மறக்காம கதை சொல்ல வந்துடுறேன். பாய்.